ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட நீ ஸ்கூலில் போட்டிருப்போம்டா. எஸ்டர்டே ஒரு ஒன் ஷாட் போட்டிருப்போம். அது ஒரு 2/2 ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஜவுக் தான் ஜிம்மினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜவுக் பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஏன் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாங்க. இங்கே பா, நான் உன்ட்டு சொல்லிட்டேன்னு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜவுக் கேட்குறாங்க. ஆனால் எனக்கு உனக்கு பிடிக்கலையே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஜவுக் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கோச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஜவுக்கு ஜிமின் பண்ணுற ஒவ்வொன்றும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நான் இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. அங்கே பாரு, அவர் அவனை லவ் பண்ணுறாங்க. சரி, கூட்டிகிட்டு வராங்க. என்ன எதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே பாரு, உனக்கு கொஞ்சம் மனசாச்சு இருக்கா? நீ எவ்வளோ பெரிய பையன், நான் எவ்வளோ பெரிய சின்ன பையன், நீ வந்துட்டு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லைடா, நம்ம காயண்டி யோனிச்சுண்டாம். இப்போது நம்ம யோனிச்சின்னு பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே பாரு, இவங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லை. நம்ம சின்ன பசங்க நம்மளை போய்ட்டு கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. எதை கிட்னாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. டே, நான் ஒன்றும் கிட்னாப்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒன்று கூட்டிகிட்டு தான் போகிறோம் சொல்கிறாங்க. நாங்கள் தான் வர விருப்பம்னு சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்லி யோனிச்சா சொல்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு விருப்பம் இருக்கும் வா சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் பிடிச்சிருமா, என்ன போக போக தான் பிடிக்கும், பழகி பார்ப்போம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. என்ன பேபின்னு கூப்பிடாத, கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனிச்சு சொல்கிறாங்க. ஐயோ, இப்போ தான் சின்ன பையன் சொன்னால் அதுக்குள்ளே கொண்டுடுவோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் யோனிச்சு ஒரு மாதிரி சண்டை போட்டு வந்துருக்காங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி யோனிச்சோட சொல்கிற சாஞ்சிக்கிறாங்க. இப்போ அவரும் அதை காய் கூட சண்டை போட்டதை விட்டுட்டு எங்கே பாருடா, எப்படியாவது இவங்கள்ட்ட தப்பிச்சிடணும்டா சொல்கிறாங்க. ஆமாண்டா அப்படி ஜிமின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் நம்ம காயும் பார்க்குறாங்க. வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் தான்டா. இங்கே எதுக்கு சொல்கிறாங்க. சுற்றி பார்க்க தான் சொல்கிறாங்க. சுற்றி பார்க்க வா சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. ஐயோ, நான் வரல சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இங்கே சாப்பிட்ற பிளேஸ் எதுக்கு எனக்கு கூட்டு வந்தீங்க சொல்கிறாங்க. சாப்பிட தான் அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கலை சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு பசிக்குது வா சொல்கிறாங்க. நீ பசிச்சா நீ போய் சாப்பிடு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. நீ கூட வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மில் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கடா. போயிட்டு ஃபைனலாக அங்கே உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்றாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு வேணாம் வாசல் கேட்குறேன், எனக்கு வேண்டாம் அப்படி ஜிம் பாட்டு திரும்பிக்கிறாங்க. இங்கே யோனிச்சும் திரும்பிக்கிறாரு. காயும் ஜங்கு மட்டும் சாப்பிட்ருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்னுக்கே பசிக்குது தள்ள சொல்லிட்டு அவர் அந்த இவருக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் அவர் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. அதை எடுத்து அவர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. என்ன ஜிம்னா சாப்பிட்றேன்ருக்கு, பசிக்குதுடா சொல்கிறாங்க. பசிக்குதா, சரி வா சாணம் சாப்பிட சொல்லிட்டு அவரும் சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க 2 பேர் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. இன்னும் வேணுமா ஆர்டர் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. வேண்டாம் அப்படி ஜிம்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சாப்பிட்ருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்னு பார்க்குறாங்க. இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. நீ என் கூட டெய்லி இதே மாதிரி வரும்னு சொன்னால் இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லியுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாரு, உண்மையாகவே எனக்கு இது பிடிக்கல, நம்ம வந்துட்டு இப்போ உனக்கு புரியல சொல்கிறாங்க. நீ பெரிய பையன் ஜங்குக்கு அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாலும் ஓகே சொல்லி விட்டுறாரு. இப்போ காய் மார்க்கே என்ன பெரிய பையன் சொல்லிட்டே இருக்கா, அவனை பார்த்தா எப்படி தெரியுது சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. என்ன என் ஃப்ரெண்டை மாட்டிகிட்டு இருக்கா, நீங்கள் 2 பேரும் பெரிய பையன் தானே, அது உண்மை தானே சொல்லி யோனிச்சு கேட்குறாங்க. உண்மை தான், அதுக்காக சொல்கிறாங்க. பாரு, அவர் பெரிய பையன், என்னடிச்சாங்க நீயும் பெரிய பையன் தான், நாங்கள் சின்ன பசங்க சரியா, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி யோனிச்சு சொல்கிறாங்க. இப்போ காய் அதெல்லாம் கேட்கறதவே இல்லை, நீங்கள் என்னாலும் பார்த்துக்கோங்கடா, நாங்கள் பண்ணுறது பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டேக்கு போகலாம் ஜங்கா அப்படின்னு காய் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இல்லைடா வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. வீட்டுக்கா ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகலாம் சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்கிறாங்க. சரி போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு யோனிச்சினை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விடலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ யோனிச்சினை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. ஜிமின் பாய் சொல்லிட்டு யோனிச்சு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. பேபி எனக்கு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. முறைச்சி பார்க்குறாங்க. பாரு, இன்னொரு பேபின்னு கூப்பிட்டு அவனை கொண்டு வரா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஜிமின் தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா காய் முன்னாடி போய் உட்கார சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் பக்கத்தில் போயிட்டு காய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமின் பின்னாடி இருக்காங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜங்கே பார்த்துருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குற சொல்கிறாங்க. நீ ஏன் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன் உனக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார்கிட்டே எனக்கு இந்த ஃபீலிங்ஸே இல்லைடா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கு, நீ தானே சொன்னேன் நான் பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்க. நான் தான் சொன்னேனே, அந்த மிகுனை வந்துட்டு மிகுன்ட்ட சொன்னேன் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அப்போ தான் என்னை விடுவோன்னு சொன்னான், அதுக்காக தான் உங்களை காமிச்சிடும், அது யோனிச்சு சொன்னால் உங்களை காமிச்சிடான், உங்களை வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பெரிய பையன் இருந்தீங்களா. சரி ஓகே, ஸ்கூலில் யாராவது ஒரு பர்சன் லவ் பண்ணுறது சொன்னால் அவன் நம்ப மாட்டா, கண்டுபிடிச்சிடுவாங்க, அதனால தான் வெளில உள்ள பர்சன் சொல்லலாம் சொல்லிட்டு உனக்கு காமிச்சேன், தெரியாமல் காமிச்சிட்டேங்க மன்னிச்சிருங்க சொல்லி ஜிம்னு சொல்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்கள் பாரு உனக்கு ஏன்டா என்ன பிடிக்கல, என்கிட்ட என்னடா மாற்றிக்கணும் சொல்லலான்னு சொல்கிறாங்க. நீ அப்படிலாம் மாற்றிக்க வேணாம் ஜங்கு, ஆனால் எனக்கு லவ்லாம் வரலையே சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேஸை ஒரு மாதிரி போயிடுது. இதை பார்க்குற ஜிமினிக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அக்காவோ அண்ணாவோ கிடைப்பாங்க, நீ ஏன் பேசாமல் ஒரு ட்ரை பண்ணக்கூடாது அப்படி ஜிமினி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு அப்படியே யாரும் ட்ரை பண்ண தோணலையே, எனக்கு ஒன்று பார்க்கும்போது அப்படி தோணுது அப்படி ஜங்கு கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் என்னன்னு சொல்கிறது போ அப்படி ஜிமின் பாட்டு உட்காந்துக்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் இவருக்கு புரிய மாட்டேங்குது சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ
அவங்க தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ நான் வீட்டுக்கு முன்னாடி வந்து காரில் இறக்கி விட்டாங்க. நீ போக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவள் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னடா ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்லிட்டு ஜிமின் வந்து சாஞ்சிக்கிறாங்க. ஏன் இன்றைக்கி ஒன்று ஹோம்ஒர்க் அதிகமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சாஞ்சிக்கிறாங்க. வேற சொல்கிறாங்க இது எங்கே அந்த மெய்ட் ஆண்டி கூப்பிட்றாங்க. ஜிமினுக்கு எதனா காஃபி போட்டு எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இல்லைம்மா வேண்டாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு வேண்டாமா எனக்கு நான் ரூமுக்கு போகிறோமா சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு மேலே போயிட்டு இருக்கும் டயர்டாக இருக்குது சார் அப்படியே பெட்டில் படுத்துக்கிறாரு. அந்த எப்படின்னா யூனிஃபார்ம் கூட சேஞ்ச் பண்ணல அப்படியே படுத்துருக்காங்க. ஜிமின் ரொம்ப அழகாக இருப்பார் யூனிஃபார்மில். ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு ஒரு டைப்பாக வியர் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருப்பார். இப்போ ரொம்ப ஜங்க் கூட என்ட்ராகிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு எங்கே போயிருந்தா சொல்கிறாங்க. அதுவா என்னோட ஒர்க் விஷயமாவோ அப்படியா சார் ஓகேப்பா. அது ஜிமின் என்னென்னு தெரியல வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா. நீ எதனா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் போட்டு தரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் போடுறாங்க போட்டு எடுத்து இருந்தாங்க சொல்கிறாங்க. இல்லை பண்ணியை போய் கொடுத்துருவா சொல்கிறாங்க. சார் நானே மணியை போய் கொடுத்து சொல்கிறாங்க. அவன் ரூம் மேலே லெஃப்ட் சைடு இருக்கும் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்குக்கு மேலே போகிறாங்க. போயிட்டு ரூம் டோர் நாக் பண்ணுறாங்க. கமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அப்படி பெட்டில் படுத்துருக்காரு. இப்போ ஜங்குள்ள வந்து பார்த்தா ஜிமின் அப்படி வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் இருக்காரு. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டக்குன்னு சேஞ்ச் உட்காராங்க. நீ என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது உன்னோட அம்மா தான் ஜூஸ் கொடுத்துருவா சொல்கிறாங்க. சரி ஜிமின் சொல்கிறேன். ஜங்க் சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. அவங்க சொல்ல நீ வந்துடுவா சொல்கிறாங்க. ஏன்னா வரக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நீ வரக்கூடாது நீ இப்போ ஃபஸ்ட் ரூம் விட்டு வெளில அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. சரி இவ்வளோ நேரம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருப்பாரு. இப்போ ஜூஸ் ஒரு வாரமாக வச்சுட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறேன். என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன ஓவராக போகிறா. நான் ஏதோ சின்ன பையன் பொறுமையாக பேசலாம்னு போனால் ரொம்ப ஓவராக போகிறேன். என்ன உனக்கு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சாரி நான் சும்மா தான் சொன்னேன். நீங்கள் வெளில போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக மரியாதையாக ரெஸ்பெக்டாக பேசுகிறாரு. இப்போது ஜங்க் தாங்க பாரு இந்த நடிப்பில் ஏன்ட்டு வச்சுக்காது. என்ன வெளில அப்போ ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கேன். நானும் சின்ன பையன் பொறுமையாக சொல்லலாம் பொறுமையாக பேசிக்கலாம் சொல்லிட்டு விட்டு கொடுத்து போனால் ஓவரா போறியா சொல்கிறாங்க. அப்போ அவங்க பப்பியை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. சாரி எப்படி சொல்கிறாங்க. இப்போது சங்க கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு என்னது ட்ரெஸ்ஸோட இருக்க யூனிஃபார்மில் இருக்கா போய் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் லேசியாக இருக்காதான் சொல்கிறாங்க. நான் சேஞ்ச் பண்ண விடவா சொல்லிக்கிறாங்க. ஐயோ வேண்டாம் சொல்லி ஜிம்மினா கூட ஏஞ்சி போய் ரூம் கூட ஓடிட்டாரு. ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு வேறு ட்ரெஸ் இருக்குது அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஃபேஸில் வாஷ் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ ஜிமின் வெளில வர ஜங்கு தான் அவங்க உட்கார சொல்கிறாங்க. ஜிமின் உட்காராங்க அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில். அவர் சின்னதாக ஒரு டிஷ்யூஸ் எடுத்து அழகாக ஃபேஸாக வைப் பண்ணி விடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குனால ஜிமின் பேபி மாதிரி பார்த்துக்கிறாரு. என்ன இவர் கொஞ்சம் கோவம் பேசுனா அவர் கொஞ்சம் கோவம் பேசுகிறாரு. அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப சாஃப்டாக தான் நடந்துக்கிறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப வச்சுக்கணவங்க பார்த்துருக்காங்க. என்ன பார்க்குற சொல்கிறாங்க. உண்மையாகவே உனக்கு வரப்போகிற ஒய்ஃபு ரொம்ப லக்கி தான் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் நீ ரொம்ப லக்கி தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறது உனக்கு வரப்போகிற ஒய்ஃபாக சொல்கிறாங்க. அப்போ நீ யாரை சொல்லி கேட்குறாங்க. நான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜம்க்கு எதுவுமே சில ஜிமோட பேச கப் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்னுக்கு என்னவோ தெரியலாத பிடிச்சிருக்கு. புஷ் பண்ணவே இல்லை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நேற்றாவது வந்துட்டு சீக்ஸ் கிஸ் பண்ணாமல் சீச்சின்னு சொல்லியிருப்பாரு. இன்றைக்கி பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக அவர் பாட்டுக்கு அமைதியாக தான் இருக்காரு. அவருக்கு பிடிச்சிருக்காரு. ஏன்னா தெரியல ஆனால் பிடிச்சிருக்கு. அவர் அமைதியாக இருக்காரு. புஷ் பண்ணவும் இல்லை பேக் கிஸ் பண்ணவும் இல்லை. ஜங்க் தான் அதனால் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பாரு நீ தான் ஒய்ஃப் நீ மட்டும்தான் வேறு யாரும் நான் வந்துட்டு ஒய்ஃபாக பார்க்க மாட்டேன் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் நான் குழந்தையாச்சும் சொல்கிறாங்க. இன்னொரு குழந்தைனா கிடையாது. உனக்கு 16 years ஆகுது ஓகேவா. இன்னும் ஒரு 4 years போனால் நீயே ஒரு பெரிய பையனை தான் அவ சொல்கிறாங்க. அப்போ அதை விட நீ என்னோட ரொம்ப பெரிய பையனை ஆடிவியா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. நீ படக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் எடுத்துட்டா சொல்கிறாங்க. இது நான் என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் ஒன்று கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஆனால் நான் கேட்கலையே சொல்கிறாங்க. எனக்கு வேணுமே அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ நல்ல பையனா கெட்ட பையனா அப்படி சொல்கிறாங்க. நீ நான் என்கிட்ட நல்ல பையனாக நடந்துக்கிட்டா நான் நல்ல பையனாக இருப்பா. நீ என்கிட்ட பேடாக நடந்துட்டு நானும் பேடாக இருப்பா சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. அப்போ நல்ல பையனா குட் பையனாக நடந்துக்கிட்டா நீ என்னோட போயிட்டு வர சொல்கிறாங்க. நான் விட்டு போகணுமா சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. ஜிம்முக்கு அதுக்கு பார்க்கும்போது மாதிரி பாவமாக தான் இருக்குது. இல்லைங்க பாரு என்னோட அப்பா அம்மாலாம் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீ தான் ஹர்ட் ஆக ஓகேவா. அங்கே நீ ஒரு CEO இங்கே வந்து அங்கே பாரு என்ன மாதிரி ஒர்க் பார்த்துட்ருக்கா. இதெல்லாம் உனக்கு தேவையா என்ன சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு உனக்கு பண்ணி தானே கொடுக்குறேன். இது ஒன்றும் கஷ்டம் இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்கா ஏன் அப்படி சொல்லி ஜங்க் தான் ரொம்ப ஆசை கேட்குறாங்க. ஏன்னா நீ எவ்வளோ பெரிய பையன் இங்கே பாரு ஒரு லவ்ன்ற ஒரு விஷயத்துக்காக இப்படி வந்து கஷ்டப்படுவாங்களா. யாராவது ஒரு CEO ஜாப் விட்டுட்டு இங்கே வந்து செஃபாக கிச்சனில் யாரும் இருப்பாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது பிடிச்சி தான் நான் பண்ணுறேன். அதுவும் என்னோட லவ்க்காக ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாத லவ்லாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ல அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் பெட்டரான ஒரு பர்சன் பார்க்கலாம் சொல்கிறாங்க. நீ பெட்டர் இல்லைன்னு நினைக்கிறியா சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. நான் பெட்டர் தான் ஆனால் எனக்குன்னு ஒரு பர்சன் வருவாங்களா அவங்களுக்கு நான் பெட்டராக இருக்கலாம் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன தவிர உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் வர முடியாது வரவும் விட மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே எனக்கு டயர்டாக இருக்குது அந்த ஜூஸை கொஞ்சம் கொடுக்குறீங்களா சொல்கிறாங்க. இந்த சொல்கிறது கொடுக்குறாங்க. இப்போ ஜீவன் அப்படி ஜூஸ் குடிக்கிறாங்க. நான் இப்போ ஜூஸை குடிச்சிட்டேன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் போகிறீங்களா இப்போ நான் என்னோட ஒர்க்கை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. ஹோம் ஒர்க் சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே நான் போகிறேன் சொல்லிட்டு ஜங்க் போயிடுறாங்க. இப்போ ஜீவன் பார்க்குறாங்க. இவன் ரொம்ப அழகாக இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் ஆனால் என்ன எனக்கு அது எப்படி என்ன நினைப்பாங்க அப்பா அம்மா நம்ம
பற்றி வேண்டாம் வேண்டாம் அது தப்பு ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எடுத்துட்டாரு. ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் கிஸ் தானே எனக்கு கொடுத்துருக்காரு. சரி ஓகே விடு அப்படி சொல்லிட்டு ஜிமினும் அப்படி லைட்டாக க்யூட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு விட்டுறாரு. இப்போ டேஸ் வீட்டே இருக்கா ஜிமின் ஜங்குக்கு ஜிமின் நல்லா பார்த்துக்குறாங்க. ஜிமின் கொஞ்சம் சேட்டை பண்ணால் மட்டும் ஜங்கு அதுக்கேற்ற மாதிரி எதனா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறது வேறு எதனா பண்ணிட்டு இப்படி தாண்டா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஜிமின் ஜங்குக்கு இந்த வீட்டுக்கு வந்து 3 month ஆகுது. இன்றைக்கி நம்ம ஜின்னு தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஹேங் தான் கூப்பிட்றாங்க. இன்றைக்கி வந்துட்டு நீ குக் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி தான் ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ண வச்சிருக்கா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்டுருக்காங்க. இன்றைக்கி வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்கப்பா சொல்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸாக சொல்கிறாங்க. ஓ சண்டேங்கனால வராங்களா சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஜிமினுக்கு ஒரு பர்சன் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிமினுக்கா சொல்கிறாங்க. ஆமாப்பா ஜிமினுக்கு ஒரு பையன் வேறு யாரும் இல்லை நம்ம ஜங்குடைய நம்ம நம்பிச்சுட்டு இருக்காரு அவருடைய ஃப்ரெண்டோட பையன் தான். அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம ஜிமினை. அவன் ஜிமினோட ஒரு 3 years தான் பெரியவன் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அவன் 3 years பெரியவன். இப்போ தான் வந்துருக்க படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க டேட் கம்பெனியில். அதனால தான் அதை நம்பிச்சுட்டு பார்த்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணோமா எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அவங்க கேட்டாங்க இப்போ வந்து பேச வச்சுக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். ஜிமின் காலேஜில் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் தான் அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க போல சொல்லிட்டு அவங்க ஜின்னு சொல்ல நம்ம அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு ஆமாம் அவன் சின்ன பையனாச்சா சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. நம்ம சின்ன பையன் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. மேரேஜ் பண்ணி கொஞ்சம் பொறுமை பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு ஜெகோப்பா வந்துட்டு செகண்ட் இயரில் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். செகண்ட் இயரில் ஃபஸ்ட் இயரில் பண்ணிடுவோம் போல சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறீங்க அதுக்கு. ஆமாம் ஏன்னா அவன் வந்துட்டு வெயிட் பண்ண மாட்டான் போல சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ரொம்ப ஆசையாக இருக்கான் நம்ம ஜிமின் மேலே. ஜிமின் மேரேஜ் பண்ணிக்கணும் ஜிமின் லவ் பண்ணு சொல்லிட்டு நிறைய ட்ரீம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்ல இதை கேட்குற ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் கடவுள் டேஸாக வருது எதுவுமே சொல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதனால் நீ போய் ரெஸ்ட் எடுப்பா ஓகேவா. நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்லை வெளில எங்கன்னா போயிட்டு வந்தாலும் போயிட்டு வா ஓகேவா சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ஜங்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு தான் ஜிம் ரூமுக்கு வராங்க. ஜிமின் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக அழகாக மேக்கப் போட்டிருக்காங்க. ஜிமின் வந்து என்ன பண்ணுறாங்க. சரி அம்மா யாரோ வரேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா க்யூட்டாக ரெடியாக சொன்னாங்க சொல்லிட்டு ஜிமின் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படின்னா உனக்கு என்னை பிடிக்கவும் பிடிக்காதுல்ல. நான் உங்ககிட்ட எவ்வளோ லவ் கேர் காமிச்சாலும் உனக்கு வந்துட்டு எனக்கு பிடிக்காது அப்படி தானே. சரி ஓகே இனிமேல் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்லி ஜங்கு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. போயிட்டு அவர் ரூமில் லக்கேஜில் பேக் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ கொஞ்சம் நேரம் வெளில போகலாம் சொல்லிட்டு வெளில போயிடறாரு. இந்த பக்கம் நம்ம ஜின்னு தாண்டா ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. அம்மா சொல்கிறாங்க கீழே வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை கீழே போகிறாங்க. கீழே போனால் நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அம்மா இவங்க சொல்கிறாங்க. இதே இவங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க இவங்க தாண்டா நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அங்கிள் கிம்மு சொல்கிறாங்க. ஓ ஹலோ அங்கிள் கிம் சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாக பர்க் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்லிட்டு ஜிமினும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க டே உனக்கு ஞாபகம் இல்லையா சொல்கிறாங்க. இவன் தாண்டா கிம் யூன் சொல்கிறாங்க. கிம் யூன் ஆமாம் கிம் யூன் இவங்க தான் சொல்கிறாங்க. ஓ சொல்கிறாங்க உனக்கு இவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி ஆக்குவராக இருக்குது. அம்மா என்ன சொல்கிறீங்க அதுக்கு ஜிமின் அவங்க அம்மா கிட்ட போய் மெதுவாக கேட்குறாங்க. இப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க ஜிமின் இப்போ தான் சின்ன பையன். ஐயோ எனக்கு நல்லா புரியுது ஜிமின் ரொம்ப சின்ன பையன் சொல்லிட்டு நாங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் ஓகேவா. அங்கே பாருப்பா ஜிமின் நீ நல்லா படிக்கலாம் ஓகேவா. 12th முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம். 12th முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை காலேஜ் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணுறாலும் ஓகே தான். இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிடறேன் ஓகேவா. ஏன்னா அப்போ தான் நீங்கள் 2 பேரும் வெளில போயிட்டு வரும்போது யாரும் தப்பாக பேச மாட்டாங்கன்னு சொல்ல யார் கூட அப்படி சொல்கிறாங்க. அதோ இவங்க கூட சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஏன்னா நான் இவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாடா ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்ல தெரியல. இப்போ சின்ன தான் ஜிமின் அமைதியாக சொல்லிட்டாங்க. அப்போ ஜிமினும் அமைதியாக இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுற்றி பார்க்குறாங்க ஜங்கு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜங்கு காணும். இப்போ சுகாவும் ஜெகப் பார்க்குறாங்க. ஜிமினோட பேச ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெகப் தான் நீங்கள் பேசிட்டு நான் ஜிமினை கூட்டிகிட்டு போகிறதா அவங்க பார்த்துட்டாங்களா சொல்கிறாங்க. இருட்டா இருக்கட்டும் அவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டோம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜின்னை பார்த்து மறைக்கிறாரு. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா என்னது இதெல்லாம் சொல்கிறாங்க. அமைதியாக சொல்லிட்டு நம்ம ஜிம்கிட்ட கோவப்படுறாங்க. சொல்லிட்டு ஜிம்னு அமைதியாக இருக்காங்க. இப்போது நம்ம சுகாவும் நம்ம ஜேகப்லாம் வந்துட்டு ஜிம்னை கூட்டிகிட்டு மேலே போகிறாங்க ரூமுக்கு வா சொல்லிட்டு. இப்போ ஜிம்மில் ரூம் போட்டு அழகிறாங்க. அங்கே என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு போய்ட்டு மேரேஜாக சொல்கிறாங்க. நான் சின்ன பையன் தானே நான் படிச்சுட்டு தான் இருக்க சொல்கிறாங்க. இல்லைடா ஃபிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க. உனக்கு மேரேஜ் லேட்டாக தான் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. நோ எனக்கு பிடிக்கல இது நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இல்லைடா இது நம்பிச்சுருவேன் அவங்க பிடிச்சிருக்காமே நம்பிச்சுருவேன் அவங்க ஃப்ரெண்டாண்டா சொல்கிறாங்க. நோ எனக்கு வேண்டாம் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை இங்கே பாருடா இப்போ மேரேஜ் பண்ணல ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பண்ண போகிறாங்க. இப்போ நீ சின்ன பையனாக உனக்கு அப்படி தெரியுது ஓகேவா. நீ அதை பற்றி ஃபீல் பண்ணதை நீ ரூம்ல ஏறு நாங்கள் கீழே போகிற சொல்லிட்டு அவங்க கீழே விட்டு வந்துடுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஜிமினுக்கு ஜங்கோட ஞாபகம் ஒரு ஜங்கு எங்கே சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கோட ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்கோட ஃபோன் எடுக்கவே இல்லை. ஒரு மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. எங்கே போயிட்டாங்க ஜங்குக்கு என்ன நினச்சிருப்பாங்க சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் அவர் போட்டுருக்க அந்த ட்ரெஸ்ஸில் நான் சேஞ்ச் பண்ணிட்டு கேஷுவல் ட்ரெஸ்க்கு மாறிட்டாரு. இப்போ இவங்க எல்லாரும் வந்துட்டு பேசிட்டு ஹாப்பியாக போயிடுறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் 6 o'clock ஆகுது. ஜிமின் மதியம் மேலே போனவங்க கீழே வரவே இல்லை. இப்போ சின்ன வர ரூமுக்கு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிமின் தான் டேஸ்டோட உட்காந்துருக்காரு. ஜிமின் என்ன சொல்லிக்கிட்டே வராங்க. அம்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்கிட்ட கோவமாக பேசுகிறீங்க அப்புறம் என்ன முறைக்கிறீங்க சொல்கிறாங்க. ஐயோ உங்கள் பாரு சாரிட்ட தங்க அங்கே பாரு பெரியவங்க வந்திருக்கும் போது அப்படியா ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்துப்பா சொல்கிறாங்க. நான் என்ன ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்துட்டா சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு நீ கோவப்பட்ட சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அவர் பிடிக்கலம்மா அவர் வந்துட்டு அந்த பையன் எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு ஒரு வேண்டாம் சொல்கிறாங்க. டே இங்கே பாரு அவனும் ஜஸ்ட் உன்னோட 3 years தானே பெரியவன் உனக்கு அவனுக்கு
நல்லா செட் ஆகக்கூடாது சொல்கிறாங்க. அம்மா எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு ஜிம், உனக்கு எல்லாமே பார்த்து நாங்கள் தான் பண்ணுறோம், எனக்கு தெரியாது உனக்கு எது நல்லா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இதில் போய் எனக்கு உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அம்மா ப்ளீஸ்மா எனக்கு ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு இப்போதைக்கு உனக்கு மேரேஜ் பண்ண போகிறோம் ஓகேவா, என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம், அதுவும் எப்போ தெரியுமா சொல்கிறாங்க. நீ எப்போ சொல்லி கேட்குறாங்க. நீ 12th எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணுவோம் ஓகேவா. அதுக்கு இப்போதைக்கு அவனை பார்த்துட்டு போகிறதா வந்துருக்காங்க. அவனை பார்த்துட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகேவா. கொஞ்சம் டேஸ் போகட்டும், என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மேரேஜ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு பண்ணாலும் ஓகே, இல்லை காலேஜில் படிச்சுட்டு போய் பண்ணாலும் ஓகேவா. கொஞ்சம் டேஸ் பண்ண பிடிச்சிரும். இனிமேல் நீ வீக்கெண்ட் ஆனால் கூட டேட் போ அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு நான் கோவம் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் தானே நல்லா படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ நீ மட்டும் என்ன யோனிச்சர் கூட வீக்கெண்ட் வேணாம் வெளில போகலாம் சொல்லிட்டாங்க. ஜிமின் இப்போ ஜவுக்கு வெளில கூட்டிகிட்டு போங்கடா, அது வந்து நம்ம யோனிச்சர் கூட போகிறாரு தான் இவங்க நினச்சிருப்பாங்க. நீ அவன் கூட வீக்கெண்ட் வெளில தானே போகிறேன், இப்போ நீ என்ன ஃப்ரெண்டு கூட போகாமல் பாய் ஃப்ரெண்டு கூட போகிற சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டா ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே ஃபேன்சி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாரு. இப்போ சின்ன நம்ம தான் கூப்பிட்டுருக்காங்க. சரி ஓகே அப்பா கூப்பிட்றாங்க நான் போகிறேன் சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் ஜவுக்கு அவர் நினச்சி பார்க்குறாரு. ஜவுக்கு எவ்வளோ பாசமாக இருப்பார், எவ்வளோ கேரிங்காக இருப்பார். இப்போ ஜவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ ஹார்ட் ஆவாங்கல்ல, பாவம்ல சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜவுக்கு எங்கே போயிட்டாங்க சொல்லிட்டு ஜிமின் வீட்டு கூட தேடுறாங்க. ஜவுங்க காணும். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாரும் படுத்துட்டாங்க. நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜவுங்க கொஞ்சம் வெளில போயிருக்காங்க. நம்ம ஜின்னுக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. சரி ஓகே அவங்க வரப்போ வந்துட்டு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே போயிடுறாங்க. அவங்க ரூமில் போய் படுத்துட்டாங்க. ஜிம்முக்கு தான் அங்கே டியர்ஸாக வந்துட்டு இருக்கு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மின் போய் பார்க்குறாங்க. ஜவுங்க ஸ்டில் வரல. அவர் டேரெக்டாக போயிட்டு ஜவுங்கோட ரூமில் போய் உட்காந்துருக்காரு. பார்த்தா லக்கேஜ் எது பேக் ஆகிருக்கு. ஜிம்முக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு ஏன் லக்கேஜில் பேக் பண்ணி வச்சிருக்காரு சொல்லி ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜவுங்க எல்லாத்துக்கும் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சேடாக அப்படியே வந்துட்டு நம்ம அவர் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்கு வந்துட்டு லைட்லாம் ஆன் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு டேரெக்டாக அந்த பெட்ரூமில் வராரு. வந்துட்டு அப்படியே லைட் ஆன் பண்ணிட்டு டர்ன் பண்ணி பார்த்தா நம்ம பெட்டில் ஜிமின் தான் அப்படி ஜங்கோட லக்கேஜ் பக்கத்துலேயே உட்காந்து இருக்காரு. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அப்படி ஜங்கை பார்த்தது ஓடி வந்து அப்படியே ஜங்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கிட்டு ஏசா வந்துட்டு இருக்காரு. எதுவுமே சொல்லாம அமைதியாக இருக்காங்க. என்ன பண்ணுற ஜிமின் வீடு அப்படி சொல்கிறாங்க. எங்கே போயிட்டு ஜங்குக்கு நீ எங்கே போயிட்டு அவனை எவ்வளோ நேரம் தேடுறதுன்னு எங்கே போயிட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு எதுவும் சொல்லாமா அங்கே பாரு ஜிமின் எதுக்கு சொல்கிறாங்க. நீ எங்கே போயிட்டு ஜங்குக்கு எவ்வளோ நேரம் தேடினா தெரியுமா, எங்கே போயிட்டு உனக்கு என்னாச்சு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜிமின் அப்படி ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்போ ஜங்கா உனக்கு தான் என்ன பிடிக்காது ஜிமின், இங்கே பாரு ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் போயிடுறேன் ஓகேவா. நீ ஹாப்பியாக இருக்கும், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை வெளில கூட்டிகிட்டு போக மாட்டேன், உன்னை எங்கேயும் டார்ச்சர் பண்ண மாட்டேன் ஓகேவா, நான் போயிடுறேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ் வருது. அப்படின்னா என்ன ட்ரூவாக லவ் பண்ணலையா ஜங்குக்கு நீ அப்படின்னு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்ன ட்ரூவாக லவ் பண்ணலையா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி ஜிம் கேட்க நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. நான் அவரை ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன் ஸ்டில் இப்போ வரைக்கும். ஈவன் என்னோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும் லவ் பண்ணுமா. உனக்கு தான் எனக்கு பிடிக்கல, உனக்கு அந்த பர்சனை தான் பிடிச்சிருக்கு எப்படி இருந்தாங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் ஜங்கு ஹக் பண்ணிக்கிட்டே ஹெட்டை மட்டும் அப்படி லைட்டாக சாச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு யார் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட அப்பா அம்மா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பர்சனாக சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் சொன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நீ தான் அழகாக ரெடி ஆகிட்டு மார்னிங் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. அம்மா வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க ரெடியாக ஜிம்னு தான் சொன்னாங்க, அதனால தான் ரெடி ஆனது தவிர நான் யாருக்காகவும் ரெடி ஆகலை ஜங்கு அப்படி ஜிம் தான் அழகாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னால் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது சொல்லிட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்கு அப்படின்னு ஜிம் சொல்கிறாங்க. பொய் சொல்லாத ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் மாறினது காணுமா, நான் எவ்வளோ தேடின தெரியுமா, இவனுக்கு டே ஃபுல்லாக சாப்பிட கூட இல்லை, உங்களை காணுன்றல, அதனால ரொம்ப கஷ்டமாயிட்டேன். அதுவும் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்காங்க, எனக்கு தெரியவே தெரியாது ஜங்குக்கு, நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அம்மா அவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க. தயவு செஞ்சு சாரி நீங்கள் ஹார்ட் ஆகிட்டீங்களா நான் சொல்லி ஜிம் நடாறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீ பொய் சொல்கிறியா இல்லை உண்மையாக சொல்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன் ஜங்குக்கு, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் உன்னோட பெரிய பையனா சொல்கிறாங்க. எனக்கு பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய பையனாலும் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க, ரொம்ப கஃபராக வச்சுப்பீங்க. இந்த 3 months நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எவ்வளோ திட்டினாலும் நீங்கள் நான் உங்களை எவ்வளோ இன்சல்ட் பண்ணணும் நீங்கள் வந்து அதை போத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு யாருமே என்கிட்ட இவ்வளோ கைண்டடாக நடந்துக்க மாட்டாங்க தெரியுமா. எனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கு, நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் சொல்லி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லை நீ ஃபீல் பண்ண மாட்டியா, ரொம்ப பெரிய பையனாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ இப்படி கேட்குறேன், இப்படி சார் லவ் பண்ணுறதுன்னு சொன்னேன், இப்போ எப்படி கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை அவனோட அம்மா காலை பேசியிருந்தாங்க. அந்த பையனுக்கு உனக்கு 3 years பெரிய வயசாம்மா, அதுவே உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு 2 வயசு பெரிய பையனாக தான் பரவாயில்ல, 3 வயசாக இருக்கு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல அம்மா கிட்ட நான் எடுத்து சொல்கிறேன் ஓகேவா, நீங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீட்டுக்காக எனக்கு எதுக்காக வந்திருக்கேன், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லவா சொல்கிறாங்க. இல்லை ஜிம் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட பேசவா சொல்கிறாங்க. இப்போ சொன்னால் அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கு அம்மா மாறிங்க கூட எனக்கு கோவப்பட்டாங்க தெரியுமா சொல்லி ஜிம் நான் ஜங்கு கூட சொல்லிட்டு அழறாங்க. இப்போ ஜங்கு பேச கப் பண்ணுறாங்க. உண்மையாக ட்ரூவாக நீ லவ் பண்ணுறியா இல்லை சொல்கிறாங்க. அந்த பர்சன்ட்டு மேரேஜ் வாழ்றதுக்காக அப்படி என்ன என்கிட்ட இப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னு சொல்லிடுவோம் சரியா. உண்மையாகவே நான் போய் சொல்லலை ஜங்கு ப்ராமிஸ் அப்படி ஜிமின் தான். இப்போ
அவரோட ஹேண்ட் எடுத்து வந்து ரோட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அப்புறம் மிஸ் ஜங்குக்கு நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் ஓகேவா, எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் டேஸாக பிடிச்சிருச்சு. நான் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி சொல்கிறாங்க, 15 டேஸ்க்கு முன்னாடி நான் யோன்ஜிக்கிட்ட சொன்னேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சொல்லிட்டு. அப்போ அவன் சொன்னான், ஆமாண்டா நம்ம கூட இருக்கவங்க நம்ம வந்து ஏஜ்லாம் பார்க்கக்கூடாது, அவங்க எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, எவ்வளோ கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் பார்க்கணும் அப்படி சொன்னால். உங்களுக்கு தெரியுமா யோன்ஜிக்கு கூட காயை பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. என்னென்னு அம்மா காயை பிடிச்சிருக்காம்மா, எங்கள் 2 பேருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சா, அதை நாங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அதான் இப்படியே இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் எவ்வளோ டேஸ் எங்களை லவ் பண்ணுவீங்க, எவ்வளோ டேஸ் எங்களை வந்து பொறுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணோம். மற்றபடி உங்களுக்கு பிடிக்காம இல்லைச்சா, ஓகே எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பிடிச்சிருச்சு, ஒரு 2 months ஆஃப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் நடந்துக்கிறது எனக்காக நீங்கள் பண்ணுறது அதில் பார்க்கவும் சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது தெரியுமா. நீங்கள் கிச்சன் நிற்கும் போது சொல்கிறாங்க என்னத்துக்குங்க பாரு அளவுக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன், இல்லை நீங்கள் அந்த மாதிரி நிற்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உன்னை சொன்னால் கேட்பீங்களா சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஜாபை விட்டுறணும் சொல்கிறாங்க. பின்ன எப்படி உன்னை பார்க்குறேன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இந்த ஜாபை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னுடைய ஜங்குக்கு போய் கஷ்டப்படுறதுன்னு பார்க்க முடியல, நீங்கள் கிச்சன்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு CEO, நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ப்ளீஸ் இங்கே பாருங்கள் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு அப்பாட்ட ஒரு ரீசன் சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க. அப்புறம் எப்படி உள்ள அப்பாட அம்மாவோட மனசில் இடம் பிடிக்க சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதுக்காக நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு தான் இடம் பிடிக்கணும்லாம் வேண்டாம் ஓகேவா. நான் எனக்காக நிறைய பண்ணிட்டீங்க 3 monthsல, இனிமேல் உங்களுக்காக நான் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவேன் சொல்கிறாங்க, அவங்கள பார்க்க நானே வருவேன் சொல்கிறாங்க. நீ எப்படி சொல்கிறாங்க, ஏன் உங்கள் கம்பெனிக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜவுங்கா இங்கே பாரு என்ன சொல்கிறேன், அந்த கம்பெனி உனக்கே சொந்தமாகும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கம்பெனிலாம் வேண்டாம், இந்த கம்பெனியோட ஓனர் இருக்கார்ல CEO ஜங்குக்கு அவர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஜிம்மு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நீ ட்ரூவாக சொல்கிறேன்னுக்கு. ஆமாம் நான் பொய்யா சொல்கிறேன் ஜிம்மு சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உண்மையை தானே உண்மையை பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. உண்மையை உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, நீங்கள் உங்கள் மேலே உங்களுக்கு அடிப்பட்டால் கூட என்ன வந்து பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா, நீங்கள் வெளில கூட்டிகிட்டு போகிறப்பல ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறீங்க. உங்களை விட எனக்கு வேறு யாரும் பெட்டராக இருக்க மாட்டாங்க, ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்விங்காக ரொம்ப மெச்சூரிட்டியாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க. நான் கோவப்பட்டா நீங்களும் கோவப்பட்டு என்னை சமாதானப்படுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் நான் எப்படிலாம் இருக்கணும் அப்படியே ரசிக்கிறீங்க, நான் எப்படி இருக்கணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா அம்மா கூட நான் சின்ன வயசில் சேட்டை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு போய்ட்டு போர்டிங் ஸ்கூலில் போட்டாங்க. ஆனால் நீங்கள் நான் சேட்டை பண்ணால் அதையும் நீங்கள் ரசிக்கிறீங்க, நான் கோவப்பட்டு அதையும் ரசிக்கிறீங்க, எனக்கு என்னோடய எல்லா சைடும் நீங்கள் ரசிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா அம்மா விட உங்கள் அப்பா அம்மா எந்த லவ் பண்ணுறோம் அதை விட உங்களை ரொம்ப லவ் பண்ணுறோம் சொல்லி ஜிம்மு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிஜமாவா உங்கள் அப்பா அம்மா பிடிக்கிற அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் எப்போவும் இப்படி இருப்பீங்களா இல்லை மேரேஜுக்கு அப்புறம் மாறிடுவீங்களா சொல்லி ஜிம்மு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நான் எப்பவும் இப்படி தான் இருப்பேன், நான் எப்போவுமே சேஞ்ச் ஆக மாட்டேன் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீ நல்லா படிக்கணும். ஆமாம் எனக்காக வெயிட் பண்ணுவீங்களா, நான் காலேஜெலாம் போகணும். அப்பா அம்மா பாருங்கள் இப்போவே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நான் உன்னை இப்போ மேரேஜ் பண்ணிக்க விரும்பலை, நீ நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு உன்னோட காலேஜ் லைஃப் ரொம்ப ஃப்ரீடமாக என்ஜாய் பண்ண, அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களா சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஒரு பர்சன் வந்துருப்பாங்களா, இந்த பர்சன் எனக்கு பிடிக்கவே இல்லை, அது அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாம்மா, இந்த மேரேஜை எப்படியாவது உங்கள் பவர் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. பவராக என்கிட்ட என்ன பவர் இருக்குது சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனில், நீங்கள் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண முடியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவ்வளோதானே சொல்கிறாங்க. ஆமாம் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் மாத்திரதான் சொல்கிறாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் பசிக்க தெரியுமா சாப்பிடவே இல்லை ஜங்குக்கு, நீங்கள் காணணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே சாப்பிடாமே இருந்துட்டேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் வந்து ரூம்லேயே தான் இருந்தேன். அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் ரூமுக்கு போனவங்க தான், அதுக்கப்புறம் இப்போ தான் வர சொல்லி ஜிம்னு சொல்ல. ஜங்க் பார்க்குறாங்க. நீ எப்போவும் இதே மாதிரி குழந்தையாவே இருப்பா சொல்கிறாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன், நீங்கள் என்ன இதே மாதிரி பார்த்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன்டாமா சொல்லி ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி சொல்லி இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, எதாவது குக் பண்ணி தாங்களே சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கு ஜிம்மில் அப்படி அந்த ரூம் விட்டு வெளில போகிறாங்க. போய்ட்டு டேரெக்டாக அந்த ரூம் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இங்கே யாருக்கா தெரிஞ்சிருமா ஜங்கு சொல்கிறாங்க. சவுண்டு கேட்குமா, இல்லை யாருமே வரமாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா ரூம்லாம் ரொம்ப மேலே இருக்குது, யாரும் வரமாட்டாங்க அவங்களுக்கு தெரியுது. சரின்ட்டு ஜங்கு அப்படி சவுண்டே இல்லாமல் ரொம்ப அழகாக குக் பண்ணுறாரு. ஜிம்மின் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க கவுண்டர் டேப்பில். ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு குக் பண்ணுறாங்க. ஆமாம் ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஸ்டொமக்கில் அவனு போகிற பசிக்கிற சவுண்டு கேட்குது. நீங்கள் சாப்பிடவே இல்லையா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இன்றைக்கி மார்னிங் நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, அதான் இந்த வீட்டில் என்ன லாஸ்ட் டே, இதுக்கப்புறம் அங்கே இருக்க மாட்டேன், அப்போ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒன்று போகணும்னு நினச்சி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்புறம் கஷ்டமாயிடுச்சு. ஜிம் டக்குன்னு கீழே இறங்கி ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க ஓகேவா, இனிமேல் நீங்கள் இந்த கிச்சனில் இருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் இந்த கிச்சனில் குக் பண்ணுறது தான் லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா ஆமாம் நீங்கள் மார்னிங் போயிட்டோம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன் எனக்கு. ஆமாம் நீங்கள் போய் ஆகும், நீங்கள் இப்போ கஷ்டப்படுறதால பார்க்க முடியல, நீங்கள் போங்க, நான் இனிமேல் டெய்லி ஸ்கூலுக்கு வாங்க நம்ம பார்ப்போம் அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக அப்படி ஜிம் டைட்டாக படிக்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி அப்போ சொல்லு பாப்பா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. நிஜமாக ஐ லவ் யூ ஜங்கு ஐ லவ் யூ சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஐ லவ் யூ டூ பார் ஜிமின்னு அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங்கு தான் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு மேக் பண்ணி நான் ஃபீட் பண்ணி விடுவா சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் 2 பேர்
சார் ஐஸ் அப்படி பார்த்துட்டே பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு அவனுக்கு பிடிச்சிருக்கு போல சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் நம்ம வீட்டோட கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு அந்த பையன் சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சம்திங் ஏதோ இருக்குது அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு வண்டி அவன் கிச்சனில் குக் பண்ணும்போது ஏதோ ஒரு யார்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தான். அவனோட வந்து ஏர்போர்ட்ஸ் வேர் பண்ணிவிட்டு அவன் பேசுகிறதா சொல்கிறாங்க. எனக்கு அவன் வந்துருக்கான் காதில் வந்து ஏர்போர்ட்ஸ் போட்டுட்டு ஏதோ பேசியிருந்தான். பார்த்தா ஏதோ ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் கொஞ்சம் நேரம் ஜாங்கோ ஃபாலோ பண்ணிட்டு வாட்ச் பண்ணி தான் இருக்கேன். அவன் நடந்துக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாங்க ஜிம்மில் வந்து யாருக்கும் அடங்கி போகிற பையனை கேட்ட உனக்கு தெரியும் சேட்டை பண்ணுமா. சின்ன எங்கள் ரொம்ப மிரட்டினா கொஞ்சம் அமைதியாக இருப்பான். ஆனால் அவன் வந்துட்டு நம்ம ஜாங்க கூட கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணுறான். ஜாங்குக்கும் கொஞ்சம் சம்டைம்ஸ் மிரட்டுறான். அதான் பார்த்து இருக்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிறாங்க. சரி ஓகே ஷுகா நம்ம வந்துட்டு பாப்பா வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு வேளை ஜிம்முக்கு பிடிச்சிருந்தா ஜிம்முக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜிம்மோட பெரிய பையன் போல சொல்கிறாங்க. அதுக்கே நான் அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிறியா. ஆமாம் ஜிம்முக்கு அது மட்டும் பிடிச்சிருக்கும் போல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க அப்படி 2 பேரும் அப்படி சத்தம் போடாமல் போயிடுறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜிம்னு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜங்கு வந்துடுறாங்க. நம்பிச்சுக்கிட்டா ஹேங் சொல்கிறாங்க. சொல்லி நான் ஜங்கு கூட என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க சொல்லி பார்த்துறாங்க. எனக்கு ஒரு கம்பெனியில் ஜாப் கிடச்சி சொல்கிறாங்க. ஜாபா சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க. அது இந்த கிம்ஜோன் குரூப் இருக்கா. ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஜங்கு சொல்ல. அது ரொம்ப பெரிய கம்பெனி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு நாங்கள் ஒர்க் பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜென் பார்க்குறாங்க. அப்படின்னா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணல சொல்கிறாங்க. எங்கள் பாரு அந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. நம்ம கம்பெனியோட நம்ம கம்பெனிக்கு கூட அது இருக்குது சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் ஒன்று தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் ஒன்று தான் சொல்கிறாங்க. என்ன போஸ்டிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஒரு நல்ல போஸ்டிங் சொல்கிறாங்க. ஓ அப்படியா பரவாயில்லையே நல்ல டேலண்ட் தான். ஓகே அப்போ நீ என்ன பண்ண முடிவு பண்ணிக்க சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போய் ஆகணுமா அப்பா அம்மா என்ன கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த கம்பெனி சொல்கிறாங்க அது ஆக்சுவலாக வந்து பூசானில் இருக்க பிரான்ச்சுக்கு தான் போகிற சொல்கிறாங்க. ஓ பூசானில் இருக்கிற பிரான்ச்சு ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னு போய் தான் ஆகணும் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜாப் ரிசைன் பண்ண போகிற சொல்கிறாங்க. ஆமாம் சாரி சொல்கிறாங்க. ஓகே எனக்கு 3 months நல்லா குக் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீட்டில் ஒரு பர்சனாக மாறி இருக்காங்க பாருச்சாங்க. ஓகே நீ எப்போனாலும் அந்த வீட்டுக்கு வரலாம் ஓகேவா. அந்த வீட்டோட டோர் உனக்கு எப்பவும் ஓப்பன் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு நம்ம சொல்கிறாங்க. உனக்கு என்ன வேணும் கேள்வி நான் வாங்கி தர சொல்கிறாங்க. அதெல்லாம் எது வேணாம் நீங்கள் ரொம்ப லவ் கேர் கொடுத்துருக்கீங்க அதுவே போதும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி ஓகே ஆனால் உனக்கு ஃபுட்டு தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஹெல்த் ஓகே வச்சு நானே குக் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஷோவாக பார்க்குறாங்க. நானும் தானே அங்கே இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நான் போயிட்டு வரோம் சொல்கிறாங்க. எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. எப்போவும் ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு 2 பேரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த வீட்டை விட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போது சரி மேலேருந்து பார்த்துருக்காங்க பால்கனியில். இப்போ ஜங்கு வெளில போக கரெக்டாக காய் வந்து காரில் ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ ஜங்கோட லக்கேஜெல்லாம் காய் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மின் தான் மேலேருந்து பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஃப்ளைன் கிஸ் கொடுக்குறாரு. இப்போ இதை பார்க்குற ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டக்குன்னு கேட்ச் பிடிக்கிறாரு அந்த கிஸ். நம்ம ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஃபைனலாக நீ கரெக்ட் பண்ணிட்டுலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல உனக்காவது செட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. எனக்கு தாண்டா அவன் வந்துட்டு ஓகே சொல்லல பரவாயில்ல ஜங்கு கண்ணி ஹாப்பியாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி வாட போகிறோம் சொல்லிட்டு அவர் கார் ஏறாரு. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. நம்ம சொல்ல வேணாம் யோன்னு சொல்லி சொல்லட்டும் நம்ம சொன்னால் அது எப்படி செட் ஆகும் அவங்கள அவன் தானே சொல்லி இவர் போயிடாரு. இப்போ நம்ம அவங்க ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. ஹாப்பியாக ரூமில் வந்துட்டாங்க. எப்படி நினச்சாங்கக்கா என்னோட மேரேஜை ஸ்டாப் பண்ணுவாங்க எனக்கு ஹாப்பி சொல்லி ஜிம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ரொம்ப படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஹோம்ஒர்க் படிச்சிருக்காரு. இப்போ ஜாங்கு அவர் வீட்டுக்கு போயிடாரு. எங்கன்னா அங்கே சேவில் தான் நம்ம ஜங்கு தான் வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அவங்க வீடு அவ்வளோ பெரிய வீடு. இங்கே பார்க்குறாங்க. சார் எங்கே போயிருந்தீங்க சொல்லிட்டு பர்சன் கேட்குறாங்க. நான் தான் ஒர்க் விஷயம் மேலே போய் தான் சொல்கிறாங்க. இல்லையே எனக்கு சம்திங் டவுட்டாக இருக்கே சொல்லிட்டாங்க. ஒரு டவுட்டும் வேணாம் டே ஒன்று சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடாரு. இப்போ ஒரு பேபி க்யூட்டாக இருக்குது. அச்சோ என்னடா பண்ணுறது தங்கம் சொல்லிட்டு ஒரு பேபி எடுத்துகிட்டு டே தான் ஜங்கு தான் கொஞ்சிறாங்க. இந்த பேபி பேர் ஓகேவா நம்ம டேயோட பேபி தான் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஒயன் பார்க்குறா ஜங்கு எங்கே போய் தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒர்க் ஏன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு அங்கிள் அண்டியில் உங்க மேலே ரொம்ப கவலைப்படுறாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவரும் அவங்க அப்பா அம்மா போய் பார்த்துட்டு அப்படி ரூம் போயிடாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரூமுக்கு போனதும் அப்படின்னு மெசேஜ் வருது. ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இப்போ ஜங்கு அவர் ரூம்லேருந்து அப்படி வந்துட்டு ஒரு வீடியோ கால் பண்ணுறாங்க. ஜிம்மில் அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்கு ரொம்ப அவ்வளோ பெருசாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா நீங்கள் இவ்வளோ ஃபஸ்ட்டு சொல்லி இருந்திருக்கீங்க இங்கே வந்து சொல்கிறாங்க. பாடமா எனக்கு உன் வீட்டில் கொடுத்த வீடு ரூம் மட்டும் என்ன சாதாரண ரூமா எனக்கு அவ்வளோ பெரிய ரூம் கொடுத்தீங்க. அது மட்டும் நம்ம வீட்டில் உள்ளவங்களோட மனசு ரொம்ப பெரிய மனசு ஓகேவா. ரொம்பவே உங்களோட அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்கிட்ட ரொம்ப கைண்ட் ஹார்ட்டாக தான் நடந்துக்கிட்டாங்க. அது மெய்டு கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட மட்டும் அப்படி இருக்காங்க சார் அந்தளவுக்கு சேட்டை பண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் ஜவுக்கா நான் சேட்டை பண்ணுவேன் அதுக்கு என்ன சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஓகே எனக்கு கூட பிரச்சனை இல்லை ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் ஒய்ஃப் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நான் உங்களை மிஸ் பண்ணுறது தெரியுமா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வாசம் சொல்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் என்னமோ கொஞ்சம் ஒர்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேவா. நீங்கள் ஒரு சிஇஓ சொல்கிறாங்க. ஓ சாருக்கு நான் செஃப்பாக இருக்கிறத விட சிஇஓவாக இருக்க தான் பிடிக்குதா. ஆமாம் எனக்கு என்னோட சிஇஓ தான் பிடிச்சிருக்கு செஃப் எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க.
இப்போது ஜிம் பார்க்குறேங்க. ஆனால் ஃப்யூச்சரில் எனக்கு நீங்கள் குக் பண்ணி தரணும், எனக்கும் 2 பேபிஸ்க்கும் அப்படி ஜிம் சொல்ல ஜம்க்கும் அவ்வளோதான் ஃப்ரீ ஆகிட்டு அந்த வாட்ஸ்அப் எடுத்து ஜிம் டக்குன்னு அச்சு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறோம். ஐயோ ஜிம் நீ என்ன சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது ஜிம்முக்கு. அச்சோ ஜம்கூட பற்றி என்ன நினைப்பாங்க, நீ வந்துட்டு அவர் முன்னாடி வந்துட்டு நான் குழந்தைன்னு சொல்லியிருந்தேன், இப்போ பார்த்தா நீ ஒரு குழந்தைய பற்றி பேசிட்டு இருக்கா சொல்லி ஜிம் தான் ஒரு ஷை ஆகிட்டாரு. அந்த பக்கம் ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, என்ன சொன்னால் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓ பேபிஸா சாருக்கு அந்த இடத்துல என் ட்ரீம் இருக்கா சொல்லி ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டாரு. அவர் அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியல. இப்போ அவர் ரொம்ப ஹாப்பியாக காய்க்கு ஃபோன் பண்ணாடே காய சொல்கிறாங்க சொல்லி ஜம்கா சொல்கிறாங்க, டே எனக்கு நல்லா ட்ரிங்க் பண்ண போகிறதுக்கு சொல்கிறாங்க, ட்ரிங்க் பண்ணுமா ஏன்டா சொல்கிறாங்க, எனக்கு சேடாக இருக்கே சொல்லி சொல்கிறாங்க. டே சேடாக இல்லை, ஓ ஹாப்பினஸ் இல்லை நான் மறந்துட்டேன், ஓகே எனக்கு ட்ரீட் கூட நான் வரேன் சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிட்டு மெக்கு காய் ஜங்குக்கு 3 பேர் தான் அவங்க கிளப்புக்கு போகிறாங்க. ஜங்கு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறாரு. டே ஏன்டா இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறா சொல்கிறாங்க, நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குடா சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, என்னால் சொல்லவே முடியாது ஹாப்பினஸை, என்னோட ஜிம்மிலுக்கு பிடிச்சிருக்கேன் அவன் பற்றி என்கிட்ட என்ன நம்ம கேட்டால் சொல்கிறாங்க, என்ன கேட்டால் சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன தானே எங்களுக்கு பர்சனலாக சொல்கிறாங்க, பர்சனலாக டே உனக்கு வேறு செட் ஆகிடுச்சா எனக்கு தானே சொல்கிறாங்க, டே உனக்கு தானே செட் ஆகிடுச்சு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ட்ரிங்க் பண்ணிக்கிறதால போதில் வளர்றாரு. இப்போ காய் பார்க்குறாங்க, என்னடா சொல்கிறேன் எனக்கு எங்கடா செட் ஆகிட்டு அவன் தான் என்ன வெறுக்கிறான்னு சொல்கிறாங்க. இல்லைடா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவனுக்கு கூட ரொம்ப பிடிக்குமா தெரியுமா, அவனும் லவ் பண்ணுறான் ஆனால் எப்படி சொல்ல தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் என்னோட ஜிமினி இப்போ என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டா, சுச்சுவேஷனாக சொல்லிட்டா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணா வீட்டை விட்டு வரதுக்கு ரெடியாக இருந்தேன்னா அதனால தான் சொல்லிட்டான், இல்லை சார் என்ன கொஞ்சம் டேஸ் சுத்த விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜங்க் சொல்ல ஜங்க யோசிச்சுட்டாரு. காய் பார்க்குறாங்க, என்ன லவ் பண்ணுறான் யோசிச்சா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஃபோன் பண்ணுறாரு. இப்போ ஒரு பர்சன் ரிங் ஆகிட்டு இருக்கு, அங்கே அந்த பர்சன் பார்க்குறாங்க யார்கிட்ட லைனில் வர சொல்லிட்டு அவரும் ஜிம்னிடா அவன் லைனில் வர சொல்லிட்டு கட் பண்ணி ஹலோ என்ன காய் எப்படி சொல்கிறாங்க, யோன்ஜன் பேபி சொல்கிறாங்க. டே என்ன காய் என்ன ஒரு மாதிரி இப்போ சொல்கிறாங்க. இப்போ ட்ரிங்க் பண்ணிருக்காரு, யோன்ஜன் பேபி சொல்லு நீ என்ன லவ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். ஜம்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஆனால் ட்ரிங்க் பண்ணுறான், நான் ரொம்ப சேடாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. சேடாக இருக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நான் உனக்கு தான் என்ன பிடிக்கல நீ என்ன சொல்கிறல, நான் பெரிய பையன் சொல்லிட்டு உண்மையாக எனக்கு பிடிக்கலடாமா சொல்லிட்டு காய் கேட்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க ட்ரிங்க் தானே பண்ணியிருக்கான் ஞாபகம் இருக்கா சொல்லிட்டு இங்கே பாரு காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது, அது உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் காய், இங்கே பாரு குடிக்காத ஓகேவா, நீ சேடாக இருக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன் எனக்கு நிஜமாக சொல்கிறேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன், வேறு என்ன வேணும் உனக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எனக்கு வேணும் சொல்கிறாங்க, நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் இதை போய் என்ன இருக்க சொல்லிட்டு யோசிச்சு தான் கேஷுவலாக பேசிட்டு நீ குடிக்காத ஓகேவா நான் வச்சுறேன் நாளைக்கு பேச சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் காய் ரொம்ப ஹாப்பியாகிட்டாரு. இப்போ நம்ம வைக்க பார்க்குறாங்க, டே இங்கே பாரு நீ ட்ரிங்க் பண்ணுறேன்னு நினச்சாலும் அவன் சொல்கிறாங்க நாளைக்கு போய் நீ கேட்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த காம சார் நாளைக்கு பார்த்துக்க சொல்லிட்டு அவர் காய் கட் பண்ணிட்டார் ஃபோனை. பயங்கர ஹாப்பியாகிட்டாரு. இப்போ 2 பேருமே நல்லா ட்ரிங்க் பண்ணுறாங்கடா. ட்ரிங்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போது நம்ம ஜம்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போயிடாரு. நெக்ஸ்ட் டே தான் ஜம்க்கு ஃப்ரெஷ்ஷாக டே இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, இன்றைக்காவது உனக்கு ஆஃபீஸ் ஒன்று தோணுச்சு சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்குறாங்க, நான் இப்போ ஆஃபீஸ் வரல சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ காய் பார்க்குறாங்க, டே நீ ஆஃபீஸ் வந்தே அவங்க சொல்கிறாங்க. மெக்கும் பார்க்குறாங்க, ஆமாம் நீ ஆஃபீஸ் வந்தே அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க பாரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குடி வா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, ஜிம் பேபி இந்த மாதிரி எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போங்க மீட்டிங் போய் அட்டன் பண்ணுங்க ஜவுக்கா அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ ஈவினிங் வரவா சார் ஈவினிங் வாங்க சொல்லிட்டு அவரும் ஃபோனை வந்து கட் பண்ணி விட்றாரு. இப்போ நம்ம ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆஃபீஸ் போகிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்க ஒரு ஃபேஸ் எதிர்பார்க்குற டேக்கு என்னமோ சம்திங் ஃபீல் ஆகுது. என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் எனக்கு புரியலையே, என்கிட்ட ஷேர் பண்ணவும் மாட்டுறான், என்ன தான் உனக்கு இது நடக்குது, அவன் ஹாப்பியாக எனக்கு ஹாப்பி தானே என்று சொல்லலாம்ல, ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு ஜாக்கிட்டே நினைக்கிறாங்க. ஜவுக்கு அதெல்லாம் கவலைப்படல, ரொம்ப ஹாப்பியாக மீட்டிங் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படா ஈவினிங் ஆகும், எப்போ ஸ்கூல் விட்ற டைமும் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போது நம்ம காய் எப்படி வெயிட் பண்ணிருக்காங்க, மெக்க பார்க்குறாங்க. ஏன் டேயாங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன இவங்க பேர் ஒரு மார்க்கமாக நடந்துக்கிறாங்க சொல்கிறாங்க. சரி அதை விட்றா சொல்கிறாங்க. இப்போ மெக்க பார்க்குறாங்க, ஏன் டே உனக்கு தெரியாத சொல்லி கேட்குறாங்க. தெரியாத சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கும் சரி ஓகே நம்ம சொல்ல வேணாம் சொல்லிட்டு அவர் விட்றாரு. இப்போ ஃபைனலாக ஈவினிங் தானே ஆகுது. நம்ம ஜவுக்கு தான் டக்குன்னு அப்படியே காருக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஸ்பீடாக ஓட்டுறாரு ஆஃபீஸ்க்குள்ளே. எல்லாம் பார்க்குறாங்க, என்ன சார் இப்படி ஓடுறாங்க சொல்லி பார்த்துருக்காங்க. ஜவுக்கு தான் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம காயை அவர் பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. நம்ம சேனலில் விட்டு போய்டா சொல்கிறாங்க. டே வாடா சொல்லிட்டு அவர் ஓடி போய்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. டே பார்க்குறாங்க, கண்டிப்பாக ஒரு நடக்குது சரி இருக்கட்டும் அவனே சொல்லி விட்டுறாரு. இப்போ காயும் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே கார் வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணுறாங்க. நம்ம ஜங்கு தான் அவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறேன். மெதுவாக பாடா சொல்கிறாங்க. ஸ்கூல் விட்டுப்பாங்கடா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு கார் வந்து ட்ரைவ் பண்ணி ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்து நிற்கிறாங்க கரெக்டாக. இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு கார் விட்டு ஸ்டாப் பண்ணி இறங்கி நின்றுருக்காங்க. இப்போ அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ண ஸ்கூல் விட்டு தோணும். நம்ம ஜங்கு ஓடி வராரு. ஓடி வந்து டக்குனு ஜங்கு மேலே ஜம்ப் பார்க்குறாங்க. ஜங்கூட பிடிச்சிக்கிறாங்க. சுற்றுறா தூக்கி இப்போ ஜெயிச்சு பார்க்குறேன். நீங்கள் பாட்டில் ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கோண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு ஆம்பளை ஜங்கா விட்டுருங்க சொல்கிறாங்க. ஜங்கு கீழே இறக்கி விட்டுறாங்க.
ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி போய் சொல்கிறாங்க ஜங்கா மிஸ்ஸு சொல்லிட்டு ஜங்கு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ மிஸ் டூடா சொல்கிறாங்க, எனக்கு டே ஃபுல்லாக உன்னை பார்க்காம எனக்கு டே போவே எடுத்துருமா சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம காய் பார்க்குறாங்க. அப்புறம் யோன்ஜின் பேபி சொல்கிறாங்க, என்ன யோன்ஜின் பேபி கூப்பிட்ற தள்ளி போக சொல்கிறாங்க. அப்படியா யோன்ஜின் பேபி கூப்பிடக்கூடாதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போது நான் யார் உனக்கு சொல்கிறாங்க, நீ யார், நீ எனக்கு யாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே, அப்போ ஜங்கா ஆஃபீஸில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா சொல்கிறல, அவள் ஓகே பண்ணுறவா சொல்லி கேட்குறாங்க. அவள் என் வயசுக்கு தானே இருப்பா சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல யோனிச்சுக்கோ. ஒரு என்ன உன் வயசுக்கு ஒரு பொண்ணா, யார் ஒன்று கன்ஃபர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு கன்ஃபர்ஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிச்சிருக்காமா, பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. அப்போ நான் எதுக்கு இருக்கா சொல்லிட்டு யோனிச்சு சொல்கிறாங்க. நீ தானே சொன்னா யாரும் சொல்கிறாங்க பாரு காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனிச்சு போய்ட்டு காயோட ஷேர் பிடிக்கிறாங்க. சொல்லு பேபி சொல்கிறாங்க. நீ எவ்வளோ காய் இருந்தால் இன்னொரு பர்சன் வந்து போய் பேசுவேன் நான் இருக்கும்போது அப்படி சொல்கிறாங்க. உனக்கு தானே பிடிக்கலையடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. யார் சொன்ன உனக்கு பிடிக்கல சொல்லிட்டு இங்கே பாரு அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் என்ன பண்ணாங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறாரு. பார்த்தா அதில் நம்ம யோனிச்சுதான் இங்கே பாரு காய் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணாத நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொன்னது அந்த ரெக்கார்டிங்கில் இருக்கா. இதுதான் சொல்கிறாங்க. நேற்று நைட்டு நீ பேசும்போது எப்படி மாற்றி பேசணும்னு தெரியும்டா, அதுக்கு தான் நான் பேசுறதுக்கு முன்னாடியே ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. அவன் ரெக்கார்டிங் ஸ்பீக் அது ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு தான் அவன்கிட்ட பேசணும் சொல்லிட்டு நம்ம காய் சொல்லி யோனிச்சுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ யோனிச்சு டைட்டாச்சு காய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்டா என்னை சுற்றி விட்றா சொல்கிறாங்க. அது சரியா சும்மா தான் காய், எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியலையா, எனக்கு ஒரு ஷையாக இருந்து சொல்கிறாங்க. அப்படியா மற்ற விஷயம்லாம் ரொம்ப போட்டாக பேசுகிறேன், இது சொல்லவா ஷையாக இருந்து சொல்கிறாங்க. ஆமாம் என்ன தான் எனக்கு ஷையாக இருக்கா சொல்கிறாங்க. ஷையாக தான் இருக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பி, ட்ரூவாக லவ் பண்ணுறேன், ட்ரூவாக தான் சொல்கிறாங்க, நான் பொய்யா சொல்கிறேன். அப்போ 3 மந்த்தில் சுற்றுறது வேஸ்ட்டாக போட சொல்கிறாங்க. அம்மா யார் உன்னை கன்ஃபியூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லு காய் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணுக்கு உனக்கு உண்மையான பிடிச்சிருக்காமா சொன்னா சொல்கிறாங்க. பாரு அவகிட்ட சொல்லு, எனக்கு யோனிச்சு ஒரு அழகான பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவனை தான் மேரேஜ் பண்ணி சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் கண்டிப்பாக சொல்கிறான், இவ்வளோ அழகான ஒரு ஃபிகர் எனக்கு இருக்கும்போது நான் ஏன்டா பார்க்க போகிறேன், நீ அழகாக இல்லைனா கூட லவ் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்கு காயும் யோனிச்சும் டைட்டாக ஹக் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் பார்த்து கேட ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நீங்கள் எதனா ஸ்டெப் எடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. பாடாமல் கொஞ்சம் டேஸ் போட்டு ஓகேவா, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது முன்னாடி நான் வந்துட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. அம்மா அப்புறம் அப்பா அம்மா வந்துட்டு உங்களை என்ன சொன்னாங்க ஜாப் போட்டு போகிறப்ப சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஹாப்பி தான் சொல்கிறாங்க. ஹாப்பி தான் சொன்னாங்களா ஓகே சொல்லிட்டு ஜங்கா அதில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜங்கு இது வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்ததில்ல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கேஷுவல் ட்ரெஸ் தான் பார்த்துருப்பாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சிஓவா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்குங்க வாயன் சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்மில் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. 2 பேர் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஸ்கூல் ட்ரெஸ்லையும் ஒரு சிஓ ட்ரெஸ்லையும் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது அப்படி போஸ்ட் பண்ணுறவா சொல்கிறாங்க. போஸ்ட் பண்ண போகிறீங்களா. ஆமாம் என்னோட இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணவா சொல்கிறாங்க. என்னென்னு போஸ்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சிஓ ஃபெல் இன் லவ் வித் இருக்க ஸ்கூல் பாய்னு போஸ்ட் பண்ணவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சோ வேண்டாம், யாரும் தப்பாக நினச்சி போகிறாங்க சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க, மற்றவங்க தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா, அதை பப்ளிக்காக நம்ம சொல்ல வேண்டாம். நான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஓகேவா, நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரௌடாக என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நீங்கள் பிக்சர்லாம் போடலாம், போஸ்ட்லாம் போடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. அதுக்குள்ள நல்லா சாப்பிட்டு நான் பெரிய பையன் ஆயிடுறேன் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. அப்படியா பெரிய பையன் ஆடிவா, எனக்கு இப்படி இருக்குது தான் முடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே இன்றைக்கி என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போங்க எங்கே சொல்கிறாங்க. பீச்சுக்கு சொல்கிறாங்க. பீச்சுக்கா சரி ஓகே கூட்டிகிட்டு போய்ட்டா போச்சு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமின் பீச்சுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது. ஜங்கா பேசாமல் ஹார்ஸ் ட்ரைவ் போகுமா சொல்கிறாங்க. ஹார்ஸ் ட்ரைவா சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு ஜங்கும் ஜிமின் அந்த ஹார்ஸில் உட்கார வச்சுட்டு ஜங்கு அழகாக அந்த ஹார்ஸை வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. அது மாதிரி அந்த இது பண்ணுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு ஜிமின் தான். ஜங்கு கூட ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ டேஸ் போயிட்டே இருக்கிறா. ஜங்குக்கு எவ்ரிடே ஜிமின் வந்து பார்க்குறதும் பேசுறது இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஜிமினுக்கு ஆல்மோஸ்ட் ஃபைனல் எக்ஸாமே வந்துருச்சு. இப்போ எக்ஸாம் வரப்போது ஆனால் ஜங்கு தான் ஜிமின் பேபி நல்லா கேட்டுக்கோ, எக்ஸாம் நல்லா படிக்கிற சொல்கிறாங்க. ஜங்கா நீ என்ன என்னோட அம்மா மாதிரி பேசுகிற சொல்கிறாங்க. பாரு உன்னை நல்லா பார்த்துக்கணும், நானும் அப்படி சம்டைம்ஸ் மாறுவேன் ஓகேவா, நான் எப்போதும் அப்படி இருக்க மாட்டேன், சம்டைம்ஸ் நான் அப்படி மாறுவேன். தயவுசெய்து நல்லா படுற அம்மா சொல்கிறாங்க. நல்லா படிக்கிறேன் வை அப்படி ஜிம்மில் ஃபோன் வச்சுட்டு ஜங்கு பார்க்குறாங்க. கோவம் வருது பாரு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டேஸஸ் போக நம்ம ஜிமின் ஜங்குக்கு சார் ஜிம் சரி அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுறாங்கடா. ஜிமினுக்கு ஜங்கோட ஏஜில் ஒரு விஷயம் இல்லைன்ற அளவுக்கு ஒரு மாறிட்டார். அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. இப்போ ஜிமின் தான் 12th முடிச்சிட்டாங்க. 12th முடிச்சுட்டு இப்போ டேஸ் பாஸ் ஆகுறா. ஜிம் தான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம ஜங்கு ரம்ஜின் பார்க்குறாங்க. எந்த காலேஜ் அட்மிஷன் போடலாம் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்பா எனக்கு கொஞ்சம் லாங்கில் போடுங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு லாங்கில் எதுக்கு சொல்கிறாங்க. அது லாங்கில் போடுங்க, நான் வேணா ஹாஸ்டல் போக சொல்கிறாங்க. ஹாஸ்டலா ஏண்டா உனக்கு ஹாஸ்டல்லாம் பிடிக்காது, வீட்டில் தான் இருக்கணும்னு ஹாஸ்டல் சொல்கிறாங்க. இல்லை நான் ஹாஸ்டலுக்கு போகிற சொல்கிறாங்க. ஹாஸ்டலுக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஹாஸ்டல் போடுங்க, நான் ஹாஸ்டலுக்கு போகிற சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அப்போல்லாம் அனுப்ப முடியாது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அப்போலாம் அனுப்ப முடியாது, வீட்டில் தான் படிக்க சொல்கிறாங்க. சரி ஜிமினும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஸ்கூல் காலேஜ் போய் கரெக்டாக வீட்டுக்கு தானே வர சொல்கிறாங்க. ஏமா அப்படி கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் டேஸாக நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் தான் சின்ன வயசுல போர்டிங் ஸ்கூலில் போட்டிங்களா அப்படி ஜிம்னு ஒரு மாதிரி கோமா பேச. சரி ஓகே புரியுது சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ஏன்னா பையன் சின்ன வயசில் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. நீ கொஞ்சம் நேரம் மெச்சூரிட்டி ஆகணும்டா அப்படி பண்ணா சொல்கிறாங்க. நான் மெச்சூரிட்டியாக தான் இருக்கேன். ஸோ ஜிம் போயிடுறாரு.
இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜவுக்கு ஜிம்மில் நல்லா பார்த்துக்கிறாங்க. காலேஜ் ஜிம் ஜாயின் பண்ணிட்டாங்க. 3 இயர்ஸ் போகுதுடா ஜிம்மின் ஜவுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக லவ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜவுக்கோட நம்ம நம்ஜனுடைய ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா நம்ம கேம், அவர் வந்துட்டு இந்த மாதிரி இவனுக்கு வந்து ஜிம்னு வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கூட படிக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ணுறானாமா, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்காமா, அதனால் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பா போல, அதனால் உங்களை பேர் லவ் பண்ணுறாங்க, அதனால் மேரேஜ் ஒன்றும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது கேட்குற ஜின்னுக்கு ஒரு மாதிரி சரி ஓகே அப்படின்னா ஜிம்முக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 வயசில் ஒரு அவனோட ஒரு 2 வயசு பெரிய பையன் வந்தால் மட்டும் போதும், அப்படியே அலைன்ஸ் பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க அங்கே அலைன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு ஜிம் பார்த்தா அவங்கள ஹாப்பியாக அவங்க லவ் ஆகிட்டுருக்கு. 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே அந்த 3 இயர்ஸில் நம்ம நம்பிச்சிருவோம் ஜின்னும் சரி ஓகே படித்து முடிச்சதுக்கப்புறம் பையனை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறான் சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ 3 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப பெரிய பையனாக ஒரு மெச்சூரிட்டியாக வளர்ந்துட்டாரு. ஆனால் ஜவுக்கு அப்புறம் இருக்கார் எப்பவுமே குழந்தை தான், அப்படி தான் இருக்காரு பார்த்துக்கிறாரு. ஃபைனலாக நம்ம ஜவுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு உனக்கு, ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, உனக்கு மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நான் மேரேஜ் ரெடி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் இப்போ மேரேஜ் ரெடி தான் சொல்கிறாங்க. என்னடா இது கரெக்டாக 30 இயர்ஸ் தான் மேரேஜ் பண்ணிக்க நினச்சேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைப்பா இப்போ நான் மேரேஜ் ரெடி, நான் சொல்லிட்டு பையனை எனக்காக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு லவ்வா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா ஒயனும் நம்ம டேவ் பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி யார் அந்த பையன் நானும் கேட்கணும்னு நினச்சிட்டேன், என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி டேஸஸ் போக நானும் விட்டுட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த உனக்கு தெரியல சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. உனக்கு தான் அந்த கிம் குரூப் சொல்கிறாங்க. கிம் குரூப் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க டே நிறைய கிம் குரூப்புக்கு எது சொல்கிறாங்க. அதான் கிம் நாமிச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்கிறாங்க. பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம கம்பெனிக்கு கூட அவங்க கம்பெனி இருக்குமே சொல்கிறாங்க. ஆமாம் அந்த குரூப்போட பையன் தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு டே அவரோட பையனா சொல்கிறாங்க. அவரே எங்கே இருப்பார் சொல்கிறாங்க. அவரோட பையன் சொல்கிறாங்க. பாரு அவரோட பையனை தான் நான் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறது ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்காங்க. நம்ம ஜிம்மோட ஃபோட்டோவும் ஜங்கோட ஃபோட்டோவும் சேர்த்து எடுத்துருப்பாங்களே அதை காமிக்கிறாங்க. என்னடா உன்னோட பையன் சின்ன பையனாக இருப்போம் போலேயே சொல்கிறாங்க. அங்கே பாருட்டே அப்படி பார்த்தா சரி 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 எனக்கு புரியுது, நீ உடனே சொல்லுவ பையனும் நீ சின்ன பையன் உன்னோட சின்ன பொண்ணு சொல்லுவேன் எனக்கு புரியுது சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா என் ஜங்கா அந்த பையன் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறான் என்ன சொல்கிறாங்க. நிச்சயமாக ஆமாம் நிச்சயமாக தான் என்னை ரொம்ப லவ் பண்ணுறான், எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும், அவன் மேலே அவ்வளோ கேர் வச்சிருக்கேன் பாசம் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நாங்கள் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் லவ் பண்ணுற சொல்கிறாங்க. 4 இயர்ஸ் சொல்கிறேன் பையன் ஷாக் ஆகிடுறதுக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. அட கடவுளே நாங்கள் கூட 2 இயர்ஸ் லவ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் நான் அவன் 4 இயர்ஸ் லவ் பண்ணுறான், அவன் 12th படிக்கிறது லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜம்கோட அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குடே ஏன்டா சொல்கிறதுக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா. கண்டிப்பாக ஒத்துப்பாங்கம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன், நீங்கள் மட்டும் பேசுனீங்கன்னா ஓகே சொல்கிறாங்க. உன்னை பற்றி அவங்க வீட்டில் தெரியுமா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க எனக்கு தெரியும் ஆனால் யாருன்னு தெரியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம காய் மெக்கு நம்ம ஒயனு அவங்க பேபி சுகோ அதுக்கப்புறம் இவங்களோட ஜங்கோட அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பெரிய கேங்கே வராங்க நம்ம ஜங்கோட ஜிம்மினோட வீட்டுக்கு. இந்த பக்கம் ஜிம்மினா நர்வஸாக இருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகாவும் ஜெகும் பார்க்குறாங்க. ஜிம்மினி என்னாச்சும் சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. எப்போதுமே நீ வந்து வெக்கேஷன் ஆனால் கேபி இதை லீவ் விட்டால் கேபி வெக்கேஷன் பண்ண சொல்லிட்டு போகலாமா சொல்லி கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அது ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ சார் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டிங்க இல்லை கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. ஜிம் ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி இருக்காரு. ஆனால் எதுக்குன்னு யாருக்கும் புரியல. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தான் வந்துட்டு இந்த வீடு தான் சொல்கிறாங்க. இந்த வீடா சரி ஓகே சொல்லிட்டு எல்லாம் வராங்க. உள்ள வந்துட்டு டோர் பிள்ளை ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மேடு தான் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நிறைய பேர் இருக்காங்க. அந்த மேடு பார்க்குறாங்க. இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க சொல்லிட்டு ஏன்னா அதுக்கப்புறம் ஜங்கு இவங்களை மீட் பண்ணிருக்க மாட்டாங்களா ஓகேவா. இப்போது அந்த மாதிரி பார்க்குறாங்க. தம்பி நீங்கள் சொல்கிறாங்க. ஆண்டி நான் ஜங்கு ஞாபகம் சொல்கிறாங்க. ஓ ஜங்கு தம்பி நீ அவ்வளோ வசூல் கூப்பிட்றாங்க. இது யார் சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ ஃபேமிலி சொல்கிறாங்க. ஃபேமிலி எவ்வளோ வாங்க சொல்கிறாங்க. எல்லோரும் உள்ள வராங்க. இப்போ எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. இதை டே பார்க்குறாங்க. பரவாயில்ல வீட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் தானே இவங்களும் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம மேடு வந்து பார்க்குறாங்க. நம்ஜு சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்லுங்கள் அக்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. அது ஜங்குக்கு வந்துருக்காங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அந்த பையன் நம்மளை மறந்தே போயிட்டா பார்த்தியா 3 இயர்ஸ் ஆகிடுச்சு, அவன் நம்ம வீட்டு கூட வரைய சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ வந்துருக்காரு ஃபேமிலியோட சொல்கிறாங்க. ஃபேமிலியோட வா சொல்லிட்டு நம்ம ஜின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்லணும் நம்ம சொல்ல கீழே வா சொல்கிறாங்க. இப்போ ஜின் நம்பிச்சு எல்லாரும் வராங்க. இப்போ ஷேக் இப்போ ஷுகா 4 பேர் வந்துருக்காங்க. ஜிம்மின் மட்டும் வேறு ரூமில் இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்து ஜின்னு ரொம்ப ஹாப்பிடாங்க. ஜங்குக்கு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஜின்னா எங்கள் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. உள்ளவா சொல்லி கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இவங்களா சொல்கிறாங்க. இவனோட அப்பா அம்மா ஃபேமிலி சொல்கிறாங்க. வா நைஸ் சொல்லிட்டு நைஸ் டு மீட் யூ உன்னை பார்த்து எவ்வளோ சார் சொல்கிறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. உன்ட்ட நான் சொல்லியிருந்தேன் மேரேஜில் எனக்கு இன்விடேஷன் ஓகே சொல்லிட்டு அதுவும் அப்படியே வந்திருக்கா அந்த குட் நியூஸ் சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதில் ஹேங் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இருப்பா நானே பேச சொல்லிட்டு இங்கே பார்ப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நீங்கள் நான் ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி எப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக அந்த பையனுக்கு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் வந்திருக்கோம் சொல்கிறாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இல்லை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணணும் இனிமேல் தான் சொல்கிறாங்க. இனிமேல் தானே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லுங்கள். பையன் பொண்ணு எதாவது தெரிஞ்சவங்களா சொல்கிறாங்க. ஆமாம் பையனை ரொம்ப தெரிஞ்ச
பையன் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா சார்? எங்களாம் தெரியாது, இவனுக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஓ ஜங்குக்கு லவ்வா சொல்லி சின்ன கேட்குறாங்க. ஆமாம் எங்கள் லவ் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கு கொஞ்சம் நவமாசம் தான் இருக்காங்க. இப்போ சுகா ஜங்கு பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஓ ஜிம்மில் பார்க்க தான் வந்திருக்காங்களா சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சுது. அவங்க பேர் அமைதிருக்காங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க சொல்லிட்டு நாங்கள் ஜங்குக்கு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுமா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஹெல்ப்லாம் பண்ண வேணாம், நீங்கள் தான் சம்மந்தம் சொன்னால் போதும் சொல்கிறாங்க. சம்மந்தமாக சொல்லி அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் எதுக்கு சம்மந்தம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் பையனை தானே எங்கள் பையன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்ல அவங்க ஷாக் ஆகிடுது. என்ன பேசுறீங்க சொல்லிட்டு அக்கறை எழுதிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம அங்கே பார்ப்பா நீ எங்கள் வீட்டுக்கு வா ஜெஃபா வந்து ஒரு பையன் சொல்கிறாங்க. அது கேட்குற ஜங்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ சுகா ஜெகப்பு ஒரு மாதிரி எடுத்து ஏங்க அப்படி சொல்கிறாங்க. அமைதியாக சொல்லிட்டு சின்ன பார்க்குறாங்க. பாரு நீ என் வீட்டுக்கு ஜெஃபா வந்து ஒரு பையன் ஒன்றால் அந்த வீட்டில் ஒரு பையனை நினச்சேன். இது வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்போ தான் பார்க்குறேன். ஆனால் நீ என்ன என் பையனை வந்து லவ் பண்ணுற சொல்லிட்டு உன் வயசு என் வயசு என் பையனோட வயசு நீ என்ன பேசிட்டு இருக்க? அதுவும் எப்படி என்னோட பையனை வந்து இப்போ மேரேஜ் பண்ணி நினைக்கிறேன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டேங்கு கோவம் போகிறது இப்படியே தாங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன நினச்சிங்க என்னோட ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க சொல்லி கேட்குறாங்க. ஏன்ப்பா நானும் நினைக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சாரிட ஒரு நிமிஷம் இவங்க வந்து ஃப்ரெண்ட் இல்லை, இவங்க வந்து நல்லா கேட்டுக்கோங்க. இவன் என்னுடைய தம்பி சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம் என்னோட தம்பி. நான் யாரும் உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் சொல்லி கேட்குறாங்க. கிம் குரூப் ஒன்று கிம் ஜோன் குரூப் சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம் கிம் ஜோன் ஓகேவா. என்னோட அம்மா ஜோன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, என்னோட அப்பா வந்து கிம் குரூப்பை சேர்ந்தவர் ஓகேவா. அதனால் நாங்கள் கிம் ஜோன் வச்சுருக்கோம். என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தவங்க, அதனால் அந்த நேம் அப்படி வச்சுருக்கோம் கிம் ஜோன் குரூப் ஓகேவா சொல்கிறாங்க. ஜவுக்கு நம்பிட்டு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் கிம் ஜோன் குரூப்பாக சேர்ந்தவங்க தான் ஓகேவா. இவன் தான் அதோட செகண்ட் சிஇஓ, நான் தான் ஃபஸ்ட்டு சிஇஓ செகண்ட் செய்வோம் ஓகேவா. இந்த கம்பெனி எவ்வளோ பர்சன்ட் உங்களுக்கே தெரியும். உங்கள் கம்பெனியை விட எங்கள் கம்பெனி எந்த விதத்துலையுமே குறைஞ்சதே கிடையாது. உங்களுக்கும் அது தெரியல சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹேங் மன்னிச்சிருங்க, நான் ஜிம்மினை லவ் பண்ணேன். அந்த ரீசனுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு ஜெஃபா வந்து சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறதுக்கு? ஆமாம் ஆக்சுவலாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு 4 years பிஃபோர் போகலாண்டா இங்கே ஒரு பையன் தான் வந்துட்டு எப்படின்னா ஒரு பர்சன் வந்துட்டு கார் விட்டு இறங்குறாங்க. இங்கே எதுக்கு அந்த காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. பெட்ரோல் காலேஜ் சொல்கிறாங்க. பெட்ரோல் காலேஜ் ஏன்டா பார்க்க முடியாது சொல்கிறாங்க. நான் எவ்வளோ தூரம் லாங் ட்ரைவ் போய்ட்டு வந்திருக்கோம், பெட்ரோல் போடல சால்ட்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே போய்ட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு நிறுத்திருக்காங்க. ஸ்கூலுக்கு கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க பாரு சொல்லிட்டு அவர் நின்றுருக்காரு. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு அவங்க பார்த்துருக்காங்க. இங்கே பாரு ஜிமினி லவ் அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. பாரு மிகவும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு புரிஞ்சுக்கோ, எனக்கு போய் சொல்லிட்டு தெரிய சொல்கிறாங்க. நான் உண்மையாக தான் சொல்கிறாங்க. சரி ஓகே உன் பாய் ஃப்ரெண்ட் காட்ட சொல்கிறாங்க. அப்படியே பாய் ஃப்ரெண்டை காமிட்டு விட்டுருவா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. எவன் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அங்கே ஒரு பர்சன் ரொம்ப ஹேண்ட்ஸம் அழகாக இருக்காங்க. பார்த்து ஜிமின் இங்கே பாரு அந்த பையனை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்தா ஒரு பர்சன் ரொம்ப அழகாக அப்படியே கார் பக்கத்தில் இருக்காங்க, மொபைல் யூஸ் பண்ணிட்டு. ஆனால் அவர் பார்த்தா பெரிய ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. கொஞ்சம் என்னோட பெரிய பையனை சொல்கிறாங்க. பெரிய பையனை லவ் பண்ணாதானே நம்புவாங்க. சரி நீ போய் சொல்லு கரெக்டாக நான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸ்கூலில் ஒரு பையனை சொல்ல நம்ப மாட்டான் சொல்கிறாங்க. கரெக்ட் இல்லை? ஆமாம் சொல்லி போய் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் இங்கே பாரு மிகவும் அவங்க தான் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் போய் சொல்கிறது ஓகேவா. ரோட்டில் போகிற ஒரு பர்சன்லாம் பார்த்து காமிக்க சொல்கிறாங்க. இங்கே பாரு பாய் ஃப்ரெண்ட் என்னை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்காரு சொல்கிறாங்க. நீ போய் சொல்கிறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க. பாரு நீ போய் சொல்கிறாங்க. என்னன்னு தெரிய கிட்ட போ அப்போ சொல்கிறாங்க. ஜிமினும் இங்கே பாரு நீ நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய்ட்டு அவர் ஹேண்டை பிடிக்கிறேன் பார்க்கறே சொல்கிறாங்க. சரி ஓகே நான் நம்புறேன். நீ கிட்ட போகிறேன். நான் கிட்ட போய்ட்டு அவர் ஹேண்டை பிடிச்சிட்டு நீ ஐ லவ் யூ சொல்லிட்டு நீ சொன்னால் நான் நம்புறேன் சொல்கிறாங்க. நீ பாரு சொல்லி ஜிமினும் அப்படியே என் காடை ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு காடு எனக்கு காப்பாற்றுங்க, எனக்கு பயமாக இருக்குது, இந்த பர்சன் யாருன்னு தெரியல, பார்க்க நல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது சொல்லி ஜிமினும் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அப்படியே ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு யார் சொல்லி பார்க்குறாங்க. அந்த பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் ஒரு பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான். அவன் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி பிங்கான லிப்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கார். ஒரு மாதிரி இருக்கார் பார்க்குற குட்டியாக பேபி மாதிரி ஃபேஸ் பார்த்துருக்காங்க. யார் நீ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ அந்த முகன் பார்க்குறான். ஜெமினி உண்மையாக சொல்கிறேன். அந்த பர்சன் இன்னொன்று பாய் ஃப்ரெண்டாக சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க பாருங்கள் நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் சொல்ல நம்ப மாட்டாங்க. சொல்லுங்கள் நீங்கள் தான் பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த பர்சனை பார்த்து சொல்ல. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. நீ யார் சொல்லி கேட்குறாங்க. அந்த பர்சன் அங்கே பாருங்கள் சார் நான் இவங்க லவ் பண்ணுறேன். இவங்க சொல்கிறேன் அவங்க லவ் பண்ணுற சொல்லிட்டு உண்மையாகவே இவங்க லவ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் வந்து போய் அவங்க ஆக்டிங் பண்ண கூட்டிகிட்டு வந்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அந்த பர்சனை பார்த்துட்டு இல்லையா அப்படியே க்யூட்டாக ஐயோ வின் பண்ணுறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பர்சன் புரிஞ்சுட்டு என்ன சொல்லிட்டு ஆமாம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பர்சன் ஆமாம் ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறாரு. எடுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன் நினச்சிக்கிறேன். ஒரு செஸ் கிட்ட அப்படியே அணைச்சிக்கிறாரு. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ட்ரூவாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் நான் இந்த போய் நான் ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன். ஆமாம் நான் தான் லவ் பண்ணுறேன். என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். நீ யாரை சொல்லி கேட்குறாங்க. சார் அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன். நான் வந்துட்டு படிக்கிற பையன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதிகமாக சொல்லிருக்காங்க தான் ஸ்கூல் பக்கம் வரதில்லை. இல்லைனா வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது ஓகேவா. நீ எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அது சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு பிடிக்கணும் இல்லை ஃபோர்ஸ் பண்ணி லவ் வரக்கூடாது ஓகேவா. அவனை லவ் பண்ணுறேன் நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா. ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல அது மிகுனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சாரி சார் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஓகே இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ மிகுன் போயிட்டாங்க. ஜிமின் இப்போ தான்
சொல்லிட்டு அப்பாடா தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க, எதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க? நீங்கள் கரெக்டாக ஆக்டிங் பண்ணிக்க நினச்சி கூட பார்க்கல யோன்ஜி, நாங்கள் பாரு இவர் கரெக்டாக ஆக்டிங் பண்ணாரு, ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. என்ன ஆக்டிங் சார் சொல்கிறாங்க? ஆமாம், நீங்கள் இப்போ எனக்காக நடிச்சு கொடுத்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்ல. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க, அந்த இது பேர் ஆக்டிங் கிடையாது, ட்ரூ சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம், இந்த நிமிஷத்துல தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஓகேவா, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்கிறீங்க சார் ஜிம்னு கேட்குறாங்க. ஆமாம், யூ ஆர் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஜிம் பக்கம் போகணும், இங்கே பாருங்க அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் யாருன்னு கூட தெரியாதுங்க சொல்லிட்டு ஜிம்மின் தான் யோன்ஜன் அப்படி கூப்பிட்றாங்க. யோன்ஜன் கிட்ட வராங்க, சார் இங்கே பாருங்க என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா, நீ ஏதோ சொன்னேன், நீ ஏதோ ஐ லவ் யூ சொன்னேன், ஓகேவா, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு, நான் உனக்கு அப்படி சொல்லி ஜங்கு சொல்ல. ஜிம் பார்க்குறாங்க, ப்ளீஸ் விட்டுருங்க, நான் உங்களை லவ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நான் சும்மா தாங்க ஒரு ஹெல்ப்புக்காக தான் கூப்பிட்டேன், இந்த பிளேஸில் நீங்கள் வேறு யாருன்னு தானே அவங்களோட ஹெல்ப் தாங்க கேட்டுருப்பேன், ப்ளீஸுங்க விட்டுருங்க சொல்லி ஜிமின் ஜங்கு கூட ஹேண்டை தட்டி விட்டு ஓடி போயிடாரு. இப்போது நம்ம யோன்ஜன் பார்க்குறாங்க, ஜிமினுங்க யோன்ஜன் தான் பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு யோன்ஜன் கிட்ட வராங்க. இங்கே பாருங்கள் சார் சொல்கிறாங்க, நீ சொல்கிறாங்க, நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அந்த ஐடியா கொடுத்தேன், ஏன்னா அந்த மிகுன் பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், ஓகேவா, லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸாக டார்ச்சர் பண்ணுறான். இப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னாமா, இன்னொரு பர்சன் லவ் பண்ணால் அவன் விட்டுருவான்னு சொல்லிட்டு அந்த ரீசனால தான், அதுவும் அவன் ஃப்ரெண்டு தான் இந்த ஐடியாவை எங்களுக்கு கொடுத்தான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார் சொல்கிறேன். பாச்சு அவங்க யோன்ஜன் கெஞ்சிறாங்க, இல்லை எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க, இப்போ தான் உங்களை பார்த்தா சொல்கிறாங்க. ஏன் அவன் இப்போ தான் என்னை பார்த்தான், உடனே நான் ஐடியா சொன்னாங்க. சார் அவன் சும்மா சொன்னான் சார், நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன், என்னால் தான் இது வந்துச்சு, மன்னிச்சிருக்கேன் சார் சொல்லிட்டு ஜிமின் யோன்ஜன் சொல்ல. ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு அதுக்கு கவலையில் சொல்லிட்டு ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ ஒரு கார் வருது, அவங்க காரில் ஏறி போயிடுறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிமின் யோன்ஜன் பயப்படுறாங்க. சரி ஓகே இனிமேல் வரமாட்டாங்கன்னு நினச்சா எவ்ரிடே ஜங்குக்கு வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி வராங்க. ஜிமினா, உங்களுக்கு என்னோடய பேரண்ட்ஸ் பற்றி தெரியாது, உங்களுக்கு தெரியுமா, என்னோட அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், என்னோட அம்மா எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு, என்னோடய ஃபேமிலி பற்றி தெரியுமா சொல்லிட்டு அவர் ஃபேமிலி டீட்டெயில் தான் சொல்லிடுறாரு. என்னென்னதுக்கு ஆமாம் என்னோட அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் சொல்ல. உன்னோட அப்பா அவ்வளோ பெரிய ஆள், ஆமாம் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் நீங்கள் சுற்றிங்க தெரிஞ்சு உங்களை அவ்வளோ தான் உங்களை குண்டு இல்லைன்னு பண்ணுற சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் யாரும் தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு யார் வேணாலும் இருங்க, எனக்கு பற்றி கவலை இல்லை சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜாங்கும் அவர் பற்றி அவர் யாருன்னா சொல்ல தேவையில்லை, சொல்ல முடியாது. இங்கே பாரு உன்னோட அப்பா அம்மாவுக்கே எனக்கு பிடிக்கும், கண்டிப்பாக ஒன் டே ஓகேவா, அவங்களோட பர்மிஷன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, கண்டிப்பாக அது முடியாது சொல்லிட்டு ஜிம் விட்டுறாங்க. இப்போ ஜம் கொஞ்சம் தள்ளி போகும்போது தான் ஜம்முடைய விசிட்டிங் கார்டு கீழே விடுதா. ஜிம் நினச்சி பார்க்குறாங்க, என்ன சொல்லி பார்க்குறாங்க, யோசிச்சு நான் இது என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க, இவரே சொல்கிறாங்க இவர் அந்த இதோட இவர் இதாக அந்த கிம் ஜோன் குரூப்போடைய சிஇஓலாம் சொல்கிறாங்க. என்னென்னு காமா இவர் சிஇஓ தாண்டா அப்படி தானே போட்டிருக்க சொல்கிறாங்க. என்னென்னு காமா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த விசிட்டிங் கார்டை பார்த்துக்கும் தெரியுது அவர் சிஇஓவா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி விட்டுருவார்னு நினச்சிப்பாரு. ஆனால் நம்ம ஜம் தான் வந்துட்டு நம்ம ஜிம்மோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், ஜிம்மோட அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அவங்க ஃபேமிலி எப்படி எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஃபுட்டுக்கு வந்து அவருக்கு ஜின்னுக்கு வந்து ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சிக்னேச்சர் ஃபுட்டாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த ஹோட்டலுக்கு செஃப்பை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. இவங்க அந்த டே வருவாங்கன்னு தெரிஞ்சு தான் எல்லாமே பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் டேஸ் அவங்க ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஜிம்முக்காக தான் ஒவ்வொன்று பார்த்து பண்ணியிருப்பாரு. இப்போது கரண்ட்லி நம்ம ஜங்குக்கு சொல்லி முடிக்கா. இப்போது நம்ம ஜின்னு பார்க்குறாரு, இங்கே பாரு நீ என்ன வேணாலும் சொல்லியாலும் ஏற்றுக்க முடியாது, உன் வயசு என்ன என் பையனோட வயசு என்ன உனக்கு தெரியுமா, எனக்கு வந்து என்னோடய பையனுக்கு நான் ஒரு 3 வயசில் ஒரு பையனை ஒரு 3 இயர்ஸ் பெரிய பையனை பார்த்ததுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னோட பையனை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஏங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஜிமினுக்கு அது பெரிய விஷயம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜிமின் அப்படி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜிமின் எதுவும் இறங்கி வராங்க. அம்மா சொல்கிறாங்க, கிட்ட வாசல் கூப்பிட்றாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க. என்ன சொல்கிறா ஜங்குக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்கம்மா எனக்கு ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு ஓங்கி ஒரு வைக்கிறா ஜிமின் கணத்தில். ஜங்குக்கு ரொம்ப கோவம் ஷாங் அப்படி டக்குன்னு இருக்கிறாரு ஜிமின் அவர் பக்கத்தில். ஜிமின் போய் ஜங்கு டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க. பாருங்கள் நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓகேவா, தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. உன்னோட ஏஜ் கண்டிப்பாக அதுவும் நீ போய் சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்துருக்கா சொல்கிறாங்க. நான் ஒன்றும் போய் சொல்லிட்டு வரலையே, இந்த வீட்டுக்கு வந்து எதையும் வந்து எடுத்துகிட்டு போகணும் வரலையே, என்னோட பாய் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவோட மனசில் எடுப்பிட்டு வந்தேன், அது தப்பாக சொல்லி கேட்குறாங்க. அது தப்பு தான், ஓகேவா, போய் சொல்லிட்டு வந்திருக்கா. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. ஜென்னு சொல்கிறாங்க, போதும் நான் அமைதியாக இருக்கேன் நம்ஜன், இங்கே பாரு நான் என் வீட்டில் விட்டது தப்பு, இப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஒரு பாசனம் முன்னே தெரியாமல் அந்த வீட்டுக்கு கூட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, வேண்டாம் அவசரப்படாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை சுகா அமைதியாக சொல்லிட்டு இவரு திட்டுறாரு. இங்கே பாரு இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இங்கெல்லாம் கிளம்புங்க சொல்கிறாங்க. இப்போ டேக்கும் ஒரு ஜங்கு வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க ஜிமினை. ஜங்கு ஜிமின் போயிட்டா ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் உங்களுக்கு பர்மிஷனோட நான் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. நான் இப்படி இவ்வளோ பெரிய பையனை மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன், ஏஜுக்கு அப்போ என் பையனுக்கு ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது, ஓகேவா. ஜிமின் வா சொல்லிட்டு ஜிமின் ஹேண்ட் பிடிச்சி ஜின்னு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. நோ சொல்கிறாங்க. என்னென்னு இங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. நோ அம்மா பாருங்கள் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஜங்கு தான் என் ஜங்கு கூட
லைஃப்பை நான் வாழணும் ஆசைப்பட்றேன், எனக்கு அவர் ஹஸ்பண்டை நான் பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஜிமின் அஜின் இன்னொரு டைம் அடிக்க வர ஜங்கு அப்படியே ஜிம்மில் ஹேண்டை தடுத்துறாரு. இங்கே பாருங்கள், இன்னொரு டைம் அவரை கை வைக்காதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன் என் பையன் சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து என்னோட ஃபேமிலி கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன இன்சல்ட் பண்ணுறீங்க, என்கிட்ட என்ன குறைக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்கல போதுமா சொல்கிறாங்க, என் பையனுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்னோட ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமினி சொல்லுமா சொல்லிச்சாங்க. ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா, நான் ஒன்று தான் மேரேஜ் பண்ணிப்பேன், உங்க கூட தான் இருப்பேன், நீ தான் எல்லாரோட நல்லா பார்த்துப்பேன், ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பேன், ட்ரூ லவ்னா உங்ககிட்ட தான் இருக்குது, நான் ஒன்று தான் மேரேஜ் பண்ணிப்பேன், ப்ளீஸ் ஜங்கு என்ன கூட்டிகிட்டு போயிடுறியா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ டேக்கிட்ட வராங்க. பார்ப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, நான் ஜங்குடைய அண்ணா, உனக்கு ஜங்கு பிடிச்சிருக்கா, நீ ஸ்ட்ராங்காக இருக்க எவ்வளோ சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஜங்கு கிளம்புனா இருக்க முடியாது. ஜிம் ஸ்ட்ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜங்குக்கு வந்துட்டு. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. இருந்தாலும் இன்னொரு டைம் பேசி பார்க்குறாங்க. பார்ப்பா நீ கொஞ்சம் புரிஞ்சு பேசு, ஏன்னா உன்னோட பையன் ரொம்ப ஆசைப்படுற பாரு, உன் பையனுக்கே ஒரு ப்ராப்ளம் இல்லைப்பா, உனக்கு என்னப்பா ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய பையனை பற்றி வச்சுருக்கீங்க, இங்கே பார்ப்பா நீ அப்படி பேசாத, ஏன்னா என்னோட டாக்டர் இல்லை இருக்கல, இவ கூட என் பையனோட ரொம்ப சின்ன பொண்ணு தான் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி கவலை இல்லை, என் பையனை அப்படி மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன், அப்படி சின்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. நம்பின்னு பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின், உனக்கு இப்போ ஓகேன்னு தோணும், போகும் ரொம்ப கஷ்டப்பட சொல்கிறாங்க. இப்போ நான் ஒயன் பார்க்குறேன். அப்படிலாம் இல்லை சார், இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, லவ் இஸ் லவ், ஓகேவா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏஜ் ஒரு விஷயமே கிடையாது சொல்கிறாங்க. எங்களுக்கு அது பிரச்சனை தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஜிமின் இந்த பக்கம் வா சொல்கிறாங்க. ஜிமின் வரவே மாட்டேன் சொல்கிறாரு. அப்படி இல்லை, அந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்கு அப்பா அம்மா சுகா ஜெயகப்பு யார் வேணா வாசல் கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எல்லாரையும் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் ஜெயகப்பு சுகாவும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் எதுவுமே சொல்லாமல் அமைதிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அம்மா, எனக்கு அவங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நீங்களே ஹாப்பியாக ப்ளஸ் பண்ணி அனுப்புங்களான்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஓ, நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும், எல்லாம் பண்ணணும், மேரேஜ் வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கூடாது, அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து, நீங்கள் என்ன சின்ன வயசில் போர்டிங் ஸ்கூலில் போட்டிங்கம்மா, நானும் போர்டிங் ஸ்கூலில் போய் படித்தேன், எதுக்கு நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ரீசனுக்காக தானே போனேன், இப்போ பாருங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க, வீட்டில் தான் வந்து இருந்தேன், எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற மாதிரி தானே இருந்தேன், இந்த லவ்வில் தான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக விட்டு கொடுக்க மாட்டேங்க சொல்ல, விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்கள் பையன், உங்களுக்கு இருக்கிற அதே கோவம் ரோஷம் எனக்கும் இருக்கும், நானும் அதே பிடிவாதத்தோடு தான் இருப்பேன், எனக்கும் என்னால் எனக்கு ஜங்கு விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஜிம் தான் ஜங்கோட ஆரம்பிக்கிறாங்க. என்னை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஜங்குக்கு எதுவுமே இல்லாமல் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லல. அப்படி ஜிம்மில் லிஃப்ட் பண்ணிட்டு அவர் கூட வெளில கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ எல்லாரும் அப்படியே ஃபேமிலியாக கிளம்பிடுறாங்க. ஜின்னு ரொம்ப அழகாரு. அவர் போனதும் ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து ஜங்கு அப்படியே ஜிம்மை கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் பார்க்கலாம்டா, ரொம்ப கிராண்ட் வெட்டிங் நடக்குது. இதை இவங்க வீட்டில் நியூஸ் சேனல் தான் பார்க்குறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. நம்ஜின் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க ஈகோ வந்து விட்டு கொடுக்க முடியல. தன்னோட ஒரே பையன் சொல்கிற பேச்சு கேட்காம போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜின்னு பார்க்குறாரு. ஜின்னுக்கு அவ்வளோக்கோ அவன் கண்டிப்பாக ஒன் டே வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாமே உனக்கு ஓகேன்னு தோணும், பணம் இருக்கலாம், மணி இருக்கலாம், ஆனால் அந்த ஏஜ் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சொல்லி அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்தலா ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் நடந்திருக்கும். ஆனால் ஜிம்முக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது மனசுக்குள்ள. ஆனால் அப்பா அம்மா புரிஞ்சிக்கல எல்லா விஷயமும் அவங்களுக்கு ஏன்னா ஜிம்மில் எப்போயுமே அவங்க அப்பா அம்மா சொல்கிறாரு கேட்பாரு. சேட்டை பையன் தான், அது கொஞ்சம் துருத்துன்னு இருப்பார். ஆனால் அவங்க அம்மா அப்பா சொல்கிறது மாரி எதுவும் பண்ணதில்லை. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. பாருப்பா நீ ஹாப்பியாக இருப்ப, உனக்கு எந்த கஷ்டமும் வராது, ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட மேரேஜ் ரொம்ப அழகாக கிராண்டாக நடந்தது. அங்கே எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அவங்க ஏஜ் பற்றி கூட பேசியிருக்காங்க. அது சின்ன பையன் சொல்லிட்டு அப்படி தானே சில பேர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக விஷ் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் வந்து நியூஸ் பேப்பர் கூட மேரேஜ் வந்து வந்திருக்கும். 4 இயர்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு, அது அஜியோன் குரூப்போடைய செகண்ட் CEO சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ ஜிமின் தான் அவங்க பெரிய பெட்ரூம் அப்படியே அழகாக நின்றுருக்காங்க. மேக்கப் பண்ண அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காரு. பெட்ரூம் வந்துட்டு அவ்வளோ வெட்டிங்காக அழகாக ரெடியாக இருக்குது. வெட்டிங் நைட்டுக்காக ஜிமின் அவ்வளோ ஷையாக கிட்ட இருக்காங்க. ஜங்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க. அவங்க அப்பா மட்டும் பேசி கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேபி சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. பாடம்மா நான் எதாவது தப்பு பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. இல்லை ஜங்கா நீங்கள் எந்த தப்பு பண்ணல, நீங்கள் என்னை எப்போ நல்லா பார்த்துப்பீங்க. அவங்க ஒன் டே புரிஞ்சுப்பாங்க. ஜங்கா நீங்கள் யார் நீங்கள் அப்படி சொல்லி புரிஞ்சுப்பாங்க. ஓகே உங்கள் ஏஜ் ஒரு விஷயமே இல்லை, உங்கள் லவ் கேருக்கு முன்னாடி ஓகேவா, அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. அவங்க புரிஞ்சுட்டு வரட்டும், நம்ம அதை பற்றி யோசிக்க வேணாம். என்ன சொல்லி ஜிம் படிச்சு அவங்க ரைட்டாக படிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. சொல்லட்டாமா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ கொரியாவில் இருக்க வேணாம்னு தோணு சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமல் கொரியாவில் இருக்க வேண்டாம், கொஞ்சம் வெளில போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு போகிற ஜங்கு புரியுது, உனக்கு வெளில போகணும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்புறம் வெளில போகலாம், எங்கே போகலாம் சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்ட்ரி எதுனா சொல்லுங்களேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரி அவர்னா ஸ்வீடன். ஓகேவா, ஸ்வீடன் கண்ட்ரி தான் சூஸ் பண்ணுறாரு. போலமாக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமினும் ஜங்குக்கும் நெக்ஸ்ட் அன்றைக்கி நைட் அவங்களுக்கு வெட்டிங் நைட் வந்து நார்மலாக தான் போயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் 2 பேர் லக்கேஜ் யார்கிட்ட கீழே வராங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே என்ன பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிமின் வந்து இங்கே இருக்கிறதுனால இன்செக்யூர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா இங்கே இந்த கண்ட்ரியில் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே அதுவும் கரெக்ட் தான், நீங்கள் வெளில போங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஜிமின் ஹார்ட் ஆகிற மாதிரி நடந்துக்கக்கூடாது, ஜிம் கண்ணீரே வரக்கூடாது, நீ நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், அவன் ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு ரீசன் ஏன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அம்மா சொல்லிட்டு அவரும் ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்போ ஒயன் பார்க்குற ஒயன் தான் இங்கே பாரு ஜிமின் ஒரு விஷயம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத சொல்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு புரிய சொல்கிறாங்க. பாரு என் அப்பா அம்மா கூட ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தாங்க, போக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா நீயும் ஹாப்பியாக போயிட்டு உன்னோட ஜம் கூட ஹாப்பி லைஃப் லீட் பண்ண, உனக்கு எப்போ கம்ஃபர்ட்டாக இருக்கும், உன்னோட அப்பா அம்மா எப்போ கோவம் போகுது அப்படிங்கிட்ட நான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின்
ரொம்ப ஹாப்பியாக யோன்ஜினு காய் நம்ம ஜங்க்கு நம்ம ஜிம் 4 பேர் தான் ஃபாரின் போகிறாங்க. ஏன்னா நம்ம யோன்ஜின் அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் காய் வந்துட்டு நம்ம ஜங்கோட துணையாக இருக்கணும், தனியாக விட்டுக்கூடாது சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. இப்போ ஃபைனலாக அவங்க சைடு ஸ்வீடன் வந்துடுறாங்க. இங்கே அவங்களுக்கு நியூவாக கம்பெனி இருக்குது, பிரான்ச் அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க ஜவுங்க அதை விட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவர் ஆஃபீஸ் போகிறேன்னு கேட்டுப்பாரு, எனக்கு ஆஃபீஸில் வேண்டாம், எனக்கு வீட்டில் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும்னு தோணுது சொல்கிறாங்க. சரி விட்டுறாங்க. இப்போ ஜிமின் ஜவுங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது நம்ம ஜவுங்க தர 1 மந்த் ஆச்சு. வந்து இவங்க ஸ்வீடன் வந்து 1 மந்த் ஆகுதுரா. இந்த 1 மந்த் வரைக்கும் ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம ஜிமினும் ஜவுங்கும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்போ யோன்ஜின் பார்க்குறாங்க, ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க, அங்கே பாரு நீ பார்த்து ஒவ்வொன்றும் கற்றுக்குற, குக்கிங் பண்ண கற்றுக்கிட்டேன், வீட்டை எப்படி நான் மெயின்டெனன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டேன், எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஆனால் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜின் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, யோன்ஜினா எனக்கு அது எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு தெரியட்டா, பயமாக இருக்குடா சொல்கிறாங்க. பயமாக இருக்கா அடி அப்படி சொல்லாத சொல்கிறாங்க. ஜவுக்கு பாவம் இல்லையா, நீ இப்படி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மேரேஜ் பண்ணாமலே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு யோன்ஜின் சொல்ல, அப்படி இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, எப்படி பேசுறது சொல்கிறாங்க. பாரு ஜங்குக்கு வந்துட்டு நீ ஹார்ட் ஆகக்கூடாது, நீ வந்துட்டு அப்பா அம்மா மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் அவனை வந்துட்டு எதுவுமே டிஸ்டர்பே பண்ணுறதில்ல. ஆனால் நீ ஜங்குக்காக ஏதாவது பண்ணலடா சொல்கிறாங்க. ஆனால் தான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன, இதான் நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுறது, நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ண வேணாவா சொல்கிறாங்க. பண்ணணும் தான் அப்படி ஜிமின் ரொம்ப ஷை ஆகிறாங்க. இப்போது யோன்ஜின் பார்க்குறாங்க, நான் ரூம் ரெடி பண்ணி தரவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்காவுக்கு அப்போ நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்துட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஜங்கு யோன்ஜினும் ஜிமின் தான் வீடோட அந்த ரூமை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே வீடு தான் அவங்க இருக்கிறது. இப்போது யோன்ஜின் பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கா, நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ யோன்ஜின் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இது பார்க்குறாங்க ஜிமின், யோன்ஜினா இந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. டே வெட்டிங் நைட்டுக்குலாம் அப்படி தான் போடணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆனால் அது பார்க்க ஒரு மாதிரி இல்லை சொல்கிறாங்க. டே அப்படி தான் இருக்கும், போட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கீழே வந்துடாதா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வரமாட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ வந்துட்டு ஜங்கு வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இதை போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு நம்ம யோன்ஜினும் ஜிமினும் பேசிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஜிமினும், ரொம்ப அழகாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்காவு கூட எதுவுமே ஹாப்பினஸ் கொடுக்காத மாதிரி இருக்குல்ல. ஆமாம், லவ்னா எல்லாமே லவ் தானே, இது மட்டும் இல்லாமல் இருக்கே, இந்த பாட்டு மிஸ் ஆகுது சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த காய் ஜங்கு பார்க்குறாண்டா, ஏன்டா ஜங்கா சொல்கிறாங்க. ஏன்டா நீ இப்படியே இருக்கா அப்படி சொல்கிறாங்க. என்னடா இருக்கா சொல்கிறாங்க. பாரு உனக்கே தெரியும், நானும் யோன்ஜிலாம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ டேஸ் ஆகுது சொல்கிறேன், நீ என்னடா இப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும் லவ் பண்ணும்போதும் ஜிமின் சின்ன பையன் அப்படி சொல்லிட்டு எதுவும் பண்ணல. இப்போவும் சொல்கிறாங்க மேரேஜ் வாட்ட சொல்கிறாங்க. டே என்னடா பேசுகிறாரோ விஷயமா சொல்கிறாங்க. டே போய் சொல்கிறத உண்மையாக உனக்கு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இங்கே பாரு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்காக என் ஜிமின் ஹார்ட் ஆயிருக்காண்டா, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ மிஸ் பண்ணுறான் தெரியுமா சொல்கிறாங்க. டே அதுக்காக சொல்கிறாங்க, எனக்கு வந்து அவங்க கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம், அப்போ தான் எனக்கு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும், எனக்கு இப்போ அதை பற்றி திங்க் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. டே அங்கே பாருடா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஜிமின் என் கூட இருக்கே போதும் அப்படி சொல்லி ஜம்ப் நினைக்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு ஒர்க்லாம் முடிச்சு இப்போ ஈவினிங் வராங்கடா, ஒரு 7 o'clock இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகிட்டு இந்த பக்கம் யோன்ஜினும் ஜிமினும் குக்கிங்லாம் முடிச்சிட்டாங்க, ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டாங்க. ஓகே ரெடி சொல்லிட்டு இவங்கள்ட்ட போய் வெயிட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக காய் காயும் நம்ம ஜங்குக்கு வராங்க. இப்போ நம்ம யோன்ஜின் ரொம்ப ஹாப்பியாக காய் வெல்கம் பண்ணுறாங்க. காய் ரொம்ப ஹாப்பியாக யோன்ஜின் பேபி எப்படி போச்சுட்டே சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா போச்சு காய் சொல்லிட்டு யோன்ஜின் பேசிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்கும்போது ஜிமின் கூட ஷையாக இருக்குது. ஜங்கு பார்த்தா டயர்டாக இருக்காரு. ஜிமின் பேபி என்ன எப்படிமா போச்சு சொல்கிறாங்க. நல்லா போச்சு அங்கா, உங்களுக்கு ஆஃபீஸ் எப்படி சொல்லிட்டு நல்லா போச்சுடாமா சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சரி வாங்க ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க சாப்பிடலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கா மேலே போவேன், இங்கே கீழே ஃப்ரெஷ் ஆகிடும் சொல்கிறாங்க. அப்படியா கரெக்டாக தான் சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் போய்ட்டு கீழே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு இங்கே சாப்பிட உட்காராங்க. இப்போ நம்ம யோன்ஜினும் ஜிமினும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிடலாமா சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு பாட்டு சாப்பிட்ருக்காரு. அவருக்கு என்ன ஒரு வார்த்தைனா, ஜின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் போயிட்டாரு. ஜின்னு நம்பிச்சிருவோம், நம்மக்கிட்ட என்ன இது இல்லை, நம்ம ஜிமினை நல்லா பார்த்துக்க மாட்டோமா, ஏஜ் ஒரு பெரிய விஷயமா அப்படி சொல்லிட்டு அதுவும் ஜிமினை அடிச்சது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவங்க ஏற்கனவே ஜிமின் வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டுருக்காங்கன்னே சொன்னான். ஏன்னா அவருக்கு ஜிமினுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து வீட்டில் இருக்கிற நல்லா ஆசை வந்துருக்கு. ஓகேவா, அவர் கொஞ்சம் தூரத்துடன் இருப்பார். அந்த ரீசன்னால ஜின்னு வந்துட்டு டிசிப்ளின் வேணும், ஒபீடியன்ட் வேணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டுமே போர்டிங் ஸ்கூலில் போட்டிருப்பாரு. அது ஜிமின் ரொம்ப ஹார்ட் ஆகிருப்பா. அதெல்லாம் நம்ம ஜங்கு கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஆசைப்பட்டது என்ன மட்டும்தான், வேறு எதுவுமே அவன் ஆசைப்பட்ட மாதிரி லைஃப்பில் நடக்கவே இல்லை. நீங்கள் அதை கூட அவனுக்காக விட்டு கொடுக்கலையே சொல்லிட்டு நம்ம நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் வந்து செஃப்பாக ஒர்க் பண்ணது எதுக்காக, என்னோட ஜிமினுக்காக தானே, உங்கள் மனசை இடம் பிடிக்கணும், என்னோட ஜிமினுக்காக எல்லாமே பண்ணணும், நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கேன் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை நினச்சி சாப்பிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கு கையில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ யோன்ஜினும் ஜிமின் தான் யோன்ஜின் பார்க்குறாங்க. நீ இப்போ மேலே சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சார் நீ போடா சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அவரு காய் சொல்கிறாரு. டே கொஞ்சம் ஒர்க் இருக்குது லேப்டாப்பில் முடிச்சிடலாமா சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லி இப்போ காயும் ஜங்குக்கும் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்காங்க லேப்டாப்பில். இங்கே நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போயிடாரு. யோன்ஜின் அந்த வசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு பார்க்குறாரு. அதில் லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் வருது. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் போயிட்டு மேலே ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடுறாரு. ஜிமினுக்கு அதை பார்க்க ஒரு ஷையாக இருக்குது. ஐயோ நான் இந்த ட்ரெஸ்ஸே போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. சரி ஓகே யோன்ஜின் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க.
இப்போது அவங்க தான் கீழே வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க, காய் தூக்கம் வர சொல்கிறாங்க. சரி போடா போய் தூங்க சொல்கிறாங்க. நீ இல்லாமல் எனக்கு தூங்கியிருக்கா சொல்லிட்டு நம்ம காய் யோசிச்சு சொல்ல. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகேடா நீ போடா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. சரி அப்புறம் நீயும் போ நம்ம மாறின்னு பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் கொஞ்சம் ஒர்க் இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்கடா சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு காலை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நீ மட்டும் தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணுவேன் நீ போ சொல்லிட்டு நம்ம காய் தான் லேப்டாப் க்ளோஸ் பண்ணி வச்சிடாரு. சரி ஓகே நானும் போகிற சொல்லிட்டு ஜிம் எங்கே சொல்கிறாங்க. அப்போ மேலே போய்ட்டு சொல்கிறாங்க. அப்படியா நான் பார்க்கவே இல்லை போகிற சொல்லிட்டு அவரும் சரி ஓகே சொல்லிட்டு கேஷுவலாக வராரு. நம்ம ஜவுங்க தான் மேலே வராரு. இப்போது நம்ம யோசிச்சு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. காய் பார்க்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அது வா வா சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போகிற உள்ள நம்ம இங்கே பார்த்தா யோனிஜனுக்கே நம்ம யோனிஜனே காய்க்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்காரு ரூமில். இதை சொல்கிறாங்க. இது வா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே சொல்கிறாங்க. ஸ்பெஷல் டேவா என்ன சொல்கிறாங்க. அது ஸ்பெஷல் டே தான் வா சொல்லிட்டு நம்ம காய் யோனிஜன் சொல்ல காய் ரொம்ப ஹாப்பிட்டாரு. ஓ வாவ் தேங்க்யூ சொல்லிட்டு அவரும் அப்படின்ட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தாண்டா அப்படி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஐடா சொல்லிட்டு உங்களாம் சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ரூம் அவ்வளோ அழகாக டிக்கெட் ஆகிருக்கோ. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. என்னது நான் சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா எங்கே பார்த்தாலும் ரோஸு ஃப்ளவர்ஸு பேட்டர்ன்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சிருக்காங்க. அப்புறம் கேண்டில்ஸ்னு சொல்லிட்டு செம்ம அழகாக இருக்குது ரூம். அப்படியே ஒரு மாதிரி ஃப்ராக்ரன்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவரால் நம்ப முடியல நம்ம ரூம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு பாஸ் அப்படி பேக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி முன்னாடி இருக்க அந்த ஹேண்டை பார்க்குறாங்க. அது குட்டி குட்டி ஹேண்ட் நம்ம ஜிம்மினோட ஹேண்டு பார்க்குறாரு. ஜிமின் பேபி சொல்கிறாங்க. என்னடாம்மா இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது சார் கேட்குறாங்க. சர்ப்ரைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் உன்னோட உன் அளவுக்கு அழகாக இருக்குது அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்னா அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே இதெல்லாம் என்னது அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட்டு சொல்கிறாங்க. கிஃப்ட்டா சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ சடனாக அப்படி கேட்குறாங்க. சாரி நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இல்லையே டைம்லாம் எடுத்துக்கல. யார் சொன்னது. இன்னும் எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோ ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீ வந்துட்டு ஹாப்பியாக இருந்தால் மட்டும் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. சரி ஓகே எதுக்கு சடனாக சொல்கிறாங்க. சடனானா எனக்கு என்னோடய ஹஸ்பண்டை ஃபீல் பண்ண போல இருக்குது அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த வேர்ட்ஸை கேட்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஜிம்மில் ஹேண்ட் அப்படியே எடுத்து விட்டு முன்னாடி இருக்கிறாரு. இப்போ ஜிம்மினை பார்க்குறாரு. இப்போ தான் ஜங்கு ஜிம்மில் பார்க்குறாங்க. பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அவர் நம்ப முடியல. ஜிம்மில் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷை ஆகுது. அப்படிப்பட்ட ஜங்கோட செஸ்கடா வேசம் ஹைட் பண்ணிக்கிறாங்க. ஜங்கா தப்பாக எடுத்துக்காதீங்க. இது யோனிஜன் எனக்கு எடுத்து கொடுத்தான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது போட்டதுலேருந்தே அப்படி சொல்லி ஜங்கு சொல்ல ஜிம்மி சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமல் ரொம்ப அழகாக இருக்கா சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறாரு. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சொல்கிறாங்க. நான் வாங்க மாட்டேன். இதெல்லாம் எனக்கு வாங்க தெரியாது. யோனிஜன் தான் வந்துட்டு வாங்கி கொடுத்தான். இது நல்லா இருக்குது சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தானாம்மா. நான் நம்மளுக்கு நம்ம இதெல்லாம் நடக்கணும்னு தெரியும் இல்லை. அதனால் அவனுக்கு எனக்கு இதை கொடுத்தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கோட ஃபேஸை பார்க்காம பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மில் அவ்வளோ அழகாக இருக்கார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு தான். ரொம்ப ஒயிட்டு அழகாக ஒரு மாதிரி ரிவீல்டு ட்ரெஸ் தான். அதுவும் ஜிம்மில் அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கார். லிப்ஸ்டிக் அப்பெல்லாம் போட்டு ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது குளோவா. நம்ம ஜங்கு பார்க்குறாங்களோட ஐஸ் எடுக்கவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. டெம்ட் ஆகிட்டு இருக்கு. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம் பேபி இது இப்போ வேணுமா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் வேண்டாவா சொல்கிறாங்க. இல்லைடாம்மா அதை சொல்கிறாங்க. பாரு ஜங்குக்கா எனக்கு உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் வேணும் நான் உங்களுக்கு ஃபீல் பண்ணணும் சொல்கிறாங்க. அங்கே பாருன்னு இப்படி பேசுகிற பசங்க கிடையாது. உண்மையை சொல்ல யோனிஜன் சொன்னான். அந்த ஐடியாவாக சொல்கிறாங்க. அப்படி இல்லை நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே. நம்ம லைஃப் ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம் சொல்கிறாங்க. அதுக்கான டைம் இருக்குது சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா போதும் நீங்கள் இப்படி சொல்லாதீங்க. எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு கரெக்டான ஏஜ் இருக்குது ஓகேவா. எனக்கு நான் காலேஜ் முடிச்சிட்டேன். இப்போ நான் மேரேஜும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன எனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் கூட லைஃப் லீட் பண்ணணும். உங்களுக்கு நான் வேணுமா வேணாமா அப்படி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. யார்டா வேணாம்னு சொல்லுவாள். நான் எவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணிருக்கேன் இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகே விடுங்க சொல்லிட்டு ஜிம் போயிட்டு அப்படி போய்ட்டு வேறு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறார். கேஷுவல் ட்ரெஸ் எடுத்து போய் சேஞ்ச் பண்ணலான்னு போக ஜங்கு டக்குன்னு ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு நீ என்ன ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் இவ்வளோ டேஸ் அமைதியாக இருந்தேன். இப்போது இந்த மாதிரி நிற்கிற என்னாலேயே ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ணாமல் கஷ்டப்பட்டுருக்க நீ இப்படி நின்றுட்டு நீ வந்துட்டு வேணான்னு கேட்டால் எப்படி வேணுமா வேணாம்னு கேட்டால் நல்லா சொல்கிறாங்க. நீங்கள் தான் பின்னா எதுவும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி நீங்கள் அப்படி ஒரு மாதிரி நிற்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லைடாமா உன்னை எங்கே ஹர்ட் பண்ணணும் பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் எப்படி ஹர்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இல்லை நீ என்னை ஹேண்டில் பண்ணுவியா சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் உங்களை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஐயோ எப்படி பேசி ஒரு குழந்தை சொல்லிட்டு சரி ஓகே இங்கே பாரு நீ வந்து பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ ஜிம்மில் லைட்டாக அப்படி கூட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுறாங்க. இப்போ அவர் அப்படியே ஒரு ஷர்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. இப்போ ஜங்கை பார்க்கவே ஏன்னா ஜங்கோட ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜங்கா அவங்க ஃபேஸ் ஒரு மாறி ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்னடாமல் பேசுகிற உனக்கு இதெல்லாம் பயமே கிடையாது சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு எதுவும் சொல்லாமல் அவர் ஷர்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வீஸ் தெரியுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கை பார்க்கவே பயப்படுறாரு. இப்போ ஜங்கு கிட்ட வராங்க. அங்கே பாரு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. என்னென்னு காமா நாளைக்கு ஏன்டா அப்படி பண்ண சொல்லி கேட்காத சொல்கிறாங்க.
நீங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கா சார். ஜிமின் தான் ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. பயமும் இருக்கிறதுல அவங்க எதுவுமே சொல்லலாமா. இப்போ அவருக்கு மொத்தம் இவ்வளோ டேஸ் அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணார், எந்த அளவுக்கு மிஸ் பண்ணி பண்ணோம், அதை அப்படியே காட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜாங்கு ஜிமினை கிஸ் பண்ண, ஜிமின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக போயிட்டுருக்கு. டைம் போக 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 ஜிமினுக்கு டியர்ஸாக வந்துட்டுருக்கு. எங்கே ஜங்குக்கால அவர் கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. பாரு சாரி மன்னிச்சுக்கோ, ஓகே இது ஏன் தப்பு உன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் தான் ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படின்னா இவ்வளோ டேஸ் இவர் எப்படி எப்படி இருந்துப்பாரு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. அப்படின்னா இவ்வளோ டேஸும் சொல்கிறாங்க, இவ்வளோ டேஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தாண்டா இருந்தால் சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா என்னோட லவ்ல இது ஒரு பார்ட்டு தானா, என்னோட லவ்ன்றது இது மட்டும் இல்லை, இது தாண்டி நிறைய லவ் இருக்கலாம் மேலே. நீ ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் இன்றைக்கி நீ தாண்டா ஆரம்பிச்சா சரியா, என் மேலே கோச்சிக்காத சொல்கிறாங்க. நான் கோச்சிக்கல, ஆனால் எனக்கு பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி கூட சொல்லிட்டு அவரும் ஜிமினை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டே இப்படி இருக்காரு. ஜங்கு ஜிமினும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஹாப்பி தான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஏன்னா ஜங்கா ஹாப்பியாக இருக்காங்களா, அப்போ ஹாப்பி தான். அந்த பெயின் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறவங்களால ஹேண்டில் பண்ண முடியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. அவர் புரியுது, அவர் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அடிச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் டைம் 6 o'clock ஆகுது. ஜிம் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார். அவர் பார்க்குறாரு ஜங்குக்கு எப்படியா சொல்லிட்டு அவர் இப்போ தான் பார்க்குறாரு. ஜங்கு பார்க்குறாங்க ஜிம் அப்படியே ஆல்மோஸ்ட் ஃபெயிண்டட் ஆகிற இதுக்கு போயிட்டாரு. ஜங்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணிட்டு போல சார். ஜிம் பார்க்குறாங்க, நான் அவசரப்பட்டணும், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணுமோ அப்படின்ற அளவுக்கு ஜிம் நினைக்கிறாங்க. ஆனால் ஹாப்பி தான், ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அவருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க, சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஜங்கா சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறவர். ஜங்கு ஜிமினுக்கு ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு அவரும் அப்படியே ஹாப்பியாக படுத்துறாரு. பக்கத்தில் இந்த பக்கம் நம்ம காய் தான் மார்னிங் ஏஞ்சிட்டு வந்து பார்க்குறாங்க. எவனின்னு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போய் கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது காய் வராங்க. ஜோன்ஜின்னு சொல்கிறாங்க. என்ன காய சொல்கிறாங்க, எங்கே என்ன ஜிம்னு ஏஞ்சி வரலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் காணும் ஜங்க காணும் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் டைம் ஆகும் சொல்கிறாங்க. டைம் ஆகுமா சரி ஓகே சொல்லிட்டு அவரும் நம்ம எப்படி நேரம் வச்சுட்டு அவங்க மட்டும் சொல்கிறாங்க விடுக்காய் எப்படி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ நம்ம காய் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம யோனிச்சு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா டைம் ஆகிட்டே இருக்குது. காய் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்க. என்னடா இன்னும் வந்துருக்கலாம் சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லி பார்த்துருக்காங்க. நான் போய் தட்டவா வேணாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ காய் தானே ஆஃபீஸ் போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே காய் போய் சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு உட்காந்துருக்காரு கீழே. சேல் ஜிம்னு ஜங்கு எதிர்க்கு ஒரு டைம் இப்போது 12:30 ஆகுது. இப்போ தான் நம்ம ஜங்குக்கு லைட் ஐஸ் ஓப்பன் பண்ணுறப்பன்னு பார்த்தா ஜிம் அப்படியே கூட்டாக பாம்பு தூங்கிட்டு இருக்காரு. குழந்தை அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கு. ஜங்கு பார்க்குறாங்க, ஐயோ ஜங்குக்கா நீ என்ன அப்படி இருக்கா சொல்லி பார்த்துருக்காங்க. அவனை வர அப்படி பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. ஐயோ பேபி சாரி எடுத்தவங்க சாரி சொல்கிற மாதிரி க்யூட்டாக வந்துட்டு ஜிம் தூங்கிட்டு இருக்கு. ஜிம்மிட்ட சாரி கேட்குறாரு. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஏஞ்சி போவோம் சொல்லிட்டு அவர் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கீழே வராரு. பார்த்தா யோனிஜன் தான் வந்துட்டு குட் ஆஃப்டர்நூன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு அக்குறை போயிட்டு குட் ஆஃப்டர்நூன் யோனிஜன் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நான் சும்மா தான் இருக்கேன், நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன், நீங்கள் சாப்பிடல, இப்போ லஞ்சை குக் பண்ணிட்டேன், இப்போ சாப்பிடுங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவன் எங்கே சொல்கிறாங்க. அவன் இன்னும் எந்திரிக்கல சொல்கிறாங்க. எந்திரிக்கல சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே காய் சொல்கிறாங்க. காய் ஆஃபீஸ் போய்ட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே கொஞ்சம் நான் ஆஃபீஸ் போவா சொல்கிறாங்க. இல்லை ரெஸ்ட் எடுங்க. இல்லை வேண்டாம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் இருக்குது, நான் அதுவும் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் போகிறேன் சொல்கிறாங்க. நீ ஜிம்மில் எஞ்சா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் பார்த்துக்க நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு மேலே வந்துட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு ஜிம்மோட ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூடா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக அப்படி கிளம்பி போயிறாரு ஆஃபீஸ்க்கு. இந்த பக்கம் நம்ம யோனிச்சு தான் ஜங்குக்கு போனதும் ஆஃபீஸ் ரூம்குள்ளே வராங்க. வந்து பார்த்தா ஜிம்னா அவ்வளோ பாம்பு தூங்கிட்டு இருக்காங்க. யோனிச்சுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. அச்சோ பாவம் அந்த ஜவுக்கு என்ன பண்ணாரோ சொல்லிட்டு தான் வந்து பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் மெதுவாக சொல்ல பண்ணுறாங்க. ஒன்றினா அப்படி சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ ஒன்றி பார்க்குறாங்க. நல்லா புரியுது அவருக்கு திட்ட போகிறா சொல்லிட்டு என்னடா சொல்லி கேட்குறாங்க. யோனிஜினா அந்த ஜங்குக்குள்ளே சொல்கிறாங்க. ஜங்கு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி சரி எனக்கு புரியுது, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, கொஞ்சம் எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் கொஞ்சம் ஹேண்டை கூடன்னு சொல்கிறாங்க. கூட சொல்லிட்டு அவர்கிட்ட பார்த்து தூக்கி வராரு. இப்போ போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்தாலும் சொல்கிறாங்க. சரி போட சொல்கிறாங்க. ஜிம்மின் போய்ட்டு மெதுவாக குளிச்சுட்டு வந்து உட்காராங்க. இப்போ யோனிஜி தான் இந்த ஜூஸை குடி சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜூஸ் குடிக்கிறாங்க. ஆனால் ஜங்கப்பா அவங்க ரொம்ப வந்து 2 days வெயிட் பண்ணிப்பாங்க போல யோனிஜினா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு பெயினாக இருக்கா சொல்கிறாங்க. இந்த மெடிசன் எடுத்துக்கோ சொல்லிட்டு அவர் மெடிசன் கொடுக்குறாரு. இப்போ அதையும் வாங்கி போட்டுக்கிறாங்க. இப்போ எங்கே ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கு ஆஃபீஸ் போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டாங்களா சரி ஓகே சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் யோனிஜினா சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. இல்லை நான் உண்மையாகவே இன்னும் டேஸ் போக வெயிட் பண்ணி தான் இருந்திருப்பேன். நல்ல பேர் நீக்கிட்டா கரெக்டான டைம் சொன்னேன். ஏன்னா ஒரு ஒய்ஃபாக எல்லாத்துக்கும் நான் கரெக்டாக அவருக்கு எல்லா அளவுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கு செம்ம ஹாப்பி போட சொல்கிறாங்க. ஏன்னா ஆமாம் அவர் ஃபேஸ் அப்படி இருந்துச்சு தெரியுமா மார்னிங் அப்படி சொல்லிட்டு ரொம்ப யோனிஜி சொல்கிறாங்க. அதுவும் ஆஃப்டர்நூன் தான் அவர் எந்திரிச்சிருந்தாரு. 12 o'clock தான் எழுந்து வந்தாரா பார்த்தேன் ஃபேஸ் அப்படி க்ளோவாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் தான் அப்படி இருக்கும். போக சரி என்ன சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிடாரு. இப்போது இந்த பக்கம் ஆஃபீஸில் பார்த்தா ஜங்கு தான் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி இருக்காரு. ஏன்டா சொல்கிறாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜங்கு தான் காய் அடிக்கிறாரு. டே போட அந்த பக்கம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபன்னாக போயிட்டுருக்கோம். இப்போ டேஸ்ட் போக நம்ம ஜங்கு தான் ஜிம்மில் எப்போ பார்த்தாலும் கிஸ் பண்ணிட்டே இருக்கா. ஜிம்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கா நீ என்னை விடவே மாட்டேன் சொல்கிறாங்க. விடவே மாட்டேன் நீ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா எப்போ நீங்கள் இருந்திருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. என்னோட எல்லா லவ்லையும் நான் வந்துட்டு அதிகமாக தான் கொடுப்பேன் சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுங்க. அப்படி ஜிம்மின் ரொம்ப கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு காய் ரொம்ப ஹாப்பி லைஃப் போயிட்டுருக்கோம். இப்போ ஆஃப்டர்
ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன்டா ஜிமினி க்யூட்டாக ஒரு பர்சன் மேலே தூங்கிட்டு இருக்காங்க. வேற நம்ம ஜங்க் பேல ஜிமினி தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா 2 குழந்தைங்க ரொம்ப அழகாக ஒரே மாதிரி தூங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பர்சன் டோர் லாக் பண்ணிட்டாங்க. இங்கே பாருப்பா ஜிமின் ஜங்குக்கு அப்படியே கூப்பிடுறாங்க. இப்போது ஜங்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஜிமின் தான் ஜங்கோட செஸ்ட்டில் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் 2 பேபிஸ் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு மெதுவாக ஜிமினை இறக்கி வச்சுட்டு அப்புறம் இறக்கி கீழே படுக்க வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா இன்றைக்கி எது பசங்களுக்கு ஸ்கூல்டா நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் சொல்கிறாங்க. ஐயோ ஆமாம் நான் மறந்துட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் உங்களுக்கு நான் மறந்துட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சீக்கிரம் ரெடியாக ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ இவங்க பேக் டு கொரியாவில் இருக்காங்க. ஓகே கொரியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஜிமினி எப்போது ப்ரெக்னென்ட் ஆகிட்டு குழந்தை பிறக்க போகிற ஸ்டேஜில் ஜங்கோட அம்மா போய் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே யார் பார்த்துப்பாங்க சொல்லிட்டு இங்கே வந்து கூட்டிட்டு வந்து பார்த்துருப்பாங்க. இங்கே காய் ஒன்று எல்லாருமே இங்கே செட்டில் ஆகிட்டாங்க ஃபேமிலியாக. அவங்களுக்கு ஒரு பேபி இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு 2 பேபிஸ் எப்படி தூக்கிட்டு இங்கே பாரு ஜங்மீன் ஜங்ஷன் எதிரிங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் பேபி க்யூட்டாக ஐஸ் ரப் பண்ணுறாங்க. டேடா சொல்கிறாங்க. டேடா தான் குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் டேடா சொல்கிறாங்க. அப்படி திரும்பி பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப க்யூட் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா தூங்குறாங்க. நம்ம போய் குளிப்போமா சொல்கிறாங்க. அம்மாவை எழுப்பணும் சொல்லணும். நம்ம அம்மா பாவம் தூங்கட்டும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் குளிச்சுட்டு வந்து எங்கள் ட்வின்ஸ்ல ஓகேவா 2 பேரும் டிட்டோ அப்படியே ஜிமின் மாதிரியே இருப்பாங்க. அதுவும் ஜங்கு ரொம்ப ஆசைப்பட்டுருப்பாரு. அவங்க பேபிஸ் ட்வின்னாக வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் அது கிடச்சிருக்கும். அது அவங்க அப்புறம் ஆசைப்பட்டு வந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்குறாங்க ஜங்கு தான் பேபி தூக்கி அதை கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஸ்கூலுக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் ஸ்கூலில் போயிட்டு சமத்து பசங்களாக இருக்கணும் என்ன சொல்கிறாங்க. ஓகே டேடா சொல்லிட்டு க்யூட்டாக அழகாக இருக்காங்க. இப்போ ஜிமின் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்காங்க. டேடா மம்மா ஏன் தூங்குறாங்க சொல்கிறாங்க. மம்மாவா மம்மாவுக்கு டயர்டு சொல்கிறாங்க. டயர்டாக அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் மம்மா பாய் சொல்லிட்டு அவங்க ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிஸ் பண்ணிட்டு கீழே இறங்குறாங்க. இங்கே இந்த சுக பேபி இருக்குது. சுக கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கான். பார்க்குறாங்க ரொம்ப எப்படின்னா ஒரு இவங்களோட இப்போ 5 இயர்ஸ் ஒரு பெரிய பையனா ஒரு 5ல் ஒரு 3-4 இயர்ஸ் அவன் பெரிய பையன்டா ஓகேவா. அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த ஏஜ் ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்காதீங்க ஓகேவா. அது எத்தனை வயசுல நான் கரெக்டாக சொல்கிறதில்ல. அந்த பையன் பார்க்குறான். ஜங்மீன் ஜங்ஷன் அண்ணா சொல்லிட்டு வந்து கிட்ட வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே ஸ்கூல் போகலாமா சொல்கிறாங்க. கிராண்ட்மா பாய் சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா பாய். அப்புறம் டே அங்கிள் சொல்கிறாங்க. பாய்டா சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு. இப்போ ஒயன்கிட்ட எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போது ஒயன் பார்க்குற என்ன ஆண்டி என்ன ஜிமின் எந்திரிக்கிறா சொல்கிறாங்க. ஆமாம்மா இவ்வளோ டேஸ் வந்து பசங்க கூட அவன் ஓடி ஓடி டயர்ட் ஆகிட்டான் பாவம் பையன். இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான் நினைக்க சொல்லிட்டாங்க. ஆமாம் என்ன பசங்க ஸ்கூல் போகிறாங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அதுவும் இந்த 2 பசங்க செம்ம தான் ரொம்ப தொட்டுட்டு இருக்காங்களா ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாம் கையில் பிடிக்க முடியல ஜிமின் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் தான் சொல்கிறாங்க. நல்ல வேலை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். தனியாக அங்கே இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் ஆண்டி இன்னும் கூட இந்த ஜின்ஸாக இருக்கார்ல ஜின் அங்கிளும் அந்த நம்ஜனும் ஏன் வந்து அக்செப்ட் பண்ணி மாட்டாங்க சொல்கிறாங்க. இது இல்லைம்மா அவங்களுக்கு என்ன கோவமோ சொல்லிட்டு விட இவங்க ஹாப்பி தானே இருக்காங்க. நம்ம தானே பார்த்துக்கிறோமே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இவங்க பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வீட்டை பார்க்குறாங்க. ஒரு பர்சன் ரொம்ப சேடாக அப்படியே ஒரு பர்சனோட பிக்சரை பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு அவ்வளோ கோவமா என் மேலே உன்னோட அப்பா மேலேயும் அவ்வளோ கோவமா உனக்கு. அதனால தான் அப்பா அம்மா பார்க்கவே என்ன முடிவு பண்ணிட்டல. ஒரு டைம் கூட உனக்கு பேபிஸ்லாம் பிறந்துட்டாங்க. நீ கொரியாக்கு ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட அப்பா அம்மா வந்து பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. சரி ஏன் பையனாச்சு அப்படி தானே இருப்பா சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ டேஸ் வந்துட்டுருக்கு. பக்கத்தில் ஒரு பர்சன் உட்காராங்க. என்னாச்சு ஜின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம இந்த ஜின்னு இப்போ ஜிம்னு விட்டுருக்கான் சொல்கிறாங்க. உன் மேலே தப்பு நீ கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. நான் என்ன தப்பாக நான் முடிவு பண்ணேன். நம்ம ஒரு அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. உனக்கு புரியல அப்பா அம்மா நம்ம பண்ணது கரெக்டாக தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் டேஸ் போக நம்மளுக்கே புரிஞ்சதில்ல. அவன் நல்லா இருக்கான் நல்லா ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜங்க் அவன் நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு ஆனால் ஒரு டைம் கூட என் அம்மா எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. அம்மா ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லலை. நீங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு டைம் கூட ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லை. நம்மளை அவகிட்ட அவன் தானே பண்ண சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி குழந்தைங்க தப்பானா பெரியவங்க தான் மன்னிக்கணும். அப்புறம் இருக்கும் நீயே வந்துட்டு இறங்கி போக மாட்டேற. என்னையும் போகலாம் சொல்கிறேன் நீயும் போக மாட்டேற. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் நான் அப்படியே முடியாத வந்து பழகிட்டேனே சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாரு. உன் பையன் தானே உன் பையனும் அப்படி தானே இருப்பான் சொல்லி நம்ம சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ கோவம் அவனுக்கு நம்ம மேலே சொல்கிறாங்க. ஆமாம் கோவம் இருக்கு தானே செய்யும். அவன் கெஞ்சினா நம்மக்கிட்ட அம்மாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீ நினச்சி பாரு. சுகா சொன்னேன் சுகா நம்மகிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. என்னத்துக்கு இல்லை சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஜிம்மில் இருந்திருக்கான். உண்மையாகவே அவன் கொஞ்சமாக தொட்டுன்னு சேட்டை பண்ணுறான். அந்த டைமில் நம்ம குழந்தைக்கு நல்லது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவன் சேட்டை பண்ணுறான். கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும்னு ஒரே ஒரு ரீசனுக்காக நீ வந்து போர்டிங் ஸ்கூலில் போட்டுறான்னு சொன்னேன். நானும் பேச்சு கட்டு போய் போர்டிங் ஸ்கூலில் போட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தேன். நீ கொஞ்சம் அவர் அம்மாவை நீ வந்து சொல்லியிருக்கணும்ல. நான் அவனுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு நம்ம போய் போட்டோம். அவனும் வேறு எதுவும் சொல்லாமல் நம்ம சொல்கிற வரைக்கும் போர்டிங் ஸ்கூலில் இருந்தான். அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அப்போ தான் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி தான் காலேஜ் எல்லாமே அவன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தான். நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அவன் ஸ்ட்ரிக்டாக இருப்பான். அப்படி தான் இருந்திருக்கான். ஆனால் அவனோட லைஃப்பில் கூட நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கோம். நம்மள தப்பு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் அவ்வளோ பெரிய பையன் அதுக்கு என்ன அவன் நல்லா தானே இருக்கான் ஹாப்பியாக தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. அது இல்லை நம்ம சொல்லி சொல்கிறாங்க. பாரு அவன் ஹாப்பியாக இருக்கான். இப்போ கூட உனக்கு அவன் மேலே கோவம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அவன் மேலே கோவம் இல்லை. அவன் என்னது பார்க்கவே இல்லை பற்றியா இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு. அம்மா எப்படி இருப்பாங்க அப்பா எப்படி இருக்கணும் பார்க்கவே இல்லை பற்றியா சொல்கிறாங்க. அவனுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. என்னதான் அப்பா அம்மா பையன் அது எல்லாமே வந்துட்டு ஒரு மேரேஜ் வரைக்கும் தான். மேரேஜுக்கு அப்புறம் அவங்க இன்லாஸ் ஃபேமிலி அவங்க எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க வந்துட்டு அவங்க நல்லா பார்த்துக்கணும்னா நம்மளும் கரெக்டாக இருக்கணும்லாம் சொல்கிறாங்க.
அவங்க சர்ப்ரைஸ் கூட இறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாரு அவங்க அப்பா அம்மா ஏற்றுக்கவே இல்லை, இந்த பையன் போய் நிற்கிறான் அவங்க முன்னாடி சொல்லிட்டு அவன் நேரம் தப்பு பேசக்கூடாதுல, அவனுக்கு ரோஷம் இருக்கும்ல, நீ வந்துட்டு அவங்க ஃபேமிலி நம்ம இன்சல்ட் பண்ணிட்டவங்க வந்தப்போ அப்போ அவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ டேஸ் வரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ இப்படி அவங்க தானே வருவாங்க, நம்ம தானே போகும் நம்ம பையன் என்ன சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. சரி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அந்த என்னோட கிராண்ட் சன் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுண்டா ஓகேவா, அவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கிட்ட போகல, அவ்வளோதான். பாருங்கள் அவனுக்கு குழந்தை பிறந்தப்போ கூட நம்மளால் போய் பார்க்க முடியல சொல்கிறாங்க. நான் தான் சொன்னால் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நீ தான் சொல்கிறாங்க. அவன் ஏன் என்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை, ஒரு டைம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா சொல்லிட்டு. நம்ம அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ டைம் இந்த ஃபோனை பார்த்துட்டே இருப்பேன் தெரியுமா, ஒரு டைம் ஃபோன் பண்ண மாட்டேனா, ஒரு டைம் இந்த வீட்டுக்கு வந்துட மாட்டேனா சொல்லிட்டு இந்த டோரை பார்த்துட்டே இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜின்னு ரொம்ப அழுறாங்க. இந்த பேரண்ட்ஸும் இப்படி தான் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு பசங்களை திட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் அவங்க நினச்சி அழ வேண்டியது சொல்லிட்டு நம்ம நான் நம்பிச்சிடணும் முடிஞ்சுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்குள்ள அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு போய் பார்க்கலாமா சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஜிம்மோட பசங்க ஸ்கூல் போகிறாங்களா சொல்கிறாங்க. எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறாங்களா சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜிம் போய் பார்க்கலாமா, அந்த பசங்களை தூரத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து பார்க்கில் விளையாடும்போது நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ போய் பார்ப்போமா ஸ்கூல், ஏன்னா அவங்க விளையாடும்போது அவங்க கிராண்ட்மா பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க கூடவே, அதனால் நம்மளை பார்க்க முடியாது போய் பக்கத்தில். ஸ்கூலில் போய் பார்க்கலாமா சொல்கிறாங்க. ஆனால் பர்மிஷன் தருவாங்க தெரிய சொல்கிறாங்க. இல்லை நம்ம ட்ரை பண்ணி பாரு சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு சின்ன நம்பிச்சு கிளம்புறாங்களா. இந்த பக்கம் ஜங்கு தான் மேபி வந்து ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வர வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜிம்மி ஸ்டில் தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க, எவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் எழுப்புறாங்க. ஜிமின் பேபி இங்கே பாரு சொல்லிட்டாங்க. ஜிமின் க்யூட்டாக சோப் பண்ணுறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கா தான் எந்திரி சொல்கிறாங்க. எங்கள் பேபிஸ் காரணம் சொல்கிறாங்க. அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கச்சிச்சோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலாச்சு சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் டயர்டாக சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக பசங்க 1 o'clock 1 மணி வரைக்கும் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக வந்து ஆட்டம் போட்டே இருந்தாங்களே சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க தூங்கிட்டாங்க, அவங்க மாறி ஏஞ்சிட்டாங்க. நான் தான் அவங்களை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன். நீ தான் நல்லா தூங்கிட்டே சொல்கிறாங்க. அவங்க தூங்கினா தான் நான் தூங்க முடியும் சொல்லி சொல்கிறாங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறேன். எனக்கு இதில் எனக்கு என்ன கஷ்டம் ஜங்கா சொல்கிறாங்க. என்னோட பசங்க எனக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளரணும், எனக்கு காசு அவ்வளோதான். என்னோட பசங்க எவ்வளோ சேட்டை எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, ரொம்ப துருத்துருந்துருக்காங்க. ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அதை பற்றி நான் என் லைஃப்பில் மிஸ் பண்ணது எல்லாமே பையனுக்கு என்னோட பசங்களுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மி சின்ன வயசில் ஆசைப்பட்டு பாருலையா, அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி லைஃப் இல்லை. ஆனால் இவருக்கு கிடைக்கும், பசங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரு. குழந்தைங்க வயசில் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்க விடணும். அவங்க தப்பு பண்ணால் அந்த டைமில் நம்ம கண்டிக்கணும், அப்படி பண்ணக்கூடாது சொல்லிட்டு எடுத்து சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக பிடிச்சி ஒரு ரூம் கூட அடைக்கக்கூடாது, தப்பு சொல்லி சொல்கிறாங்க. சரி அவங்களுக்கு புரியுது. இங்கே பாரு நீ எப்படி சொல்கிறியோ அப்படி தான் நான் குழந்தை வளர்ப்பேன் ஓகேவா, நான் எந்த ஒரு ரூல்ஸுமே குழந்தைங்களுக்கு போட மாட்டேன், அவங்க அப்படியே இருக்கட்டும். அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க தப்பு பண்ண மட்டும் தான் வான் பண்ண தானே, தாண்டி இது பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஜங்கா, நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. பாரு நீ ஒரு பெஸ்ட் அம்மாவாக தெரிய இருக்க ஓகேவா. இந்த 4 years நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ 4 years ஆகுது. இந்த 4 years நான் பார்த்து தான் இருக்கேன். நீ எவ்வளோ இதாக நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு குழந்தைங்க விட்டு இருக்கவே மாட்டாங்க தெரியுமா. மார்னிங் கூட உனக்கு கிஸ் பண்ணிட்டு பாய் மம்மா சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும் கூட சொல்லிட்டு தான் போனாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன குழந்தைங்க இல்லை சொல்லி ஜிம்மி ரொம்ப ஹாப்பி சொல்லிருக்காங்க. இப்போ ஜவுன் பார்க்குறாங்க. என் ஜிம்மின் ஸ்டில் இப்போ கூட உனக்கு ஒரு அப்பா மட்டும் போகணும் பேசணும்னு தோணலையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜவுன்க்கா நான் ஒரு தப்பு பண்ணுறதா இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் எல்லோரும் வந்து கேட்டீங்க, நானும் சரி ஓகே அம்மா சொல்லிட்டு இறங்கி பேசினேன். நீங்கள் அவ்வளோ தூரம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க, ஆண்டி அங்கிள் சொல்லிட்டு எல்லோரும் வந்தாங்க, அவங்க இறங்கி போகல. அவங்களுக்கு ஏன் அப்படியே ஈகோ சொல்கிறாங்க. சொந்த பையனை விட சொந்த பையனோட ஹாப்பினஸை விட அவங்களுக்கு ஈகோ தான் பெருசாக சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்னோட இன்லாஸ், நீங்கள் எல்லோரும் வந்து என்கிட்ட கேட்டீங்க, எனக்காக வந்து பேசுனீங்க, நீங்கள் எனக்காக ஒரு செஃப்பாக 3 months என்னோடய வீட்டில் வந்து கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. சரி அப்போ புரிஞ்சிக்கல, அதுக்கப்புறம் கூட புரிஞ்சிக்கல. இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு செய்யவோ எவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு பையன் எப்படி எந்த அளவுக்கு ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் அப்படி இருந்து கூட எனக்காக இத்தனை பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த லெவலாக கணக்கு தெரியல, அவங்க ஏஜ் மட்டும் தான் கணக்கு தெரியல சொல்கிறேன். ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மியோட கோவம் ஜவுங்கூட புரியுது. இல்லைடாமா நம்ம கொஞ்சம் இறங்கி சொல்கிறாங்க, தேவையில்லை ஜவுங்கா அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. சரி ஓகே கோவப்பட சொல்லிட்டு ஜவுங்கும் ஜிம்மி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு பேபிஸ் பிறந்த கூட என்ன தான் ஃபஸ்ட்டு பேபியை ட்ரீட் பண்ணுறீங்க, எப்போதும் நான் தான் உங்ககிட்ட தூங்கிட்டு இருக்கேன், பேபிஸ் 2 பேரும் நம்ம பக்கத்தில் கொஞ்சம் தலையில் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்னா நீ தானே ஃபஸ்ட்டு பேபி, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீ தானே சொல்கிறாங்க. உனக்கு அப்புறம் பேபிஸ் நீ தானே ஆசைப்பட்ட பேபி வேணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் அதனால தான் நான் பேபிஸ் வந்து சீக்கிரமே பெற்றுக்கிட்டா சொல்கிறேன், பெற்று கொடுக்கணும்னு நினச்சா சொல்கிறேன், சீக்கிரமாக பேபி வந்து பிளான் பண்ண சொல்கிறாங்க. நீ எனக்கு லட்டு மாதிரி ஒன்று மாதிரி க்யூட்டாக 2 லட்டு வந்து பெற்று கொடுத்துருக்கேன் சார். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, அது ஒன்று மாதிரியே அப்படி டிட்டோ அழகாக சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. உங்களை மாதிரி பார்த்தா கூட ரொம்ப அழகாக இருப்பாங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஒன்று மாதிரி பிறந்ததில்லை, எனக்கு 3 குழந்தைங்க 3 பேபிஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. 3 ஆமாம் சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட் பேபி, அவங்களோட செகண்ட் பேபிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறமா சொல்கிறாங்க. என்னோட லைஃப் நான் மறக்க முடியாது, எவ்ரி டே நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதனால தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா அவ்வளோ டயர்ட் ஆகிட்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆனால் நீ தானே எதிர்பார்க்குறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா நான் எதிர்பார்க்கலன்னு விட்டுருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு சரி ஓகே இப்போ எனக்கு ஆஃபீஸ் டைமில் கிளம்பா சொல்கிறாங்க. போகிறீங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு வருவா சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் அனுப்பிடுறாங்க.
இந்த பக்கம் ஸ்கூலில் பார்த்தா நம்ம பேபிஸ் 2 பேரும் க்யூட்டாக பிரேக் அவர் விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு குழந்தை இருக்குடா, இது வந்து நம்ம ஜெவன்ஜியோட குழந்தை ஓகேவா. அந்த பையன் க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கா, 3 பேர் விளையாடிட்டு இருக்கா. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க, சொல்லுங்க சொல்கிறாங்க. நான் இங்கே வந்துட்டு என்னோட கிராண்ட் சனை பார்க்கலாமா சொல்கிறாங்க. உங்கள் கிராண்ட் சனை யார் கேட்குறாங்க. நேம் வந்து ஜங்சன் ஜங்மின்னு சொல்கிறாங்க. ஓ அவங்களா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க பார்க்கலாமா சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட விசிட்டிங் கார்டு எதனா இருக்கா, அதான் நீங்கள் விசிட்டராக வரதுக்கு எதனா இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. நம்ஜன் வந்து ஸ்கூலோட அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து நம்ஜன் தெரிஞ்சவங்கள ஓகேவா. அவங்க வந்து பேசுகிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எங்கள் கிராண்ட்சன் தான், நாங்கள் பார்க்கலாமா சொல்லுங்க. சரி பார்க்குறாங்க சொல்லி அலோவ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு ஜின்னு நம்ம நம்ஜன் 2 பேர் வராங்க. வந்துட்டு கூப்பிட்றாங்க ஜங்சன் ஜங்மின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ 2 குழந்தைங்க ரன் பண்ணுறாங்க. ரன் பார்த்தா அம்மா க்யூட்டாக அழகாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்காங்க. இங்கே ட்வின்னாக இருக்காங்க. ஒரு அவங்க சிங்கிளாக இருப்பார், அவ்வளோதான். அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் யார் அப்படி சொல்லி க்யூட்டாக கேட்குது பேபி. அப்படி ஜிம்மின் சின்ன வயசில் பேசுகிற மாதிரி இருக்குது. நான் அவனோட கிராண்ட் மா சொல்கிறாங்க. நீங்கள் என் கிராண்ட் மா வாச்சோ, என் கிராண்ட் மா வீட்டில் இருக்காங்க அப்படி சொல்லி ஜிம்மி அந்த பேபி சொல்லுது. இப்போ இன்னொரு போய் பார்க்குது, குறுக்குன்னு பார்க்குது. அவங்க 2 பேரையும் நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் அவனோட கிராண்ட் ஃபா சொல்கிறாங்க. நீங்கள் கிராண்ட் ஃபா இப்போ வீட்டில் அப்படி சொல்கிறாங்க. அவங்களும் கிராண்ட் ஃபா தான், நாங்களும் கிராண்ட் ஃபா சொல்கிறாங்க. நீங்களா, நாங்கள் எப்படி நம்பிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி எங்கள் கிராண்ட் ஃபா சொல்கிறாங்க. இப்போது ஜின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோன் எடுத்து பிக்சர் ஆன் பண்ணிட்டு இதை பார்சல் காமிக்கிறாங்க. பார்த்தா அதில் நம்ம ஜிம்மினும் நம்ஜுன்னு நம்ம சின்ன 3 பேருக்கு பிக்சர் இருக்குது. இது நம்ம அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் மம்மாவோட மம்மா தான் நான் சொல்கிறாங்க. மேபி பக்கத்து என்னன்னு இருக்கா. ஆமாம் உங்கள் மம்மாவோட மம்மா தான் நான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. உங்கள் மம்மா எங்கள் மேலே கோவமாக இருக்காங்க, அதனால் வர முடியாது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு கிராண்ட் ஃபா தான், என் கூட வரீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போது மேபிஸ் பார்க்குறாங்க. இன்னும் நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க யார் தேவையும் கூட்ட போகக்கூட சொல்லிட்டு நான் வரமாட்டேன் சொல்லிட்டு 2 பேபியும் கையை ஆண்டை பிடிச்சிக்கிதுங்க டைட்டாக. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. பரவாயில்லையே நல்லா சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கானே சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. ஆமாம் அவங்க பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. என் பேர் ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னும் அப்படி சொல்கிறாங்க. இந்த பேபிஸ் கூப்பிடும்போது ஜின்னுக்கு ரொம்ப டியாஸ் வருது. ஏன்னா ஜிம்மு கூட சம்டைம்ஸ் சின்ன வயசில் ஜின்னும் அப்படி சொல்லி கூப்பிடுவார். நம்ம நம்ஜன் கூப்பிடுவார். அதை பார்த்து நம்ம ஜிம்மின் வந்து இமிடேட் பண்ணுவார். அதை பார்க்கும்போது அவருக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு டக்குனு 2 பேபிஸ் சேர்த்து போய் ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப டியாஸ் வருது. அவர் ஜிம்மின் அந்த 4 இயர்ஸ் அந்த 5 இயர்ஸ் எப்படி மிஸ் பண்ணியிருப்பாரோ அது எல்லாமே இப்போ பார்க்குறாரு. ஞாபகமும் வருது. நம்ஜனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ஜன் சொல்லியிருப்பாரு, இங்கே பாரு ஜிமினி தான் ரொம்ப தப்பான ஹேபிட்டு, இப்போலாம் அம்மா பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவார். டடான மாமா அப்படி தான் கூப்பிடுவாங்க. சின்ன மாமா சொல்லிட்டு ஜிமின் ஓடி போயிடுவார். அது க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவர் சின்ன க்யூட் மாமான்னு சொல்லலாம். அவங்க மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க போய் போர்டிங் ஸ்கூலில் போட்டு விட்டு. அதெல்லாம் இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்ம இவங்க கிராண்ட்ஸாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பையன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்க்குறாங்க. ஆமாம் சின்ன தான், நீங்கள் சின்னன்னு கூப்பிடுங்க, நீங்கள் என்ன கிராண்ட்மேன் கூப்பிடுவேன்னா சின்னனே கூப்பிடுங்க சொல்லிட்டாங்க. ஓகே சின்னு அழாத சொல்லிட்டு பேபிஸ் தான் 2 பேரும் அவங்க 2 ஹேண்டால் ஜின்னோட டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிமினி இப்படி தான் இருப்பார் சின்ன வயசில். அவருக்கு நம்ம தான் கஷ்டப்படுத்துகிறோம் ஜிமினை சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு பையனுக்கு வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாம் எப்படின்னா ஃப்ரீடம் கொடுக்காம நம்ம வந்துட்டு சின்ன வயசில் இப்படி பண்ணிட்டோமா, அதனால தான் இப்படி நினச்சிட்டாங்க நம்மளை சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. சாரி உங்களோட அம்மாட்டார சாரி சொல்லணும்னு சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. உங்கள் அம்மா என்னை மன்னிக்கவே மாட்டாங்களா, ரொம்ப கோவமாக இருக்கா சொல்லி சின்ன அழறாரு. ஆச்சா அழக்கூடாது அம்மாட்ட சாரி சொன்னால் அம்மா கேட்டுப்பாங்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் க்யூட்டாக பேசுகிறாங்க. சின்ன 2 பேபிஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ஜனும் அப்படி தான், இப்போ நம்ஜனும் அப்படி தான் பேபிஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. விடவே மனசில் தூக்கி கொஞ்சிறாங்க 2 பேரும். இங்கே பாருங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்ல வேணாம், நீங்கள் என்ன பார்த்து தான் ஓகே உங்கள் அம்மா கோவப்படுவாங்க, நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அம்மா இஸ் ஸ்வீட் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அம்மா ரொம்ப ஸ்வீட் தான், நான் தான் கொஞ்சம் அப்படி இது பண்ணிட்டேன் சொல்லிட்டு சின்ன ஒரு மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்பிடும். சரி ஓகே சின்ன கவலைப்படாத சொல்கிறாங்க. இப்போ சின்ன தான் ரொம்ப நேரம் பேபிஸ்க்கு விளையாடுறாங்க. அவர் நேம் அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க வீடு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பேபிஸ்க்கு அவ்வளோ புரியலாம் கூட அவருக்கு பேசுகிறாங்க, ஹாப்பியாக பேசுகிறாரு, ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிட்டு இப்போ சின்ன தான் வந்துட்டு சரி அங்கே போவா சொல்கிறாங்க. சின்ன பாய்ப்பா சின்ன சொல்லிட்டாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம பேபிஸ் 2 பேர் ஈவினிங் வராங்க. இங்கே கரெக்டாக அந்த கார் தான் போய் ட்ராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டு வருது. கரெக்டாக ஜிமின் வாசலே வெயிட் பண்ணிட்டு போகிறேன். பேபிஸ் டே ஃபுல்லாக இல்லாமல் இருந்தாலும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். பேபிஸ்க்கு வந்தது போய் ஜிமின் ஓடி போய் 2 பேரும் சேர்த்து போய் தூக்குறாங்க. தூக்கி அப்படியே சுற்றுறாரு. ஆச்சு என்ன தங்க நீங்கள் எப்படி இருக்க 2 பேரும் இங்கே ஸ்கூல் போயிட்டு அம்மாவை தனியாக விட்டு போயிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏனும் நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆமாப்பா இன்றைக்கி ஒரு ஃப்ரீயாக விட்டாங்களா சொல்கிறாங்க. அம்மா உண்மையாக சொல்ல ஆண்டி, எனக்கு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இல்லை, எனக்கு எதுவும் நான் எதுவும் என்னோடய சோழி என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் என்னோட பசங்க இல்லாமல் இருந்தது, என்னோடய சோழி என்கிட்ட இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க கூடவே இருந்து அவங்க துருன்னு என்ன பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க அம்மான்னு சொல்லிட்டு தூங்கவே விட மாட்டாங்க பகலில். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ என்னை விட்டு போனாங்க பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் போனது ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் சொல்லிட்டு போனது ஒரு மாதிரி சொல்லிட்டு ஜிருமின்னு சொல்லிட்டு பாரு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹாப் பண்ணி அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாரு. பேபி அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி மம்மா மிஸ்ஸே சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக உள்ள வாங்க சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஃபுட்டு தான் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு.
இப்போது இந்த ஜங்மின் எப்படி பார்க்குது மம்மா இன்றைக்கி ஸ்கூலில் ஒருத்தவங்க வந்தாங்க மம்மா சொல்கிறாங்க. யாரோட தங்கம் யார் வந்தா சொல்லி கேட்குறாங்க. அவங்க பேர் ஜின்னு அப்படி சொல்கிறாங்க. ஜின்னு சொன்னதும் ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னதுக்காம்மா அவங்க பேர் ஜின்னு அம்மா அவங்க கிராண்ட் மாமா அவங்க சொன்னாங்க உங்கள் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க சொல்லிட்டு பேபி சொல்ல ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி டேஸ் வருது. நீங்கள் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. நான் பார்த்தேன் என்ன தூக்குனாங்க கிச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கிச்சு பண்ணாங்க தூக்கி சுற்றுனாங்க சொல்லிட்டு பேபி க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஜங்ஷன் பேபி பார்க்குது ஆமாம்மா. அப்புறம் அந்த கிராண்ட் ஃபா இருக்காங்களா அவங்களுக்கு டிம்பிள் ஸ்மைலாக வந்துச்சு சொல்லிட்டு அந்த பேபி எல்லாத்தையும் சொல்லுது. இப்போ இவனுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு அவங்க வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே என் மேலே இதில் கோவம் குழந்தைங்க மேலே கோவம் நல்லா சொல்லிட்டு இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்க்கணும்னு தோணுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் நினைக்கிறாரு. சரி ஓகே சொல்லி விட்டுறாரு. ஓகே நீங்கள் அவங்கள்ட்ட பேசினா கிராண்ட்மான்னு கூப்பிடுங்க சொல்லிட்டாங்க. இல்லை நாங்கள் ஜின்னு கூப்பிட சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இவங்க ஜிவின் பார்க்குறாரு என் பசங்க என்ன மாதிரி தான் சொல்லிட்டு அவருக்கு அவர் நினைக்கிறாரு என் பசங்க என்ன மாதிரி சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போது நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஜிமின் ரொம்ப க்யூட்டாக பேபிஸ் ரெடி பண்ணுறாங்க. பேபிஸ் ரொம்ப க்யூட்டாக ஜிமின் ப்ளே பண்ணிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க ஜங்கா சொல்கிறாங்க என்னம்மா இன்னொரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஒருத்தவங்களுக்கு சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க பையன் பண்ணால் தப்பு பையன் மேலே கோவம் ஆனால் அவங்களுக்கு கிராண்ட் சன் மட்டும் வேணுமா சொல்லிட்டாங்க. யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் நான் வந்துட்டு நேற்று இந்த மாதிரி ஜிமினும் நம்ம ஆரம் வந்து மீட் பண்ணிப்பாங்க போல சொல்லிட்டு சொல்ல என்னத்துக்கு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது நிச்சயமாக சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்கு தாங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் ஓகேவா நீங்கள் பார்த்து பேசுங்க அவங்ககிட்ட ரெஸ்பெக்டாக பேசணும் ஹாய் சொல்லுங்கள் எப்படி கேட்கணும் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஏன் ஜங்கா அதை சொல்லிக் கொடுக்குறீங்க சொல்கிறாங்க. பாருடாமா எதுக்கு ஒன்று கோவம் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று கோவம் இல்லை ஏன் என் குழந்தைங்களை இப்போ தான் அவங்க கணக்கு தெரியுதா இவங்க பிறந்த கிட்டத்தட்ட 4 years ஆயிடுச்சு. அவங்க 4 years நடந்துட்டுருக்கு ஏன் இப்போ தான் அவங்க வந்து பார்க்கணுமா சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே வா சொல்கிறாங்க. பாரு வயசான காலத்தில் கோவத்தை பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. இப்போது ஜங்கா வின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஜிமின் பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே பாருங்கள் இந்த காலத்தில் தான் அது வயசான காலத்தில் தான் அவங்களுக்கு வந்து வாசலாம் தெரியுது போல இவ்வளோ டேஸும் சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ் எல்லாம் ஃபாரினாக சுற்றி தானே இருந்தாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. இங்கே பாரு அவங்களும் ஃபாரின்லாம் போகல சின்ன அவங்களோட அதான் அவங்களோட அம்மா இருக்காங்களா அவங்க வீட்டிலே இருந்தால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க சொல்லிட்டு அவனோட அப்பா வந்து வெளில கூட்டிகிட்டு போயிருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அதை நம்ம ஜிமின் வச்சு அங்கே தான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேபி ஸ்டெல் கிட்ட ஸ்மெல் பண்ணிட்டு பார்த்துருக்காங்க. சரி ஓகே நீங்கள் 2 பேரும் பத்திரமா ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஃபுட்டெல்லாம் கரெக்டாக சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஓகே மாமா சொல்லிட்டு 2 பேபி ஜிமினுக்கு ஜங்கு கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் போய்டா அந்த சுக பேபி நம்ம ஜிமினோட பேபிஸ் 3 பேர் காரில் போகிறாங்க. நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க நான் போய் சாப்பிட்றேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம டே அனுப்பிடுறாங்க. இப்போ ஜங்கு ஜிமின் தான் ரூமில் இருக்காங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. நான் உன்னை கேட்டேனே அது எப்போ தருவ சொல்கிறாங்க. என்ன கேட்டீங்க சொல்கிறாங்க. அதனா நீ கேட்ட மாதிரி அழகாக நான் கேட்ட மாதிரி 2 பேபிஸ் கொடுத்துட்டேன்ல அதாவது 2 பாய் பேபி சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நான் ஒன்று இன்னொன்று கேட்டேனே அதாவது கேர்ள் பேபி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்கா அப்போ அப்படி சொல்கிறாங்க. டே பாருடா எனக்கு கேர்ள் பேபி வேணும்டா சொல்கிறாங்க. அந்த பேபி ஸ்கூல் போயிட்டாங்க இனிமேல் என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. நோ எனக்கு கேர்ள் பேபி வேணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. ஒரு நைட்டு பேபிஸ் தூங்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நானும் டயரில் தூங்கிட்டேன் அதனால் சாரை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டேன் இப்போ எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு அப்போ அப்படி சொல்லிட்டாங்க. நோ அப்படி ஜங்கு டோர் லாக் பண்ணிட்டு நான் டேவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் வேறு ஒர்க்கு மிச்சம் சொல்லிட்டாங்க. ஜங்காங்க பாரு என்ன கீழே போகணும் சொல்கிறாங்க. கீழே போகக்கூடாது சார் ஜங்க் தான் அப்படி ஜிமின் மேலே வாங்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஹங்கரியாக ஜங்கு மிஸ் பண்ண வேண்டாம் ஒன் டேக்கு எப்படி இவ்வளோ மிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நானும் எவ்வளோ மிஸ் பண்ண காட்ட வாசம் ஜங்குக்கும் அப்படி ஜிமினோட பைட் பண்ணுறாங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க. பாரு எனக்கு எவ்வளோ இப்படி தான் இருக்கும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் என்னோட பவர் டாஸ் பண்ணுறேன் அப்படி ஜிமின் சொல்ல ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாண்டா அவங்ககிட்ட அப்படி நல்லா இருப்போம் சொல்லி ஜங்கும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. சரி ஓகே சொல்லு உன் அப்பா அம்மா மீட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. வேணா ஜங்கா கண்டிப்பாக ஒன் டே அவங்க வருவாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவங்க ஏன்னா நம்மளை வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க இல்லையா நான் அவங்க கூட அப்படியே வந்துட்டேன் இல்லையா எனக்கு அவங்களே வரணும் தோணுது. அவங்களே வந்துட்டு கண்டிப்பாக உங்களை மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட அவங்களை வந்து ஒரு சனையிலாவா ரெஸ்பெக்டோட கூப்பிடணும் அப்போ தான் அவங்க நான் போக சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. என்னோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியாது நான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கும் சரி என்னோட இன்லாஸ்க்கும் சரி எந்த ஒரு மரியாதை குறைவாக யாரும் நடத்தக்கூடாது அது என்னோட அப்பா அம்மா வந்தால் சரி சொல்லிட்டு ஜிமின் சார் ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்டா இப்படி இருக்கா இவ்வளோ லவ் நம்ம ஜங்க் அவ்வளோ டீப்பாக ஜங்க் ஜிமினை கிஸ் பண்ணுறாங்க. எந்த நாள் தாண்டா முன்னாடி இந்த அளவுக்கு லவ் கூட இருக்கேன் என்னென்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் நீ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சொல்லி ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக மாதிரி டேட்டாக ஹேக் பண்ணுறாங்க. அவனை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுவும் உன்னை யாரும் வந்துட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்தக்கூடாது அதை நான் விரும்ப மாட்டேன். இவன் என்னோட பசங்களாக இருந்தால் கூட சொல்லி ஜிமின்னு சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. நானும் அப்படி தான் உனக்கு அப்படி தான் எனக்கு எல்லாமே சொல்லி ஜங்க் கூட டேட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப் அவ்வளோ அழகாக போகும். ஏன்னா ஜங்க் ஜிமின் மேலே அப்படி உயிரே வச்சிருப்பார். ஜிமின் சேம் அப்படி தான் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபெக்ட் பேர் அவங்க. இப்போது ஒரு 1 வீக் போகுதுடா டெய்லி நம்ம நம்பிச்சுட்டு ஜின்னும் பேபிஸ் வந்து பிரேக் டைமில் வந்து பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜின்னு பார்க்குற ரொம்ப டேஸ்ட் வருது நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னோட நம்ம கிராண்ட் சனை பார்க்குறோம் அவனை பார்க்கணும்ல சொல்கிறாங்க. இவங்களே தூரத்துலேருந்து பார்க்குறோம் பக்கத்தில் இப்போ போயிட்டோம் பேசுகிறோம் கொஞ்சம் அவங்களும் ரொம்ப அழகாக கிராண்ட்மா கூப்பிட்றாங்க. ஜின்னுலாம் கூப்பிட்றாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஜிமினை பார்க்கவே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்கணும் போய்ட்டு பேசுவோம் வா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் ஜின்னு உனக்கு இந்த வயசில் வந்துட்டு இருக்க ஈகோ சொல்கிறாங்க. எனக்கு என்ன நம்பி ஈகோ சொல்கிறாங்க. ஈகோ எல்லாம் வா போய் பார்த்துட்டு வரோம் சொல்கிறாங்க.
அதை சொல்கிறாங்க, நீ வா நம்ம போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்றாரு. எனக்கு ஒரு மாறி இருக்கே சொல்கிறாங்க, வாடா சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. இதுக்கு மேலே நமக்கு என்ன ஈகோ? இங்கே பாரு, நம்ம பையனுக்கு ஒன்று நம்ம இறங்கி போகணும். யாருக்காக இதெல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்கோம்? சொத்தை விட்டு நம்ம யாருக்காக வாழறோம்? நீ சொல்கிறாங்க, நம்மளுக்காக ஒரு லைஃப் வாழணும் தான் இல்லைன்னு சொல்ல. உனக்கு ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டாக நான் இருக்கேன், நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஒய்ஃபாக இருக்காரு. நம்மளுக்கு அப்புறம் நம்ம லவ்வோட மீனிங் சொல்கிறாங்க. நம்ம லவ்வோட மீனிங் நம்ம பையன் தானே, நம்ம பையன் நம்ம கூட இல்லாதப்போ ஒரு என்ன லைஃப் இது சொல்கிறாங்க. சிம்லா இப்போ சின்னக்கு ரொம்ப டேஸ் வருது, அவன் அந்தளவுக்கு கோபமாக இருக்கானா சொல்கிறாங்க. மணி தானே ஹர்ட் பண்ணியிருக்கா, நானும் அந்த டைம் எதுவும் பேசாமல் இருந்தேன். அப்படி பண்ணுறான்னு சொல்கிறான். நீ அவனை ஸ்லாப் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஒரே பையன் இங்கே பாருங்க, இந்த எல்லாருமே நம்மளை பற்றி பேசுகிறாங்க தெரியுமா, இவங்க ஒரே பையனை கூட பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மளை பற்றி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியல பெயின்னு சொல்கிறேன், இப்போ சின்ன சொல்கிறாரு. அது எனக்கு புரியுது, பேசுகிறவங்க ஈஸியாக பேசிடுவாங்க. ஆனால் சேம் டைம் விட்டு கொடுக்கணும்ல, நம்ம பையனுக்காக என்ன பண்ணியிருக்கோம் நீ சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே நான் எதுவும் பண்ணலையா ஜிமினுக்காக சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், அதை தாண்டி அவன் மேலே பாசம் இல்லாமல் இருந்தேன்னா கேர் இல்லாமல் இருந்தேன் நீயே சொல்கிறாங்க. இல்லைடா நானே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன், நீயும் அதே மாதிரி கொஞ்சம் இருந்துட்டேன். இது நான் இந்த இதெல்லாம் இல்லாமல் அவனுக்கு அவங்ககிட்ட ரொம்ப கேரில் பார்த்துட்டான். ஒன் டைம் நான் காயை மீட் பண்ண சொல்கிறேன், நான் காயை மீட் பண்ணி பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது ஜிம் நம்மகிட்ட எந்த அளவுக்கு நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கா சொல்லிட்டு, எவ்வளோ ஃப்ரீடம் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கா சொல்லிட்டு. ஜிமின் வந்து எப்படி இருக்கானோ அப்படி ஜங்குல அப்படி இருக்கான். அவன் எந்த மாதிரி குழந்தை தரமாக இருந்தால் குழந்தை மாதிரியே லவ் பார்த்து பண்ணாமா, அவன் கோவப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் சமாதானம் பண்ணுவானாமா, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கான். நம்ம லவ் அவன்கிட்ட பார்த்துருக்கான். நம்ம எல்லாரோட நம்ம 2 பேரும் லவ் அதை தாண்டி ஒரு பெஸ்ட்டு பார்ட்னராக அவன் இருக்கான். அதனால தான் வந்துட்டு அவனால் அவனை விட்டு வர முடியல. ஜங்கு தான் ரொம்ப லவ் பண்ணுற ரீசன் இதுதான். நம்மக்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட கிடைக்காத லவ் வந்து பார்ட்னர் கிடச்சி எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னையே சொல்ல உனக்கே அப்பா அம்மா இல்லை, நீ என்கிட்ட வந்தப்போ நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். சம்டைம்ஸ் எனக்கு கோவம் கூட நீ தான் எனக்கு கோவத்தோட கண்ட்ரோல் பண்ணுவாள், எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது அவனை அப்படி தான் நீ சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் ஜங்கு லவ் பண்ணுறான். அது மாதிரி ஜங்குக்கு ஒரு சிஓவாக என்ன நம்ம வீட்டில் வந்து ஒரு செஃபாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். செஃபாக ஒர்க் பண்ணிட்டு நம்ம வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. யாருக்காக? ஜிம்மினுக்காக தானே சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் மேலே லவ் அவன் ப்ரூவ் பண்ணு நினச்சானே, அப்போ நம்ம வந்து விட்டு கொடுக்கல, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நீயே சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜங்கு இன்ஸ்டால் பண்ணி அனுப்பிட்டோம். ஜவுங்கிட்ட என்ன நீயே சொல்கிறாங்க. ஏஜ் ஒரு விஷயமே இல்லை. இப்போ நினச்சி பாரு, இப்போ அவங்க 2 பார்த்தா ஏஜ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்க, பர்ஃபெக்டான ஒரு பேரண்ட் அளவுக்கு இருக்காங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க 2 குழந்தைங்க. என்ன இருக்கா என்ன இல்லை அவங்ககிட்ட என்ன குறை சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு புரியுது, இப்போ நான் பார்க்கணும் என்ன பையனை சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ரொம்ப கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. ஜவுக்கு ஆஃபீஸ் ரேட் இருக்காங்க. என்னடாம்மா நான் ஆஃபீஸ் போவா சொல்ல இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை இன்னொரு ரவுண்டு போவா சொல்கிறாங்க. ஜவுக்கா அடிப்பா சொல்லி ஜிமின் தான் பிள்ளை விட்டு நம்ம ஜவுக்கு அடிக்கிறாங்க. சரி ஓகே கோபடா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து ரெடியாகிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு கார் வந்து ஒரு காரும் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகிட்டு ஒரு பாஸ் வந்துட்டு இறங்குறாங்க. கார் விட்டு இறங்கி வந்துட்டு உள்ளே வரலாமா சொல்லி கேட்குறாங்க. ஒரு பொண்ணு டர்ன் பார்க்குறா. ஜின் அங்கிள் சொல்லிட்டு கூப்பிட்றா. வேறு யாரும் நம்ம ஒயன் தான். ஒயனை கூட நம்ம அந்த டைம் நம்ம ஜின்னு இன்சல்ட் பண்ணி பேசிட்டு போகிறேன்னா ஒயன் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. அங்கிள் உள்ளே வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்ன போகிறாரு. எப்படிமா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க உள்ளே வாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நம்ஜனையும் ஜின்னையும் நம்ம ஒயனை கூட்டிகிட்டு வரா. யாருமா சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. வாங்க அவர் சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லாருமே ரொம்ப லவ்லியாக வெல்கம் பண்ணுறாங்க. அது பார்க்குற ஜினிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து இன்சல்ட் பண்ணிட்டோம். இப்போ பாரு அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க வெல்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கீங்க உள்ளே வாங்க உட்காருங்க. ஜங்குக்கு ஜிமினோட கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஒயன் தான் இருங்க நான் போய் கூட்டிகிட்டு உட்காருங்க அங்கிள் சொல்லிட்டு போயிட்டாங்க. மேலே போய்ட்டோம். ஜங்குக்கு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு எல்லாரும் வந்து பண்ணுறாங்க. சொல்லுமா என்ன சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் ஜிமின் அப்பா அம்மா வந்துருக்காங்க சொல்கிறாங்க. என்ன இருக்காங்க ஜின் அங்குள் அம்ஜன் அங்குள் வந்துருக்காங்க சொல்கிறாங்க. இங்கே ஜிமின் மேலே படுத்துட்டு டக்குன்னு எழுச்சிறாரு. இப்போ எழுச்சி பார்க்குறாங்க. இப்போ அம்ஜன் ஜங்கு தான் ஒரு நிமிஷம் என்ன வந்துட சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமினுக்கு பாரு சொல்லிட்டாங்க. ஜிமின் டக்குன்னு எழுச்சி போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்து ஜிமினை கூட்டிட்டு கீழே வராங்க. இப்போ ஒயனும் கீழே வராங்க. 3 பேர் வராங்க. ஜிமினுக்கு ஜின்ன பார்த்து பயங்கர டியர்ஸ். ஆனால் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜங்கு கூட நின்றுருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஜங்கு எடுத்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அமைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு அப்படியே ஹேண்ட் நீட்டுறாங்க. ஆனால் ஜிமின் போக மாட்டாரு. நோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் போக மாட்டாங்க. நோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு நல்லா புரியுது அவர் என்ன எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு. இங்கே பார்ப்பா ஜங்குக்கு தயவுசெய்து மன்னிச்சிரு. நான் அப்படி பேச தப்பு தான். உன்னோட ஏஜ் வச்சு ஒரு பெரிய விஷயமா ஒன்று இன்சல்ட் பண்ண தப்பு தான். ஓகேவா மன்னிச்சிரு. இங்கே பாருங்க நீங்கள் எல்லாருமே மன்னிச்சிருங்க சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. எந்த போய் இதுக்கு மன்னிப்பெலாம் கேட்குறீங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு பையனை பார்த்தா நீங்கள் அப்படி தான் யோசிப்பீங்க. ஓகேவா ஒரு சின்ன பையனாக இருக்கான். ஒரு பெரிய பையன் லவ் பண்ணும்போது எல்லாரும் அப்படி தான் யோசிப்பாங்க. ஓகே ஏன் ஏன் அப்பா அம்மா கூட அப்படி இருந்தாங்க. அதுவும் தப்பு இல்லைங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்படி டேஸ் நான் வரும்போது என்னோட தப்பு தான். நீங்கள் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. அவன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். ஈவன் எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி இருந்து கூட அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் பார்த்ததுனால இங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அதுக்கு காரணம் நீங்கள் தானே. எல்லாருமே தயவுசெய்து மன்னிச்சிருங்க. உங்களை எல்லாரும் இன்சல்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறவங்க மாதிரி இருக்குது. அங்கிள் இப்படி பண்ணாதீங்க சொல்லிட்டு ஒயன் வந்து கிட்ட வரா. வந்து என்னோட ஆண்டர் இருக்கிறான். சாரிம்மா நான் உன்னை கூட சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே அங்கிள். எல்லா அப்பா அம்மாவும் அப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா என் அப்பா அம்மா கூட அப்படி தான். ஆனால் போக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் உங்களை அப்பா அந்த டைம் நான் வந்துட்டு என் அப்பா அம்மா பார்க்குற மாதிரி நான் பார்த்தேன். அவங்களுக்கு இப்படி தான் கோவப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு போக போயிட்டே என்னோட எந்த அளவுக்கு
பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்களே, அது மாதிரி நீங்களும் புரிஞ்சுப்பீங்க நம்பினேன். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் நான் ஒயின் பார்க்குறேன், ஜிமின் கிட்ட வா ஜிமின் சொல்லிட்டாங்களோ சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் ஜம் பார்க்குறாங்க பாடமா அவங்க எல்லார்ட்டும் அனுப்பி கேட்டாங்க. ஜின்னா எங்கே நீ ரெஸ்பெக்ட் பண்ண போக சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஜிமின் ஓடி வந்து சின்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பயங்கர டியாஸ் அப்படியே ஹக் பண்ணி அப்படி அழகாரு. நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது, அப்பா கிட்ட வர முடியாது சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, டேட் சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பயங்கர டியாஸ், 3 பேர் அழகு பார்க்க இவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க ஜங்கு வரைக்கும் அழகாரு. ஜங்குக்கு ஒய்யன்னு நம்ம ஜம்கூட அம்மா சொல்லிட்டு எல்லாருமே அழுறாங்க. ரொம்ப டியாஸ் வருது. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. அங்கே பாருடா உனக்கு என்ன கோவம் அப்பா மேலே, ஒரு டைமாக ஃபோன் பண்ணி எங்களை திட்டக்கூடாதா, ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லிட்டு ஒரு டைம் பண்ணி கேட்கணும்னு எனக்கு தோல்லையா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நீங்கள் தானப்பா என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க, என்ன இன்சல்ட் பண்ணால் பரவாயில்ல, நீங்கள் இவங்க எல்லோரும் இன்சல்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிடாமா, சாரி தெரியாமல் பண்ணிட்டோம், சாரி சொல்லுங்க என்ன தான் கேட்குறாங்க. அம்மா மேலே நமக்கு அவ்வளோ கோவமாக சொல்கிறாங்க. அம்மா இல்லாமல் இருந்துருவியா சொல்லி கேட்குறாங்க. சாரிம்மா சொல்லி ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லை நீ ஒரு பெஸ்ட் அம்மாவாக இருக்க என்னை விட அவ்வளோ சொல்கிறாங்க. இல்லைம்மா அம்மா நிலையும் பெஸ்ட் தான், நீங்கள் உங்களை அவள் கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சிங்க அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் பெஸ்ட் இல்லாமலாம் இல்லை, நீங்கள் பெஸ்ட்டாக சொல்லி சொல்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ டேஸ் உனக்கு அப்போ அம்மா மணிக்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பார்க்க வரல, நான் நினச்சேன் தெரியுமா பேபிஸ் பிறந்தப்படி நீங்கள் வருவீங்க பார்க்கறதுக்கு சொல்லிட்டு அப்போயும் வரல. அதுக்கப்புறம் பேபிஸ் கொஞ்சம் கொஞ்சம் வளரும்போது வருவீங்கன்னு நினச்சி அப்போ கூட வரல தெரியுமா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஆண்டி வந்து கொரியா கூட்டிட்டு வந்தாங்க, அப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நினச்சேன். அப்போ கூட உங்களுக்கு எவ்வளோ கோவம் போகலையா சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாரி தங்க சாரி சொல்லிச்சா ரொம்ப கெஞ்சுறாரு. ஓகேம்மா பரவாயில்ல சொல்லி வந்துட்டு அழறாங்க. சாரி உன்னை கூட ஹர்ட் பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. சாரிப்பா சொல்கிறாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் ஈகோ தான், உண்மையாக வயசாகிடுச்சு தான் ஈகோ சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை என்னோட அம்மா எப்போது வாட்டு ஹேண்ட்ஸம் தான் சொல்லி சொல்கிறாங்க. ஜின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜம் கிட்ட வராங்க. இப்போ நம்ம ஜம் கூட ஹேண்ட் பண்ணிக்கிறாங்க. உண்மையாகவே சாரி ஜமுக்கிறாங்க அப்படி நினச்சி கூட பக்கத்தில் இவ்வளோ நல்லா பார்த்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் நம்பிடுவாங்க, லவ்க்கு வந்து ஏஜ் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்ம லவ் கேர் எந்த அளவுக்கு கொடுக்குறது தான் இம்பார்ட்டன்ட்டு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாம் உண்மை தானே, அது வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். எல்லாருமே உங்களை பார்த்து சொல்லிட்டாங்க. லாங் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டு தான் இருக்கணும், எவ்வளோ நல்லா பார்த்துட்டு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். சின்னதாக கூட ஜிமின் சாடாக நாங்கள் பார்த்தது எங்களையும் மறந்துட்டாலும் வச்சுக்க, எங்களையும் மறந்துட்டு உங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அப்படி அந்த அளவுக்கு நல்லா பார்த்துருக்கல எங்களுக்கு புரியுது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நம்ஜனும் ஜங்கு அவங்க ஃபேமிலியோட எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இப்போ சின்ன நான் நம்ஜன் தான் வந்துட்டு பார்க்குறாங்க ஜங்கோட அம்மாவை. உங்கள்கிட்ட கேட்கணும் தப்பாக எடுத்து பண்ணிய சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அங்கே தான் இருக்காங்க, ஜிமின் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. என்ன கேட்கணும் கேளுங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம சின்னதாக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்காங்க, ஆனால் எனக்கு ஜிமின் மட்டும்தாங்க, எனக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். சின்ன வயசில் நிறைய வந்துட்டு அவன் ஆசைப்படுற மாதிரி எதுவும் விட பண்ண விடலை. எனக்கு என்னோடய பசங்க என்னோட பையன் என்னோடய சன்னில் என்னோட கிராண்ட் சன்னில் என் கூட இருக்கணும்னு ஆசை இருக்குது. நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கவா சொல்கிறாங்க. ஜங்கோடமாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம டேவுங்க தான் இருக்காங்க, டே பார்க்குறாங்க. டேவும் ஏன்னு பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் பேசாமல் ஜின்னையும் நான் ஜங்கையும் அவங்க கூட அனுப்பிடுங்களா, ஜிமினையும் ஜங்கையும். ஏன்னா அங்கே தான் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் இருக்கோம் சுகம் இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கிராண்ட்சன் சொல்லிட்டாங்க. பார்த்துக்கலாம் போயிட்டு இதில் போய் என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்களேன் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு கிட்ஸ் இல்லை, நம்ம ஜிம்மின் தானே ஒரே பையன் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு நான் ஜிம்முக்கு பார்க்குற பையனை வந்து வீட்டோட வச்சலாம்னு நினச்சோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் ஒரே பையனாக இருக்கான், அனுப்ப வேணாம்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ இத்தனை வருஷமாக ஒரு பிரிஞ்சிட்டோமா, நாங்கள் ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம், நீங்கள் தப்பாக எடுத்தது உங்களுக்கு பிரித்து கூட்டிட்டு போகிறேன்னு நினச்சிடாதீங்க, எங்கள் கூட வச்சுக்கொண்டு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக நம்ஜின் கேட்குறாங்க. ஏன்னா எங்கள் பையன் நாங்கள் இது வரைக்கும் வாழாத ஒரு லைஃபை எங்கள் பையன் கிராண்ட் கூட வாழணும்னு நினைக்கிறோம், தயவுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு புரியுது, இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு கேட்க வேணாம் எனக்கு புரியுது. ஏன்னா எங்களுக்காக சுக பேபி இருக்கா, நாங்கள் சின்ன வயசுல நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், அதனால பேபிஸ் பிறந்தது நாங்கள் தான் வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஆசைப்படுறீங்க உங்களுக்கு விட்டு கொடுத்தேன் அவங்க சொல்கிறாங்க. நான் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க. ஜங்குட என்னப்பா சொல்லிட்டு ஜங்கு ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மா வந்து ஜிமின் பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க ஆண்டி, நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அப்படியே கேட்பாங்க. இங்கே இருக்க சொன்னால் இங்கே இருப்பா ஆண்டி, எனக்கு பிரச்சனை சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு புரியுது, ஓகேவா நமக்கு தான் டே இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ டேஸ் என் கூட தான் இருந்தீங்க, ஓகே உங்கள் அப்பா அம்மா ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு லவ் வந்து நீங்கள் கொடுக்கணும்லாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜீவனும் உங்களுக்கு கோவம் இல்லாட்டி சொல்கிறாங்க. இப்போ கோவம் இல்லைப்பா சொல்லிட்டு அவங்க கூட அப்பா சொல்கிறாங்க. அங்கிள் நிஜமாக சொல்கிறீங்களா. ஆமாம் எனக்கு நிஜமாக தான் சொல்கிறேன், பாவம் அவங்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, நீங்கள் அவங்க கூட போயிருங்க சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் ஜங்க கூட என்னவா இருக்கும், ஜங்க கூட விருப்பம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்க பார்க்குறாங்க. நீ எங்கே இருக்கோ நான் அங்கே இருப்பேன், ஓகேவா நீ ஹாப்பியாக தான் மட்டும் போக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் வந்துட்டு பாருங்கள், நீங்கள் வந்துட்டு உங்கள் கிராண்ட் சன்னையும் உங்களுடைய பையன் உங்களுடைய சன்னில் 4 பேர் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகேவா ஆனால் வீக்கெண்ட் ஆனால் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. வீக்கெண்ட் ஆனால் எங்கள் கிராண்ட் சன்னையும் பசங்களையும் அனுப்பிடுங்க, நான் ஜிமின்லாம் பார்க்காம இருக்க முடியாது, ஜிமின் அவங்க பேபிஸ் பார்க்காம இருக்க முடியாது சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அடிக்கடி, நீங்கள் அவனை அங்கே அனுப்பிடுங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இங்கே தானே இருக்குது வீட்டு பக்கத்தில் அனுப்பிடுறேன், நான் வந்து இங்கே 2 டேஸ் அங்கே இருப்பாங்க, வீக்லி மற்ற டேஸில் என் கூட இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு டேட்டை சொல்கிறாங்க. டேனை போவா சொல்கிறாங்க. அங்கே பாருடா நீ போ, ஏன்னா அவங்களுக்கு வேறு யார் இருக்கா நீங்கள் தானே சொல்லிட்டாங்க. நீ போ ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் இப்போ நம்ம ஜிமின் அவங்க பேபி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்க இங்கே அனுப்பிட போக மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டு ஜங்கோட அம்மா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, ஓகே தாங்க ஒன்றும் இல்லை இங்கே பாரு வீக்கெண்டான வந்து பார்த்துக்கலாம் ஓகே சொல்லிட்டாங்க. நாங்கள் கிராண்ட் வந்து பார்ப்பா அவங்களும்
உனக்கு கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பேபிஸ் சமாதானம் பண்ணி அனுப்பிடுறாங்க. இங்கே ஜின்னு ரொம்ப ஹாப்பி வெல்கம் பண்ணுறாங்க. எப்படின்னா வீட்டில் அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு சனிலாக வரவேற்கணும் கிராண்ட் சன் சொல்லிட்டு அவ்வளோ கிராண்டாக வெல்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே சுகா அஜய் கப்பு தனித்தனியாக மேரேஜ் செட்டில் ஆகிருப்பாங்க. தனித்தனியாக அவங்களுக்குலாம் கேர்ள்ஸ் தான் பேரண்ட், கேர்ள் தான் வந்துட்டு பேர் ஓகேவா. தனித்தனியாக பொண்ணுங்களுக்கு மேரேஜ் பண்ணி அவங்களும் குழந்தைங்களாம் இருக்குது. ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபேமிலி. அவங்களாம் தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஜிமின் வரதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜின்னு தான் வந்துட்டு வெல்கம் மை சனிலாம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக உள்ள வராங்க. இங்கே பார்த்தா அந்த மெய்டு எல்லோரும் இருக்காங்க. அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. பேபிஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜிமின் 2 பேபிஸ் அப்படியே நம்ம ஜின்னு தான் அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம சின்னதாக பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க மாமா என்னம்மா கேட்குறாங்க. நான் பேபி என் கூட தூங்க வச்சுக்கோ சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் எல்லாமே தூங்க மாட்டாங்க. அதுக்கு என்னதுக்கு அம்மா நான் எல்லாமே 2 பேரும் தூங்கவே மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் நம்ம ஜின்னு கேட்குறாங்க. ஏன்ப்பா உன்னோட கிராண்ட்மா கூட தூங்க மாட்டேங்க சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார் ஜின்னும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு ஜின்னு கூப்பிடுங்க சொல்கிறாங்க. இங்கே பார் ஜின்னும் எனக்கு மம்மா கூட தூங்கினா தூக்க சொல்கிறாங்க. அப்படியே என் கூட தூங்க மாட்டேன் சொல்கிறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி எடுத்து போகணும். நான் ஜங்க் பார்க்குறாங்க. பாருடாம்மா இங்கே மம்மா கூட தூங்கினா கூட ஸ்டோரி சொல்ல மம்மா சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்டோரி சொல்லாமல் தூங்கிறாங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் கிராண்ட்மா நல்லா ஸ்டோரி சொல்லுவாங்க. நிச்சயமாக ஆமாம் கிராண்ட்மா நல்லா ஸ்டோரி சொல்லுவாங்க. நீங்கள் வேணும் அங்கே தூங்குறீங்களா சொல்கிறாங்க. நிச்சயமாக கேட்குறாங்க. அம்மா ஓகே சொல்கிறாங்க. சரி அப்போ தூங்குறோம் சொல்லிட்டு 2 பேரும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ரம்ஜினும் ஜின்னு ரொம்ப பேபிஸ் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜம்கு ஜிம்னு அவங்க ரூமுக்கு வராங்க. இந்த ஜின்னு வந்துட்டு எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இவங்க வராங்கன்னு இருக்காங்க. வீட்டையே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ 2 பேபிஸும் போய்ட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ஜின் தான் ஒரு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணார். புக்ஸில் ரீட் பண்ண ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. பேபி ரொம்ப கிட்ட கேட்குது. அப்படியே சொல்லிட்டு ஆமாம் இந்த பக்கம் ஒரு ஜின்னும் அப்படி தான் ஸ்டோரி சொல்கிறாரு. அந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. உண்மையாக உங்களுக்கு ஹாப்பியாக நாங்கள் இங்கே வந்திருக்க சொல்கிறாங்க. ஏன்டாம்மா என்ன ஹாப்பியில் சொல்கிறாங்க பாரு. உன்னோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப குட் ஹார்ட் இருக்குது ஓகேவா. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஓம் விஷயத்தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஒரு பையன் மேலே ஒரு கேர் இல்லை அவ்வளோதான் ஓகேவா. மற்றபடி உங்களுக்கு அப்பாடும் கிடையாது ஓகே. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கூடாமா. அவங்க நமக்கு கிராண்ட் சன்னை நல்லா பார்த்துப்பாங்க. உனக்கு அதாவது ஒன்று ஸ்ட்ரிக்டாக ரீட் பண்ணாங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்கன்றதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா பசங்கிட்ட இருக்கிற அந்த கோவம் அந்த ஸ்ட்ரிக்ட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு இப்போ கிராண்ட் சன் இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகேவா. எனக்கு இந்த வீட்டுக்கு வந்து நீ கிடைச்ச எல்லாமே எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்து ஓகேவா. அவங்க என்ன யார் என்ன தெரியாமல் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன அப்போ இன்சல்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு தான் அப்படி தான் இருக்கும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு செஃபாக வந்து பையன் நம்ம பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் யார் தான் கோவம் வராது. நீ சொல்கிறாங்க. இப்போ நம்ம பையன் அப்படி பண்ணால் நீ அக்செப்ட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ இப்போ வேணா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தா அப்படி தெரியும் ஓகேவா. நீ உன்னோட அப்பா அம்மாவை இதுக்கு ஹர்ட் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஆனால் வீக்கெண்ட் ஆனால் நம்ம அங்கே போகணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அங்கே போய் நம்ம அப்பா அம்மா பார்க்கலாம். அப்புறம் ஏன் அவங்கள பார்க்கலாம். மற்ற டேஸ் இவங்க கூட இருக்கலாம் ஓகே சரி. இவங்களுக்கு அவங்கள வேறு யாருக்கு நம்மளை விட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாகவே உங்களை மாதிரி சனியில் கிடச்சதுக்கு அவங்க கொடுத்து வச்சுக்கணும் தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் உன்ன மாதிரி ஒரு சனியில் கிடச்சி கூட நம்ம அம்மா கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி டைட்டாக ஹேக் பண்ணி அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் மேபி 2 பேரும் ஜின்னு விட்டு நம்பிக்கிட்டு ரொம்ப ஸ்டோரி க்யூட்டாக கேட்டு அழகாக பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஹாப்பியாக சொல்லிட்டு வந்துருச்சு. ஜிமின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்குது. இப்படி டேஸ் ரொம்ப அழகாக போதுறா. இதோட அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக வந்து முடிச்சிடும் ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பாய் டேக் கேர் எவ்ரிவன்.